வணக்கம் பசங்களா. ஹாய் ஜஸ்ட் a minute. யா ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய். ஸோ இன்னையிலேருந்து நம்ம டாக்டர்ஸ் பேட்சில் இருந்தோம். நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு ரிவிஷன் கான்செப்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி தான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ எம்சிக்யூஸ் பேசிட்டு அதோட சேர்ந்து நம்ம கான்செப்டையும் பார்த்துட்டு நம்ம அந்த பேஸில் தான் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு போகிறோம். ஓகே, வந்துட்டீங்களாடா? ஹைடா. ஹலோ. குட் ஈவினிங்மா. எஸ். வணக்கம். மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? எஸ். ஹாய். என்னடா லோடிங்? இட் இஸ் பஃபரிங் ஆகுது, லேக் ஆகுதா? அச்சோ. இப்போ ஓகேவா? ஐ திங்க் சம் இஷ்யூஸ் இருக்குடா. சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ ஓகே தானே? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தானே? நோ ஓகே. ஹாய். தாராளமாடா. ஹெல்ப்ஃபுல் தான்டா. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்கிற எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அரௌண்ட் ஒரு 100 to 150 எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 100 to 150 எம்சிக்யூஸ் வந்து நம்ம இந்த சாப்டரில் பேஸ் பண்ணி தான், இந்த ஒரே ஒரு சாப்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கும்போது நம்ம கான்செப்டையும் சேர்த்து படிக்க போகிறோம். நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு டாக்டர்ஸ் பேட்ச்னா ஃப்ரீ பேட்ச் டாக்டர்ஸ் பேட்ச் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி எல்லாருமே? யா ஹாய் ஃபயர். வா ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ நம்ம டெய்லியும் எந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் நாளையிலேருந்து ஈவினிங் கிளாஸ் வந்து நம்ம ரெண்டு சாப்டர் பார்க்கலாம். ஓகேங்களா? ரெண்டு சாப்டர் பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம 30 days தான் இருக்கு இல்லையா? இந்த 30 daysல நமக்கு எத்தனை பயாலஜிக்கல் சாப்டர் இருக்குது? 32 பயாலஜிக்கல் சாப்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் பார்த்தா தான் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி மட்டும் ஸ்டார்டிங் டே அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் படிக்கிறோம். இனி அடுத்த நாளிலிருந்து வரக்கூடியதில் வந்து என்ன போகுதுன்னா ஈவினிங் லைவ்ல வந்து நம்ம 6 hours இருக்கக்கூடிய ஈவினிங் லைவ்ல வந்துட்டு நம்ம ரெண்டு சாப்டர்ஸ் பார்ப்போம். அந்த ரெண்டு சாப்டர்ஸுமே 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒரு சாப்டர்னு சொல்கிறோம், மொத்தமாக ஒரு சாப்டர்லேருந்து 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடியாக? ஓகே சார், இதெல்லாம் நான் பார்க்கணும், உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் இருக்கு, நமக்கு டாக்டர்ஸ் பேட்சில் இருக்குது. நீங்கள் டாக்டர்ஸ் பேட்சில் சேராமல் இருந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்குக்கு போங்க. நம்ம வீடியோ போயிட்டு பார்த்தீங்களா? சூப்பராக பேசிட்டுருக்குன்னா, ஸோ இது லிங்க்கு கீழே போனதுக்கப்புறமா இங்கே இருக்காங்கன்னா ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் நம்பிக்கை பேட்ச் கோர்ஸ் தான் இருக்கீங்க, இல்லை நம்பிக்கை பேட்ச் கோர்ஸ் இல்லை, ஸோ யார் வேணால் ஜாயின் பண்ணலாம், அது ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஒன்ஸ் இது கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு லோடிங்கே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். உள்ளே போயிட்டு பேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சைடில் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஒன்ஸ் அது கிளிக் பண்ணோடனே நமக்கு உள்ள போக ஆரம்பிச்சு. உள்ள போனோடனே வெப் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் உள்ள போனோடனே உங்கள் வெப் பேஜ் வந்து இப்படி தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வெப் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இங்கேயும் நம்ம லைவாக பார்க்கலாம், பட் நம்ம யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். நம்ம யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அட்டாச் ஆகணும். பயாலஜி பார்க்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனால இது மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன ஓடிட்டு இருக்கா ஓடலையா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு வேலை முடிஞ்சு போச்சு, தேடிட்டு இருக்க வேணாம் சார், தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்குது சார். இது மெயினான கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் தான். டெஸ்ட் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு மெயினான கான்செப்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே சார் இந்த டெஸ்ட் சீரிஸ்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மை டெஸ்ட் இருக்குது தெரியுமா? அந்த மை டெஸ்ட்டை வியூ பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வந்துட்டு உங்களுக்கு லெசன் முடிஞ்சிருக்கு போது, நாளைக்கு ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து இது போயிட்டு இருக்க போது, அப்கமிங் செஷன் இருக்க போது. ஸோ இதை நீங்கள் உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அட்டெம்ப்ட் நவுன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போய் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் பேட்ச் கொண்டு வந்து பேசிக்காக இருந்தால் இதான் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு டெய்லி என்ன பண்ணியாகணும், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ இன்னும் டாக்டர்ஸ் பேட்ச் சேரலாம் அப்படி நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க் கீழே கிளிக் பண்ணி அப்படி தான் இருக்கும். எங்கே சார் இருக்குது தேட முடியல சார், டெஸ்ட் நீங்களே சார் ஆப்புக்குள்ளே போனால் ஃப்ரீன்னு சொல்லி டெஸ்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அட்டெம்ப்ட் இருக்குது, என்ன மார்க் எடுக்கலாம், எத்தனை மிஸ் பண்ணிக்க, இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இப்படிலாம் இருக்கும். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு இன்றைக்கி டெஸ்ட் இருக்குண்டா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்துலாம். ஸோ இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணலாமா? ரெடியா? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் சாப்டரான
ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செகண்ட் சாப்டர் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் லிவிங் வேர்ல்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர் கிடையாது. அதுல இருந்து ஒரு क्वेश्चन தான் வரும். பட் ஒரு क्वेश्चन கூட வந்தா தான் வரும் அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் சாப்டர்ல பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, என்ன பேஸ்ல வந்து கிளாசிஃபை பண்ணலாம், என்ன கான்செப்ட்ல வந்துட்டு கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லிருப்பாரு. புரோட்டிஸ்டா, முனிரா, ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் அப்படின்றத வந்துட்டு ரெண்டா பிரிச்சு சொல்லிருப்பாரு. சோ அந்த பேசிக்ல क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். எஸ், ஒரு ஃபயர் ஒன்னு போடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயர் ஒன்னு போடுங்க, நம்ம ஆரம்பிச்சலாம். ஓகேங்களா? அதுலயாடா எங்க பார்த்தாலும் பிரைட்டா தான் இருக்கு. நான் எத்தனைக்கு பிரைட்னஸ் குறைச்சு தான் வச்சிருக்கேன். எங்க பார்த்தாலும் பிரைட்டா இருக்கு. வாட் டு டு? அதெல்லாம் பிளாக்ல எடுத்துருவாங்க. क्वेश्चन ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. சோ இன்னும் சேராம ஹைடா இன்னும் சேராம நம்ம டாக்டர்ஸ் பேட்ச்ல இன்னும் சேராம இருந்தீங்கன்னா மறக்காம டாக்டர்ஸ் பேட்ச்ல சேர்ந்துருங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்படியே செஷன் லைக் பண்ணி ஒரு ஃபயர் நம்ம கட்சி சிம்பிளான ஃபயர் ஒன்று போட்டு வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். கமான். எந்த ஸ்கிரீன் தெரியல, இந்த ஸ்கிரீன் தெரியல, அந்த ஸ்கிரீன் தெரியலையா? அது பிரைட்னஸ் அதிகமா இருக்கிறதுனால தான்டா. லோடிங் மறுபடியும் ரெஃபர் ஆகுதாடா? இஸ் இட் பஃபரிங் அகைன்? நானடா கண்ணா வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆல் பர்ஃபெக்ட். அப்போ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Some hyperthermophilic organism that grow in a highly acidic pH medium habitat belongs to two groups. என்ன குரூப்புக்கு பிலாண்ட் ஆயிருக்கும்? highly acidic pH மீடியத்துல grow ஆகக்கூடியது வந்துட்டு என்ன குரூப்புக்கு பிலாண்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. கமான். கண்ணா, நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன், 100லேருந்து 150 क्वेश्चन படிக்க போகிறோம். ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஒரு இதில் நம்ம 100லேருந்து 150 क्वेश्चन பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம கமெண்ட்ஸ் இங்கே பார்க்குறதுனால நான் இங்கே ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சிடுறேன். எஸ், எல்லாருமே ஆன்சர் பண்ணண்டா. தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பேசிக்காக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகே, எல்லாருமே பேசிக்காக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஒரே நிமிஷம் இருங்க. யா, ஆப்ஷன் ஏ பிடிஎஃப் கொடுத்துறேன். ஓகேவா? என்ன ஏவா இருக்கு? எஸ், யூபாக்டீரியா அண்ட் ஆர்கேபாக்டீரியா. தெர்மோஅசிடோஃபைல்ஸ் அப்படி நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? தெர்மோஅசிடோஃபைல்ஸ் ஹையஸ்டான டிகிரில வந்து வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா கான்செப்ட் படிச்சிருப்போம் இல்லையா? அதை நம்ம தெர்மோஅசிடோஃபைல்ஸ் அண்ட் யூபாக்டீரியா அண்ட் ஆர்கேபாக்டீரியா. சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா கண்ணா. பிடிஎஃப் முடிஞ்சோன்னு தந்துருவாண்டா, கலப்படாது. பிடிஎஃப் முடிஞ்சோன்னு தந்துருவோம். ஓகேங்களா? எஸ், அந்த பிடிஎஃப் வந்து நம்ம இதில் அப்லோட் ஆகும், கலப்படாது. பிடிஎஃப் வந்து பேஸில் அப்லோட் ஆகும். சூப்பரா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, என்ஆர் கிரி கலக்கிட்டீங்க. ஆனந்தி, ஆகாஷ், இதுக்கு டாக்டர் பேட்சுக்கு ஃபீஸ் கிடையாதுடா. டாக்டர் பேட்ச் ஃப்ரீ பேட்ச் தான்டா. அகமது, குமரேஸ்வரன், சுனித், நிஷ்மித், சனி, ஜாய் சாமுவல், தமிழரசி, ஜித். சூப்பர், கலக்கிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்த்தலாம். செகண்ட் கொஸ்டின். சிங்கிள் செல் யூகரியாட்டிக்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் புரோட்டிஸ்டாவா, ஃபங்கேவா, ஆர்கேவா, முனிராவா? single cell eukaryotes are included. Single cell eukaryotes. What is single cell eukaryotes and that is included in? Right, come on guys, come on. Hey, shit. Yeah, no, it is protista. Single cell eukaryotic எதுல இருக்கும்? protista-ல தான் இருந்துட்டு இருக்கும். எப்படி முனிராக சொல்றீங்க? single cell eukaryotic protista-ல தான் இருக்கும். protista-ஓட மெயின் கான்செப்ட் இந்த single cell eukaryotic தானே. protista-ஓட மெயின் கான்செப்ட் என்ன இருந்துட்டு இருக்க போகுது? protista-ஓட மெயின் கான்செப்ட் இந்த single cell eukaryotic தான் எடுத்துட்டு இருக்கு. சோ protista தான வந்திருக்கணும். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஆப்ஷன் டி எப்படி வரும்? முனிரா எப்படி வரும்? முனிரா வராது. முனிரான்றது என்னவா இருக்கு? முனிரா யூகரியாச்சா ப்ரோகரியாச்சா? சொல்லுங்க. முனிரா யூகரியாச்சா ப்ரோகரியாச்சா? Is Monera is eukaryota prokaryota? Monera வந்து eukaryotica prokaryotica. நம்ம அந்த இது டயகிராம் இருக்கு தெரியுமா? NCERT-ல அந்த டயகிராம் இருக்குடாக்கன்னா அந்த NCERT டயகிராம் அந்த டேப்லோ காலத்தை நல்லா பார்த்து வச்சுங்க. அந்த NCERT டேப்லோ காலம் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? மொனிரா அப்படின்றது ஒண்ணு தான், ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. மொனிரா மட்டும் தான் நமக்கு ப்ரோகேரியாட்ஸா இருந்துட்டு இருக்கு. மொனிரா மட்டும் தான் நமக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு? ப்ரோகேரியாட்ஸா இருந்துட்டு இருக்கு. சோ அவன் என்ன கேக்குறான்றது பார்க்கணும். சிங்கிள் செல் யூகரியாட்ஸ் புரோட்டிஸ்டா மட்டும் தான். Okay, so option A will be the right answer. Okay, super. Ahmed மறந்துடாதீங்க. Super. Yes, da. So option A டாக்கன்னா option A மறந்துடாதீங்க. Option A will be the right answer. Okay, super. ஆகாஷ், சாய், தமிழரசி கலக்கிட்டீங்க. option A. ஜித்,
கலக்கிட்டீங்க ஓகேவா யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைரஸ் என்வலப் இஸ் நோன் அஸ் வைரஸோட என்வலப் என்ன சொல்லுவோம் வாட் வி கால்ட் அஸ் அ வைரஸ் என்வலப் capsida virana nucleoproteina cora what is virus envelope is known as virus oda envelope நம்ம என்ன சொல்றோம் what it is called as virus envelope what is we called as a virus envelope நம்ம என்ன சொல்றோம் virus envelope we called as virus envelope நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் no it's called as capsid okay it's going to be option A capsid is right answer நம்ம சொல்லுவோம் இல்லையா capsid அப்படி நம்ம சொல்லுவோம் capsomere capsid அப்படி படிச்சிருப்போம் இல்லையா ஒரு செங்கலா வச்சு கட்டிட்டு இருப்போம் capsomere பேஸ் பண்ணி கட்டிட்டு இருப்போம் அப்படி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஒரு செங்கலா வச்சுட்டு அவுட்டர் லேயர் வந்து கண்டெய்னர் இருக்கும் அப்படி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் capsid அப்படி நம்ம சொல்றோம் அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் capsid அப்படி சொல்லிருக்கோம் சிங்கிளா வந்து நம்ம capsomere அப்படி நம்ம படிச்சிருப்போம் ஒரு செங்கலா வச்சு ஒரு செவரு எடுத்துறோம் ஓகே ஒரு செவரை நம்ம எப்படி எடுக்கிறோம் ஒரு செங்கலா வச்சு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ ஆப்ஷன் A capsid will be the right answer okay சூப்பரா சுனிதா சேகர் குமரேஷன் என்ஆர் கிரி தர்ஷினி ஜாய் சாமுவல் அகமது சனிஜித் ஆனந்தி தர்ஷினி கலக்கிட்டீங்கம்மா ஆப்ஷன் A ஜாய் சாமுவல் தமிழரசி சூப்பர் ஆப்ஷன் A will be the right answer and we move on to the next question the infectious proteins are present in infectious proteins எங்க present ஆயிருக்கும் infectious proteins gemini virus prions virus satellite virus infectious protein என்னது infectious proteins are present in infectious proteins நான் 11th standard சார் பார்க்கலாமா 11th standard தான்டா இது infectious proteins are present in நீங்க தர்ஷினியா அப்படியே கிரி இருந்துச்சு ஓகேவா prions infectious proteinல இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுனாலே என்னவா இருக்க போகுது prions தான் இருக்கு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா prionsனாலே ஒரு infectious protein நம்ம பெயின்ல இருக்கக்கூடிய அப்நார்மலான ஃபோல்டிங் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா சோ அத கான்செப்ட் பண்ணிட்டு இந்த infectious protein தான் வர போகுது ஓகேவா PP ஞாபகம் வச்சுங்க prionsல PP ஞாபகம் வச்சுங்க infectious protein எதை கான்செப்ட் பண்ணுது ஆப்ஷன் B prions protein தான் கான்செப்ட் பண்ணுது ஆப்ஷன் B is right answer ஓகே சூப்பர் ஆனந்தி வினிஹை தர்ஷினி சுப்தயா சரவணன் ஜாய் சாமுவல் ஆட்ஸ் ஆஃப் டேய் நம்ம கையில இல்லடா அது டேய் நான் உங்களுக்கு டீச் தான பண்ண முடியும் அது கண்ட்ரோல் வந்து வேற யார் கையில இருக்குடா ஓகேவா சோ இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட் ஓகே சூப்பர் சதா தர்ஷினி ஆனந்தி யுக்தயா அகமது சாய் தர்ஷினி குமரேசன் கலக்கிட்டீங்க prions ஆப்ஷன் B prions ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி பார்த்தலாம் ஓகே நல்லா பாத்துக்கோங்க நீட்ல வந்துட்டு பெரிய क्वेश्चंस தான் வரப்போகுது முக்காவாசி எல்லாமே அப்படி சொல்ல மாட்டேன் பட் 50% வந்து பெரிய क्वेश्चन தான் வரப்போகுது சோ பெரிய क्वेश्चन கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க select the correct combination நான் அஞ்சு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கான் அந்த அஞ்சு ஸ்டேட்மென்ட்ல எந்த ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் மூணு ஸ்டேட்மென்ட்ஸ்ல ரெண்டு ஸ்டேட்மென்ட் எந்த ஸ்டேட்மென்ட் எல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க இந்த நாலு ஸ்டேட்மென்ட் தான் கொடுத்திருக்கான் நாலு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கான் இந்த நாலு ஸ்டேட்மென்ட்ல ஹாய் கண்ணா இல்லடா இப்போதான் 6 o'clock தான் ஆயிருச்சு இந்த நாலு ஸ்டேட்மென்ட் படிச்சு பாருங்க இந்த நாலு ஸ்டேட்மென்ட்ல வந்துட்டு எந்த ஸ்டேட்மென்ட்லாம் கரெக்ட் which are the statements are true எந்த ஸ்டேட்மென்ட்லாம் ட்ரூ அப்படினது கேக்குறான் எந்த ஸ்டேட்மென்ட்லாம் ட்ரூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு Methanogens are Archaebacteria which produce methane in a marshy areas னு கொடுத்திருக்கான் ஆப்ஷன் B என்ன கொடுத்திருக்கான் Nostoc is a filamental blue green algae which fixes atmospheric nitrogens அப்படி கொடுத்திருக்கான் ஆப்ஷன் C என்ன கொடுத்திருக்கான் அப்படினு பார்த்தீங்கன்னா chemosynthetic autotrophs bacteria synthesize cellulose from glucose அப்படி கொடுத்திருக்கான் ஆப்ஷன் D என்ன கொடுத்திருக்கான் Mycoplasma lack cell walls and can survive without oxygen அப்படி கொடுத்திருக்கான் சோ இதுல வந்துட்டு எது கரெக்ட் எது தப்பு இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எத்தனை ஆப்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்குன்றது தான் கேள்வி எத்தனை ஆப்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் பேசிக்கா தப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா கீமோசிந்தெடிக் ஆட்டோட்ராஃப்ல செல்லோஸ் சிந்தசிஸ் பண்ண முடியாது கீமோசிந்தசிஸ் பேஸ் பண்ணல சிந்தசிஸ் பண்ண முடியாது செல்லோஸ் சிந்தசிஸ் பண்ண முடியாது அதனால இந்த சி வந்து தப்பா இருக்கு சி வந்து என்ன இருக்கு சி வந்து தப்பா இருக்கு ஆனா மிச்சம் மூணுமே கரெக்டா இருக்கு சி மட்டும் தான் தப்பா இருக்கு மிச்சம் மூணுமே கரெக்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் டி ஏ பி டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சி மட்டும் தான் தப்பா இருக்கு மிச்சம் மூணுமே கரெக்டா இருக்கு சோ ஆப்ஷன் ஏ பி டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஓகே டேய் என்கிட்ட இல்லன்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட தான்டா இருக்கு அதான் நான் சொல்றது சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் அண்ட் சூப்பரா ஜாய் சாமுவல் தர்ஷினி
கிரி, வினி, சாய்ஸ்ரீ, ஆகாஷ், சுனிதா, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி அஹமத், நீட் ஸ்டடி ஸ்ரீ, தமிழரசி, டிஜான், குமரேசன், ஜித். சூப்பர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, த ஓவரி இஸ் ஆஃப் இன்ஃபீரியர் இன் ஃப்ளவர்ஸ் ஆஃப். இதில் வந்து ஓவரி இஸ் ஆஃப் இன்ஃபீரியர். குக்கும்பரா, காட்டனா, கோவா, பீச்சா. ஆஃப் இன்ஃபீரியர். த ஓவரி இஸ் ஆஃப் இன்ஃபீரியர். எதுல? ஒரு கைனீஷியம் வந்துட்டு சென்டர்ல லொக்கேட் ஆயிருந்துச்சுன்னா, கைனீஷியம் சென்டர்ல லொக்கேட் ஆயிருந்துச்சு, மிச்ச பாட்டுலாம் இந்த ரிம் ஆஃப் த தலாமஸ்ல, மிச்ச பாட்டுலாம் இந்த ரிம் ஆஃப் த தலாமஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ரிம் ஆஃப் த தலாமஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? வாட் வில் பி த ஆன்சர்? Yeah, peach is the right answer. Okay, peach is the right answer. Okay, yes da. Peach is the right answer. Okay, so option D, peach is the right answer. Okay, option D, peach will be the right answer. Super. Vinimahi, Dashini, Jit, Anandi, Sada, the rendu Dashini mein Ahmad. Kalkiting. Option D, Tamilarasi, Devan. Kalkiting. Option D is the right answer. Option D, peach is the right answer. Okay, super. Kalkiting. Sri Kutti, super. Option D, peach. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். In 5 kingdom classification, Chlamydomonas and Chlorella have been included into. எதுல வந்துட்டு நம்ம Chlamydomonasையும் Chlorella-வையும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம்? எந்த சிஸ்டத்துல வந்து நம்ம Chlamydomonasையும் நம்ம Chlorella-வையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? எந்த இதில் வந்துட்டு நம்ம Chlamydomonas and Chlorella எதில் வரும்? 5 kingdom classificationல Chlamydomonas and Chlorella எதில் வரும்? அப்படியே வந்தோம் பாரு, ஆல்கேன்னு போட்டிங்கன்னா Chlamydomonas and Chlorella வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் பேஸ் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா? ஸ்பெஷல் கேரக்டரில் பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? Chlamydomonas and Chlorella அதில் தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதாவது பிளான்டேல போடாததுக்கு பதிலாக இதில் போட்டிருப்போம். எக்ஸப்ஷனல் கேஸ் படிச்சிருப்போம். புரோட்டிஸ்டால வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் டி புரோட்டிஸ்டா. ஓகேவா? ஆப்ஷன் டி புரோட்டிஸ்டா. பிளான்டேல போட வேண்டியதை நம்ம என்ன போட்டிருப்போம்? Chlamydomonas and Chlorella வந்துட்டு ஆப்ஷன் டி புரோட்டிஸ்டாட கண்ணா முனிரா கிடையாது. டே Chlamydomonas இதெல்லாம் யூகேரியாட்ஸ்ரா. டே நல்லா பார்த்துக்கோங்க. முனிரான்றது ப்ரோகேரியாட்ஸ் தான் முனிரா. ஒன்று தான் இருந்துட்டு இருக்கும். ப்ரோகேரியாட்ஸ் மட்டும்தான் முனிராவா இருந்துட்டு இருக்கும். மறுபடியும் நான் சொல்றேன். ப்ரோகேரியாட்ஸ் மட்டும்தான் முனிராவா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யூகேரியாட்ஸ். Chlamydomonas and Chlorella-ன்றதெல்லாம் பிளான்டே பேஸ் பண்ணி ஆல்கேல கிளாசிஃபை பண்ண பேஸ்ல வந்துட்டு இருக்க போறது இல்லையா? இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் ஆல்கே. ஆனா அதை அவர் ஆல்கேல கிளாசிஃபை பண்ணாம பிளான்டேலையும் கிளாசிஃபை பண்ணாம எதுல பண்ணிருப்பாரு? புரோட்டிஸ்டால கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ்டா ஆப்ஷன் டி. வின்மஹி, தமிழரசி, அஹமத். எஸ் ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி. கலப்படாதீங்க. யா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி புரோட்டிஸ்டா தான் கரெக்ட் ஆன்சரா வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்கு? ஆர்கானிசம் கால்டு மெத்தனோஜென்ஸ் ஆர் மோஸ்ட் அபுண்டன்ட் இன். எதுல வந்துட்டு மெத்தனோஜென்ஸ் அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட் அபுண்டன்டா பார்க்க முடியும்? எங்க வந்துட்டு மெத்தனோஜென்ஸ் வந்து மோஸ்ட் அபுண்டன்ட் அதிகமான மெத்தனோஜென்ஸ் வந்து எங்க பார்க்க முடியும்? அதிகமான மெத்தனோஜென்ஸ் வந்து எதுல எங்க பார்க்க முடியும்? அதிகமான மெத்தனோஜென்ஸ்னாலே மெத்தனோஜென்ஸ் மெத்து இருக்கக்கூடிய மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு 12th சாப்டர் இருக்கு. அதில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? மெத்தனோ, பாக்டீரியா, மீத்தேன்ஸ் எல்லாம். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி கேட்டில் கார்டு. ஸோ ஆப்ஷன் ஏ கேட்டில் யார்ட். ஓகேவா? யூபாக்டீரியா தானே வரும். எதுக்குடா யூபாக்டீரியா வரும்? மெத்தனோஜென்ஸ் எதில் பிரசன்ட் இருக்கும்? செவரல் ரூமினன்ட் அனிமல்ஸோட கட்டில் பிரசன்ட் இருக்கும் படிச்சிருப்போம் இல்லையா? கட்டில் கேட்டிலோட கட் ரூமினன்ட் அனிமல்ஸோட கட்டில் வந்து பிரசன்ட் இருக்கும் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ தானே வரணும். ஆப்ஷன் ஏ தான் வரும். சூப்பரா. தர்ஷினி, 2 தர்ஷினியுமே, குமரேசன், அகமது, வினி, ஸ்ரீகுட்டி, குளோரல். எதுக்குடா குளோரலா? டே என்னடா குழப்புறீங்க? யூபாக்டீரியா வராது. புரோட்டிஸ்டால தான் வரும். எப்படி யூபாக்டீரியா தானே வரும்? புரோட்டிஸ்டால தான் வரும். எக்ஸப்ஷன் கேஸ் கொடுத்துருப்பாங்க. புரோட்டிஸ்டா எடுத்து படிச்சு பாருங்க. எஸ், ரூமினன்ட் அனிமலோட டக்ல தேவன், ஸ்ரீகுட்டி கலக்கிறீங்களா? ஆனந்தி, குமரேசன், சதா, சாய்ஸ்ரீ. சூப்பர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். தமிழரசி சூப்பர்மா. ஷாம் ஜித் கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? The most abundant prokaryote help to human in making curd from milk. இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. And the production of antibiotic and once it characterized as curd from milk. அந்த பேஸ் வச்சு கேட்டிருக்காங்க. நோடா கண்ணா, அது புரோட்டிஸ்டால தான். கொஸ்டின்ல ரிவைஸ் பண்ணுவோம்டா. கொஸ்டின் பேசிக்கல ரிவைஸ் பண்ணிட்டு போண்டா. நம்ம கடைசியில் உட்காந்து நம்ம ஃபுல் கான்செப்டும் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை.
யா hi Gokul ஓகேவா இது என்னவா இருக்க போகுது it is an heterotrophic bacteriaவா இருக்க போகுது which is going to be an heterotrophic bacteria. Option D is the right answer. Option D, heterotrophic bacteria. It will be an heterotrophic bacteria based பண்ணி இருக்க போகுது. எப்படி பேஸ் பண்ணி இருக்க போகுது? It will based on the heterotrophic bacteria. Option D rakana 𝑬𝒑𝒑𝒔, 𝒔𝒑𝒑𝒔, தமிழரசி, சனி, குமரேசன். Option D will be the right answer. ஒரே நிமிஷம் தான். ஒரே நிமிஷம் இருங்க. Yeah, option D, Gokul கலக்கிறீங்க. Option D is an heterotrophic bacteria. Heterotrophic bacteria பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டு இருக்க போகுது. யாரை மிஸ் பண்ணிட்டேன்னா தேவன், கோகுல், தர்ஷினி, ஜித். Option D will be the right answer. Yes. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, the cyanobacteria is also referred to as cyanobacteria நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம்? cyanobacteria. cyanobacteria இன்னொரு பேர் என்ன? cyanobacteriaவோட இன்னொரு பேர் என்ன? cyanobacteriaவோட இன்னொரு பேர் என்ன? பெயர் என்ன? cyanobacteriaவோட இன்னொரு பெயர் என்ன? ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்கடா. இந்த பொண்ணுக்கு டவுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். இனிமேல் இது வாட்டி எழுதும்போது அடுத்த வாட்டி எடுத்து வச்சிடணும் போல இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஒரே நிமிஷம் என்ன பசங்களா. ஸோ இதுக்கு ப்ளூ கிரீன் ஆல்கே ஓகேவா. இதுக்கு என்ன இருந்துருக்கு? ப்ளூ கிரீன் ஆல்கே தான். ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி எஸ் சனி, தர்ஷினி, ஆஷிக், கோகுல், ஆனந்தி, ஜித் கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் ரைட் ஆன்சர். இப்போ ஒரே நிமிஷம் இருங்க. அந்த சைனோபாக்டீரியான்னு ஒரு ஆளை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவன் கொடுத்துருப்பான். இங்கே என்னவன் கொடுத்துருக்கான்றது பாருங்க. அட இந்த மூணாவது பேஜில் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. Kingdom Protista is brought together because Chlamydomonas and Chlorella வந்துட்டு earlier algal placed இருந்துச்சு. அதெல்லாம் எங்கே போயிருக்கோம்? Protistaல போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் பாரமேஷும் அமீபாவும் earlier அனிமல் கிண்டத்தில் போட்டதுனால இதை நம்ம Protistaல போட்டிருக்கோம். அப்போ Protistaன்றது ஒரு ஸ்பெஷல் டைப்பான கேரக்டர்னு பார்த்துட்டு போமா. Protistaன்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேரக்டர்னு பார்த்துருந்தோமா. ஓகேவா. யார் அது கேட்டது? கண்டிப்பாடா. அது வந்துட்டு நம்ம இதில் அப்லோட் ஆகிருக்கும்டா, நம்ம ஆப்பில் அப்லோட் ஆகும். ஓகேங்களா. யார் அது கேட்டது? நீட் ஸ்டடி இருக்கீங்களா? யூபாக்டீரியா சொல்லிட்டு இருந்தீங்களே. யூபாக்டீரியா கிடையாதுடா, நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் புக்கிலே கொடுத்துருக்கான். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன். இருக்கீங்களா? ஓடிடுவாங்க போல இருக்கு. இருக்கீங்களா? நல்ல விஷயம். பார்த்தீங்களா, நல்லா கிளியராக கொடுத்துருக்கான். நம்ம கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரில்லா இதில் இருந்து முன்னாடி பண்ணியிருப்பார்ல, விட்டேக்கருக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு இந்த புரோட்டிஸ்டான குரூப் இல்லவே இல்லை. கிளாமிடோமோனாவையும் குளோரில்லாவையும் என்ன பண்ணியிருந்தாங்க? பிளான்டேல போட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் பாரமேஷத்தையும் அமீபால் இதில் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அனிமல் கிண்டத்தில் போட்டு வச்சாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் புரோட்டிஸ்டா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. என்ன புக் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான்டா. இது என்சிஆர்டி தான்டா. என்ன புக்குன்னா என்சிஆர்டி தான். என்சிஆர்டி புக் இல்லை சார் அப்படின்னா நம்ம இதாவது டவுன்லோட் பண்ணி வச்சோம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மாதிரி வெப்சைட்டில் போனீங்கன்னா, சிபிஎஸ்சி வெப்சைட்டில் என்சிஆர்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒன்று புக் இருக்கும். அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சோம். ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, which of the following viruses statement is wrong? இதில் வந்துட்டு எதெல்லாம் வைரஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்குது. வைரஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது.
வைரஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னாங்க. சரி, நோ ப்ராப்ளம். இனிமேல் பார்த்து வச்சுக்கோங்க. which of the statement is wrong? ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறேன். எது வந்துட்டு ராங்கான ஸ்டேட்மெண்ட்? which is the wrong statement? இருக்குண்டா தர்பாபுக்குள்ள இருக்குண்டா. அது பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான், எக்ஸாம்பிள்ஸ். எஸ்டா தமிழரசி, என்னது all of them have helical symmetry. எல்லாத்துக்குமே helical symmetry. அது எப்படி இருக்கும்? எப்படி எல்லா வைரஸ்க்கும் helical symmetry இருக்கும்? ஸோ அப்படி இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ராங் ஆன்சர். ஓகேவா? தாராளமாக எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் பேசிக் வந்து 12th கொஸ்டின்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் எஸ்டா சிவா, தாராளமாக பார்க்கலாம்டா சிவா. ஆப்ஷன் பி இஸ் ரைட். அண்ட் சூப்பர் குமரேசன், விண்மஹி, தர்ஷினி, தேவன், ஸ்ரீகுட்டி, சனி, ஜித் கலைக்கிறீங்க. ஓகேவா? தர்ஷினி, ஆஷிக். ஓகே, பி. இட்ஸ் நாட் டி, இட்ஸ் பி. ஓகேவா? இட்ஸ் நாட் பி, இட்ஸ் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி. Which one of them are single protein or pass of organism correctly assigned to its nearest name of a taxonomical group? Pass of organism correctly assigned to its nearest group. அதாவது கரெக்டா மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. படிக்கும்போது கரெக்டா மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறது எது அப்படின்னு கேட்குறேன். பேசிக்ல வந்துட்டு இருக்குடா, ஞாபகம் இருக்கு கேடிஎம். அது என்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்காங்க பாரு. கேடிஎம்னு சொன்னேனே சார் அப்படின்றது. எது வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. which is correctly assigned. இது வந்து கரெக்ட்லி அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது. இது வந்து கரெக்ட்லி அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது படிச்சு பாருங்க. which is correctly assigned. ஆனா நல்லா புரிஞ்சுங்கடா. கடைசி 1 month எந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் நீங்க பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு உங்களோட இதாக போகுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மார்க், ஹையஸ்டான மார்க் வந்து அதிகமாக போகுது. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அதிகமான கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி தான், நிறைய டெஸ்ட் எழுதி தான், நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி ஆகணும். ஓகேவா? ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருமே படிச்சுட்டு தான் வரும். அந்த கான்செப்ட் எப்படி அவன் கொஸ்டினாக கேட்கறான்றதுலாம் நிறைய பேர் மார்க்கை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஃபிசிக்ஸுக்கும் சரி, கெமிஸ்ட்ரிக்கும் சரி, பயாலஜிக்கும் சரி, மூணுத்துக்குமே கொஸ்டின் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அது ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஈஸ்ட் மேக்கிங் எ பிரெட் அண்ட் பியர் இன்வெஸ்ட் ஃபங்கஸ். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் right answer. Option C will be the right answer. Super. Option C. Okay, Gokul, Vinmahi, Sani, Saistri, Jayastri, Shiva கலைக்கிறீங்களா? தர்ஷினி, தேவன், தமிழரசி, ஸ்ரீ கலைக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஸ்டின் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. நல்லா புரிஞ்சு அவன்லாம் புதுசாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகே, நிறைய ஃபிசிக்ஸ் பேஸ்லாம் கான்செப்ட் இந்த வெலாசிட்டிலாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்கே ஒரு இடத்துல ட்ராப் லாஸ் ஆகுது, அந்த ட்ராப் வந்து தெரிக்குது, அந்த ட்ராப்போட வெலாசிட்டி ஆஃப் இனர்ஷியாலாம் என்ன அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் பார்க்கும்போது மண்டை நம்ம தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம தலை சுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஓகே இப்படிலாம் கேட்க போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம மைண்ட் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆயிரும். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஹாய் பாலாஜி, சூப்பர். ஆனந்தி, குமரேசன், தர்ஷினி கலைக்கிறீங்க. இதுக்கு ஆப்ஷன் சி will be the right answer. எஸ். அடுத்த கேள்வி பார்த்தலாம். மேக்ஸிமம் நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் which of the following group? நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி எதுல அதிகமாக பார்க்க முடியும்? ஃபங்கையா, அனிமாலியா, மொனிராவா, பிளான்டேவா? எஸ், Archaebacteria cerevisiae is the name of the yeast strain. சூப்பர் கூகுள். எதுல வந்து அதிகமான இது பார்க்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க. எதில் பார்க்க முடியும்? அதிகமான ஃபவுண்ட் இன் which of following group? மேக்ஸிமம் நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கான். நியூட்ரிஷனல் மெட்டபாலிக் டைவர்சிட்டி பார்க்கறது இதில் பார்க்க முடியும்? முனீரால தான் பார்க்க முடியும். ஆப்ஷன் சி முனீரால தான் பார்க்க முடியும். ஃபங்கை அண்ட் பிளான்ட்டா இல்லை, கிடையாது. முனீர். எத்தனை கணக்கான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்கணும் பாக்டீரியா இருக்குது, எத்தனை விதமான மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது உலகத்தில், எத்தனை விதமான பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம் எங்கே தொட்டாலும் பாக்டீரியா. இந்த பெண்ணில் பாக்டீரியா இருக்குது, என் கையில் பாக்டீரியா இருக்குது, வயிற்றுல பாக்டீரியா இருக்குது, வாய்க்குள்ள பாக்டீரியா, கண்ணில் பாக்டீரியா இருக்குது, ரோட்டில் நடந்து போகிற ரோட்டுக்குள்ள பாக்டீரியா இருக்குது, குப்பையில் பாக்டீரியா இருக்குது, ஃபுட்டில் பாக்டீரியா இருக்குது. இந்த மாதிரி அதிகமான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, அதிகமான மெட்டபாலிக் டைவர்சிட்டி, நியூட்ரிஷனல் டைவர்சிட்டி எதில் இருக்குது? பாக்டீரியா அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ், முனீரால இருக்கக்கூடியதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆப்ஷன் சி.
ப்ரோகேரியாட்ஸ் பாக்டீரியா இருந்துட்டு இருக்கு. அந்த பாக்டீரியா எதுல இருக்கு? ப்ரோகேரியாட்ஸ் அப்படி கன்சிடர் பண்ண கூட முனியில தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன கேள்வி கேட்கறான்றது ஜஸ்ட் அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து டைவர்சிட்டி நிறைய இருக்கிறது நம்ம டைவர்சிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? எக்கச்சக்கமான இருக்கிறது நம்ம டைவர்சிட்டி பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்படி நிறைய இருக்கிற டைவர்சிட்டி கான்செப்ட்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கே, அனிமே, பிளான்ட் இதெல்லாம் நிறைய தான் இருந்துட்டு இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் கம்பேர் பண்ணோம் அதோட அதிகமா இருக்கு கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. சூப்பரா வின்மஹி, பாலாஜி, சஞ்சய், ஜித் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டே அது கேட்டேன்டா, டே வி கான்ட் டு இட். டாக்டர் பேட்சை பேஸ் பண்ணி நம்ம பேட்ச் கான்செப்ட் கொடுக்கறதுனால நம்ம வீக் குவிஸ் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாக் டெஸ்ட் வந்து நம்ம வீக் குவிஸ்ல பண்ணலாம். ஓகேவா? எஸ் அஹமத், சூப்பர். டே நான் சொல்லியிருக்கேன்டா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், சூப்பர். ஆனந்தி, கோகுல் கலக்கிட்டீங்க. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். How many organism in the list as given below autotrophs? Lactobacillus. எத்தனை ஆர்கானிசம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ல வந்துட்டு எத்தனை ஆர்கானிசம் வந்துட்டு ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். எத்தனை ஆர்கானிசம் வந்துட்டு தன்னால ஃபுட்டை வந்து செக்ரேட் பண்ண முடியும்? எந்தெந்த ஆர்கானிசத்தால தன்னால ஃபுட்டை வந்து செக்ரேட் பண்ண முடியுது அப்படின்றாங்க. எத்தனை ஆர்கானிசம் வந்து ஆட்டோட்ராப்ஸா இருந்துருக்கு? அது என்னென்ன ஆர்கானிசம் சொல்லுங்க பாப்போம் முடிஞ்சா. Today is around 150 plus questions பாப்போம்டா. 150 plus questions பாப்போம். 100 to 150 plus question பாப்போம். பென்னு போச்சு, என்ன பண்றது? பென்னு இன்னைக்கு தடுமாறிட்டே இருக்கு. ஒரே தடுமாற்றமா இருக்கு. ஸ்டூடியோ வேற ஒரு மாதிரி இருக்கு, சின்னதா இருக்கா? ஸ்டூடியோ சின்னதா இருக்கு. தடுக்கி விழுந்துட்டு இருக்கேன். எப்போ மைந்து மூஞ்சி வடிவமும் தெரியல. ஒரு நிமிஷம் செருப்பு ஊத்து வந்துடுறேன். சரிடா, சொல்லுங்கடா பாப்போம். எத்தனை இருக்கு? 6 6 6 6ன்றீங்களே. என்னென்ன 6 இருக்கு? என்னென்ன 6 இருக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன 6? சார் இந்த क्वेश्चन டே ஒண்ணுமே இல்லடா. இப்போ 10 ஆர்கானிசம் கொடுத்திருக்கான். 10 ஆர்கானிசத்துல எந்த ஆர்கானிசம்ல ஆட்டோட்ராப்ஸ் அப்படி கொடுத்திருக்கான். எட்டிடோட்ராப்ஸ், ஆட்டோட்ராப்ஸ்னா தன்னை தானே ஃபுட்டை வந்து இது பண்ணிக்கும் படிச்சிட்டு போலையா? அதெல்லாம் ஆட்டோட்ராப்ஸ்னா என்னது அப்படின்றது கேட்டிருக்கான். ஓகே, என்ன நடந்துட்டு இருக்கு? எஸ், நாஸ்டாக், Lactobacillus, 𝑁𝒑𝒔, Nitrosomonas, Nitrobacter, Streptomyces, Saccharomyces, Trichophila, Porphyria, Wolffia. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 𝑁𝒑𝒔, Porphyria, Wolffia அது வந்து நம்ம ஃபோட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வைல் நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டீரியா வந்து நம்ம கீமோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னது? 𝑁𝒑𝒔, Porphyria, Wolffia. என்ன சொல்லுவோம்? என்னன்னு சொல்றோம்? இதை மட்டும் நம்ம என்ன சொல்றோம்? போட்டோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இது வந்து போட்டோ ஆட்டோட்ராப்ஸ். அதுவே வேற எங்க இருக்கு? நைட்ரோசோமோனாஸ், பச்சை கலர் நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டீரியா. இது எது வருது? கீமோ ஆட்டோட்ராப்ஸ். இப்படி படிச்சுவோம். இப்படி படிச்சா நல்லா இருக்கும். எது ஆட்டோட்ராஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ 𝑁𝒑𝒔, Porphyria, Wolffia இதுல வருது போட்டோ ஆட்டோட்ராஃப்ல வந்துட்டு இருக்கு. நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டீரியா, கீமோ ஆட்டோட்ராஃப். மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 6. So option C, option B is right answer. Option B is right answer. Okay, option B dakana option B. Okay, option B is right answer. Option B is right answer. Okay sir, 𝑁𝒑𝒔, நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டீரியா, Porphyria, Wolffia தானே சார்? ஆமாடா, 𝑁𝒑𝒔, நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டீரியா, Porphyria, Wolffia 1 2 3 4 5 6 தானே? 6 இருக்கு. அதுல நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்றேன். 6 தான் கண்ணா. 6ல 4 வந்து போட்டோ ஆட்டோட்ராப்ஸா இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி இதே கேள்வி தான் கேட்பான் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ இது அப்படியே இந்த கேள்வியை கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் போட்டோ ஆட்டோட்ராப்ஸ், எதெல்லாம் கீமோ ஆட்டோட்ராப்ஸ்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த 4 வந்துட்டு போட்டோ ஆட்டோட்ராப்ஸா இருந்துட்டு இருக்கு. இந்த 2 வந்துட்டு கீமோ ஆட்டோட்ராஃபா இருந்துட்டு இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதா? 6 தான். நீங்க சொல்ற கரெக்ட் தான். 𝑁𝒑𝒔, நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டீரியா, Porphyria, Wolffia 6 தான் நம்ம இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அந்த 6ல இந்த 4 வந்து போட்டோ ஆட்டோட்ராப்ஸ் லைட்டை யூஸ் பண்ணிட்டு ஃபுட்டை சிந்தேஸ் பண்ணுது. இவன் வந்துட்டு கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டு ஃபுட்டை சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு ஃபுட்டை சிந்தேஸ் பண்றேன். எவ்ரி மார்னிங் 6 o'clock நமக்கு லைவ் கிளாஸ் இருக்குண்டா. ஓகே, மாறி வரலாம். ஓகே, வைஸ் வர்சா ஆஃப் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா?
Yeah, 6 AM every morning 6 AM வந்து நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? இந்த क्वेश्चन டவுட் இல்ல. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம்ல. ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन இருக்குனா 5 kingdoms system of classification was suggested by R.H. Whittaker is not based on எதை பேஸ் பண்ணி அவர் சொல்லல, எதை பேஸ் பண்ணி தலைவன் வந்துட்டு 5 kingdom classification சொல்லவில்லை அப்படின்றாங்க. எதை பேஸ் பண்ணி தலைவன் சொல்லல? எதை பேஸ் பண்ணி சொல்லலாம? எதுக்குடா ஏதாச்சும் எதுக்குடா நிமோனிக்ஸ் வேணும்? எதுக்குடா நிமோனிக்ஸ் வேணும்? எதுக்குடா நிமோனிக்ஸ் வேணும்? ஆக்சுவலா இதுக்கு இந்த கான்செப்டுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, அதனால தான் நான் அப்படியே அதை மாத்தாம வந்திருக்கேன். ஓகேவா, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு எஸ் ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக தான் இருக்கு, ஆப்ஷன் பியும் கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா, ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக தான் இருக்கு சார், ஆப்ஷன் பி இருக்கு சார். இப்படி மாதிரி கொஸ்டின் வந்து என்ன சார் பண்ணுறதுனா போனஸ் மார்க் கிடைக்கும். நம்ம கவலைப்படாது, நமக்கு போனஸ் மார்க் கிடைக்கும். ஓகே, அவர் ஆப்சன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் சொல்ல அது ஒரு ரீப்ரொடக்ஷன் பேஸ் வச்சு அவர் சொல்லலை. ஓகேங்களா, ஸோ ஏவும் கரெக்ட் தான், பியும் கரெக்ட் தான். உங்களுக்கு நோட் பண்ணி தான் கிடைச்சது. ஆக்சுவலாக அது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக வந்திருக்கணும். இது ஏதாவது ஒன்று மட்டும் தான் வந்திருக்கணும். ஆனால் அது ரெண்டுமே வந்திருக்கு. இது ப்ரீவியஸ் இயரில் ஆக்சுவலி எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இல்லை 2020 நினைக்கிறேன், அப்போ கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏவும் வரும், ஆப்ஷன் பியும் வரும். அவர் ரெண்டுத்தையும் பேஸ் வச்சு சொல்லலை. ஆர்கேபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் யூபாக்டீரியா. எப்படி வந்துட்டு ஒரு ஆர்கேபாக்டீரியா யூபாக்டீரியாலேருந்து டிஃபர் ஆகுது? ஹவு டஸ் த ஆர்கேபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் யூபாக்டீரியா? யூபாக்டீரியாலேருந்து ஆர்கேபாக்டீரியா வந்து எப்படி டிஃபர் ஆகுது? ஆர்கேபாக்டீரியா எப்படி டிஃபர் ஆகுது? எப்படி டிஃபர் ஆகுது? எப்படி டிஃபர் ஆகுது? எஸ் 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 அதுக்கு வேற விதமான ஒரு செல் ஷேப் இருக்கும். செல் வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். செல் ஷேப் கிடையாது, செல் வால் ஸ்ட்ரக்சர் வந்து வேற விதமா இருக்கும். எதனால சார் ஆர்கேபாக்டீரியா வந்துட்டு அதிகமான இதை வந்து ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால ஆர்கேபாக்டீரியா வந்துட்டு அதிகமான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு? செல் வால் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. செல் வால் ஸ்ட்ரக்சரும் சொல்லலாம், செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சரும் சொல்லலாம். ஓகேவா, செல் வால் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்ன இருக்கு? டிஃபரன்ஷியேஷன் இருந்துட்டு இருக்கு. அதுதான் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருந்து இந்த ஆர்கேபாக்டீரியாவை ப்ரிவென்ட் பண்ணுது. அதுதான் என்ன பண்ணுது? மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இருந்து எஸ் இந்த ஆர்கேபாக்டீரியா ப்ரிவென்ட் பண்ணுது. செல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்ல வேரியேஷன் இருக்கும். நான் யூபாக்டீரியா மட்டும் இல்லை, வேற எந்த பாக்டீரியா கண்டெயின் பண்ணி பார்க்கும்போது கூட ஒரு ஆர்கேபாக்டீரியா பார்க்கறதுக்கும் வேற ஒரு பாக்டீரியா பார்க்கறதுக்கும் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்சஸ் இருக்கு. அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கிற பட்சத்தில் எதுல செல் மெம்பரேன் டிஃபரன்ஸ் இருக்க பத்திரதுலாம் இந்த ஆர்கேபாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை வந்துட்டு என்ன பண்ணுது? காப்பாத்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடா கண்ணா ஆப்ஷன் ஏ. சூப்பரா சாய் ஸ்ரீ ஸ்ரீகுட்டி பாவ் சதா தினேஷ் தர்ஷினி கலக்கிறீங்க. ஓகேவா, தேவன் ஜித் தமிழரசி விண்மஹி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அஷ்கர் அகமது சாய் ஸ்ரீ தினேஷ் கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பரா கோகுல் சூப்பரா கண்ணா. அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குதுன்னா an oxygenic photosynthesis is a characteristics of an oxygenic photosynthesis is a characteristics of Rhodospirillum, Spirogyra, Chlamydomonas, alba. Rhodospirillum anoxygenic is a characteristic features of anoxygenic எதோட characteristic features பார்த்துட்டு இருக்கோம்? Anoxygenic photosynthesis. Anoxygenic photosynthesis ஸ்பைரோகைராவா? நல்லா பாருங்க, anoxygenic photosynthesis எதோட இதை பார்த்துட்டு இருக்கோம்? anoxygenic-ஆ மறுபடியும் பார்க்கறேன். நல்லா பாருங்க. தப்பு பண்ற மாதிரி இருக்கா? இதுல என்னது? anoxygenic என்னது? நமக்கு ஆக்சிஜன் ரிக்வயர் இல்ல. ஓகேவா, ஏடிபி வந்துட்டு சிந்தசிஸ் ஆகும் without the production of oxygen. ஆக்சிஜன் இல்லாம சிந்தசிஸ் ஆகுது. அப்போ anoxygenic photosynthesis characteristics of Rhodospirillum. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ Rhodospirillum, Spirogyra இல்ல. anoxygenic photosynthesis அப்படினது வாட்டர் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகாது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எதோட கேரக்டர்ஸ் இருந்திருக்கு? Rhodospirillum, Spirogyra கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, Rhodospirillum. எஸ்டா ஸ்ரீகுட்டி, சாய் ஸ்ரீ ஜித் கிரி தர்ஷினி விண்மஹி
தினேஷ் கலக்கிறீங்க, கோகுல், ஸ்ரீ, நீட் ஸ்ரீ, அக்ஷர். ஸோ ஆப்ஷன் ஏ ரோடோஸ்பிரிலியம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ரோடோஸ்பிரிலியம் தான் ரைட் ஆன்சராக பார்த்துருக்கேன். ஏன் ஆப்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப் ரோடோஸ்பிரிலியம். ஆப்ஷன் ஏ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் அ காயில்டு RNA ஸ்டாண்ட் அண்ட் கேப்சோமியஸ். காயில்டு RNA ஸ்டாண்ட்ஸும் கேப்சோமியஸும் எந்த ஸ்டாண்ட் காட்டணும்? போலியோ வைரஸா, டொபாக்கோ மொசைக் வைரஸா, மியாசில்ஸ் வைரஸா, ரெட்ரோ வைரஸா? யார் வந்து காண்ட் பண்ணுவா? Who will show? Who will show? யார் 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 எஸ் 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 யார் அது? யார் யார் யார்? ரொம்ப ரொம்ப யூஸ் தான். ஓகேவா? காயில்டு RNA ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேப்சோமியர்னு கொடுத்துட்டான். ஒரு டயக்ராம் வந்து படிச்சிருப்பாங்க தெரியுமா? இப்படி இப்படி ஒரு பெருசாக ஒன்று வரைஞ்சிட்டு, பெருசாக இப்படி ஒன்று வரைஞ்சிருப்பாங்க தெரியுமா? இப்படி வரைஞ்சிட்டு இப்படி 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 ஒன்று வரைஞ்சிருக்குங்க. என்னது? TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டொபாக்கோ mosaic viruses. Option B tobacco mosaic viruses தான் இருந்துருக்கு. ஓகே, எஸ் டக்கன். ஆப்ஷன் பி tobacco mosaic viruses ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகே, அது ஆட்டோ சார். எதிர ஆட்டோ சார்? எதிர ஆட்டோ? ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி. சூப்பர். அஜித், தமிழரசி, கோகுல், பாவ்ஸ், சுனிதா ஸ்ரீ, அக்ஷர், தர்ஷினி, 2 தர்ஷினி, சாய் ஸ்ரீ, தினேஷ், ஸ்ரீகுட்டி, தேவன், கோகுல், வின்மஹி கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டா எஸ்டா சைனிங் சூப்பர். ஆப்ஷன் பி டொபாக்கோ மொசைக் வைரஸஸ் தான் நம்ம RNA ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேப்சோமியஸ் வந்து பார்க்க முடியும். வைரஸஸ்ல என்ன இருக்கும்? DNA என்க்ளோஸ்ட் இன் புரோட்டீன் கோட்டா, ப்ரோகேரியோட்டிக் நியூக்ளியஸா, இல்ல சிங்கிள் குரோமோசோமா, இல்ல போத் DNA அண்ட் RNA வா? ஒரு வைரஸ் என்ன கண்டெய்ன் ஆயிருக்கும்? ஒரு வைரஸ் ஜெனரலி பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு வைரஸ்ல என்ன கண்டெய்ன் ஆயிருக்கலாம்? ஜெனரலா சொல்றோம் அப்படின்னா ஸோ யா இதுக்கு நீங்கள் ஆன்சர் இல்லை நல்லா புரிஞ்சவங்க. ஒரு வைரஸில் என்னைக்கு என்னாலுமே 2 DNA அண்ட் RNA இருக்காது. ஓகேவா? இங்கே வந்துட்டு ப்ரோகேரியோட்டிக் நியூக்ளியஸ் இருக்காது, சிங்கிள்ஸ் குரோமோசோம் இருக்காது. இங்கே RNA என்க்ளோஸ் வித் ப்ரோட்டீன் கோட்டா இருக்கலாம், இல்லை DNA என்க்ளோஸ் வித் ப்ரோட்டீன் கோட்டா இருக்கலாம். ஓகேவா? நல்லா புரிஞ்சவங்க. ஒன்று DNA ப்ளஸ் ப்ரோட்டீன் கோட்டு வைரஸாக இருக்குது, இன்னொன்று RNA ப்ளஸ் ப்ரோட்டீன் கோட் வந்து வைரஸாக இருக்குது இல்லையா? இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. சார் இங்கே வந்து DNA மட்டும் தான் சார் கொடுத்துருக்கான், RNA கொடுக்கல சார்னா ஏன் இல்லை? ஒரு DNA வைரஸை மட்டும் பற்றி பேசியிருக்கலாம். இதில் அவன் DNA வைரஸை மட்டும் பேசியிருக்கலாம். ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் வச்சு நான் பார்க்கும்போது வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. இப்படி தான் எலிமினேட் பண்ணுறது அப்படின்றது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஆன்சருமே அவன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதோட ப்ராடக்ட்டாக நமக்கு என்ன கிடைக்குது? ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்டாக என்ன கிடைக்குதுன்னு கேட்பான். ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வாட்டர், குளுக்கோஸ், ATP அப்படிலாம் இருக்குது. பட் அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுப்பான், ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துருப்பான், ஏதாவது குளுக்கோஸ் மட்டும் கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை என்ன குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்குதுன்னு போட்டிருப்பான், ATPலாம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டுருக்கூடாது. அவன் என்ன கொடுத்துருக்கணும் அது ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகே, DNA என்க்ளோஸ் வித் ப்ரோட்டீன் கோட். ஆனால் DNA மட்டும் என்க்ளோஸ் இருக்கணும், RNA வைரஸ் இருக்குது. ஓகே, RNA என்க்ளோஸ் வித் ப்ரோட்டீன் கோட் இருக்குது. ஸோ இதை வச்சு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் ஏ. சூப்பர். தர்ஷினி, முகமது, வின்மஹி, கோகுல், பாவ்ஸ், ஸ்ரீகுட்டி, குமரேசன், ஆஷிகர், நீட் ஸ்ரீ, தினேஷ் ராஜா கலக்கினி, தமிழரசி. எஸ் எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. எஸ் ஆப்ஷன் ஏ DNA என்க்ளோஸ் வித் ப்ரோட்டீன் கோட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். லொகேஷன் வித் அ லொச்சரிக்கன் growth of a lichen on the trees indicates that. அதாவது நிறைய க்ரோ ஆயிரும். லொச்சரிக்கன் growth of a tree indicates. அப்போ என்ன இண்டிகேட் பண்ணுது? இது என்ன இண்டிகேட் பண்ணுது? வாட் டஸ் இட் இண்டிகேட்ஸ்? சூப்பராக வளைஞ்சிருக்குடா. அப்போது ஒரு மரத்தில் வந்துட்டு பயங்கரமான லைக்கன்ஸ்லாம் அப்படி வளர்ந்துட்டு இருக்கு. லைக்கன்ஸ்லாம் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு? சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ லைக்கன்ஸ்லாம் சூப்பராக வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது? என்ன விஷயத்தை அது இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். வாட் டஸ் இட் இண்டிகேட்? சொல்லுங்க பார்ப்போம். என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் 20 கொஸ்டின் முடிச்சோன்னே ஃபயர் விடணும்னு நினச்சேன். 21 கொஸ்டின் முடிச்சோன்னே ஃபயர் விடலாம். ஓகே, என்ன இண்டிகேட் பண்ணுது? என்ன இண்டிகேட் பண்ணுது? நான் 12th இருக்கிறது படிக்கும்போது சொல்லியிருப்பேன். நம்ம எலிசபெத் ராணி வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் படிக்கும்போது சொல்லியிருந்தேன். 2 பூச்சியை வந்து வளர்த்தாங்க. நம்ம எலிசபெத் ராணி வந்து என்ன பண்ணாங்க? 2 பூச்சியை வந்து வளர்த்தாங்க. நல்லா சோறு போட்டு வளர்த்தாங்கன்றதை நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் படிச்சிருப்போமே. அந்த இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன்ல மெயின் ப்ராசஸ் எது பிரசன்ட் ஆயிருக்கு? லைக்கன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். லைக்கன் அந்த மரத்தில் இருந்ததுனால நம்ம அதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? ஒயிட் மார்க் அதிகமாக இருந்துச்சு, டார்க் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைக்கன் எப்படி ஆட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கு. லைக்கன் எப்படி ஆட் பண்ணிட்டு இருக்கு? ஏர் பொல்யூஷன் இல்ல ஏர் பொல்யூஷன் ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டரா வந்துட்டு நம்ம லைக்கன் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிதானே?
பொல்யூஷன் இண்டிகேட்டரா வந்து நம்ம லைக்கன் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு லைக்கன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த லொகேஷன்ல பொல்யூஷன் இல்லவே இல்லை, லைக்கன் அங்கே ப்ரெசென்ட் ஆகலைன்னா அங்கே பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது அந்த லக்ஸூரியன் growth ஆஃப் லைக்கன்ஸ் ஆன ட்ரீ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீல வளர்ந்ததால ட்ரீ ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல வரல, அந்த இடம் பொல்யூட் ஆகப்படவில்லை. the location is not polluted, அந்த இடம் இன்னும் பொல்யூட் ஆகப்படவில்லை அப்படின்னு ஆன்சர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி will be the answer. ஓகே, சூப்பர். தர்ஷினி, வின்மஹி, அர்ச்சிகர், ஸ்ரீகுட்டி, பாவ்ஸ், எஸ் நேச்சுரல் செலக்ஷன்லாம் எஸ் தஜித், சூப்பர். ஓகே, யா நீட் ஸ்டடி ஸ்ரீ, அக்ஷிகர், தேவன், சூப்பர் 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 சூப்பர். குமரேசன், தினேஷ், தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். லொகேஷன் இஸ் நாட் பொல்யூட்டட், அந்த லொகேஷன் வந்து பொல்யூட் ஆகப்படவில்லை. ஏன்னா லைக்கன்ஸோட ஹேபிடேட் எங்க இருக்கும் லைக்கன்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைசார் பகுதியில் இருந்திருக்கும். அந்த ஹில்ஸ்ல வந்துட்டு லைக்கன்ஸ் இருந்துச்சு, அதாவது என்னோட வீட்டில் லைக்கன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதோட வீட்டில் அந்த லைக்கன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவும் பொல்யூட் ஆகப்படலை. ஆனால் லைக்கன்ஸ் இதோட வீட்டிலே லைக்கன்ஸ் இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சென்னையில் லைக்கன்ஸே இல்லை சார், அப்போ சென்னை நல்லா பொல்யூட் ஆயிருக்கா சார் அப்படின்னா, லைக்கன்ஸ் எங்கே இருக்கும், லைக்கன்ஸோட ஹேபிடேட் எங்கவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜன். முக்காவாசி ஹில்லி ரீஜன் என்ன இருக்கு, லைக்கன்ஸோட ஹேபிட்டா இருந்துட்டு இருக்கு. அதோட ஹேபிட்டேட்ல அது வளரலனா மட்டும்தான் பொல்யூஷன் கண்டென்ட்டா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இங்க வளர வைக்கிறோம், இங்க வளரல சார், அப்ப இந்த இடம் பொல்யூஷனா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதோட ஹேபிட்டேட்ல அதோட வீட்டிலே அது வளரல. ஒரு இந்தியன்ல வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு இந்தியனால வாழ முடியல அப்படின்னால தான் பிரச்சனை. ஒரு பாகிஸ்தான்ல போய் ஒரு இந்தியனால வாழ முடியலன்றது பிரச்சனை கிடையாது. ஒரு இந்தியன் இந்தியாவில் வாழ முடியலன்றது தான் பிரச்சனையா இருக்கணுமே தவிர, ஒரு பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வாழ முடியல அப்படின்ற பிரச்சனை இருக்காது. லைக்கனோட ஹேபிட்டேட் இல்லைன்னா பொல்யூட்டரா இருக்கு, லைக்கனோட ஹேபிட் இல்லாம வேற எங்கேயும் இல்லைன்னா அது பொல்யூட்டர் இண்டிகேட்டர் ஆட் பண்ணாது. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஓகேவா? யா, அடுத்த கேள்வி பார்த்துலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. The imperfect fungi which are decomposers of litter and helps in the mineral cycles belongs to imperfect fungi ன்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? இது அவன் இம்பர்ஃபெக்ட், ஏதோ ஒரு கீவேர்ட்ஸை பார்க்கணும். இந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் நம்ம அடிச்சுட்டு இருக்க முடியும். ஓகேவா? எப்போவுமே நம்ம ஃபுல்லாக படிக்கிறத இந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் நம்ம அடிச்சுட்டு இருக்கணும். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு கொடுத்துட்டான். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை எதில் வரும்? 3 குரூப் ஆஃப் ஃபங்கை படிச்சிருப்போம், அதில் 4 குரூப் படிச்சிருப்போம். அதில் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை எதில் வரும்? நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அது ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் வெல் நோன். அதான் நான் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த கண்டுபிடிக்கப்படாதனால நம்ம என்ன சொல்றேன், இதை நான் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை சொல்றேன். இதை நான் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் வந்து அடிச்சு ஒரு 100க்கு 1008 வாட்டி வந்து சொல்லியிருப்பான். அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டியூட்ரோமைசிஸ். ஆப்ஷன் டி, டியூட்ரோமைசிஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி, டியூட்ரோமைசிஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ்டா சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட். சூப்பர். பாவ்ஸ், ஜித், தமிழரசி, தர்ஷினி, தேவன், யோகேஷ், ஸ்ரீ, சனி, ஆஷிகர், ஸ்ரீகுட்டி, கோகுல் கலக்கிறீங்க. வின்மஹி கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி, டியூட்ரோமைசிஸ். இன்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு வந்தாலே என்னவா இருக்க போது, அது டியூட்ரோமைஸா இருக்க போது. நான் மறுபடியும் மாற்றிட்ட ஒரு விஷயத்தை. ஓகேவா? ஸோ டியூட்ரோமைஸா இருக்க போது சூப்பரா தர்ஷினி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி, டியூட்ரோமைசிஸ் ரைட் ஆன்சர். நம்ம 20 கொஸ்டின் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஃபயர் போடுங்க. ஒரு அப்படியே தண்ணி குடிச்சுங்க. அப்படியே பிரேக் எடுத்து போகலாம். ஓகே ஃபயர் கட்சி சிம்பிளை போடுங்க. தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட். 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதம் நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? படிக்கவும் செய்யணும், உடம்பையும் நல்லா பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளால் படிக்க முடியலன்னு நல்லா மார்க் எடுக்க முடியாது. அப்போ நம்ம உடம்பு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அடிக்கடி தண்ணி குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைச்சா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. வீட்டில் தான் இருப்பீங்க. தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடாது. 1 மாதங்க, நான் 1 மாதம் விரதம் மாதிரி ஒரு விரதம் இருங்க. ஓகேவா? மே 3ஆம் தேதி வரைக்கும் எதையும் சாப்பிடாதீங்க. அதான் நிறைய வாட்டி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி வரைக்கும் கண்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. மே 3ஆம் தேதி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, மே 4ஆம் தேதி ஃபுல் கட் பண்ணிட்டு, மே 5ஆம் தேதி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் உயிரோடு இருந்து பாஸ் ஆனால் நம்ம நீட் படிக்கலாம், இல்லைனா வேலை போயிடலாம். ஓகே, அதான் கான்செப்டாக இருக்க போகுது. ஓகேவா? பட் இந்த 1 மாதத்தை கண்டதை சாப்பிட்டு உடம்பு கேடு வருத்தாதீங்க. ஓகே, ஃபயர் வந்தாச்சா? அப்படியே செஷன் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டெய்லி இந்த மாதிரி செஷன் போயிட்டு இருக்க போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறேன். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காண்டக்கன்னா அந்த 4 ஸ்டேட்மெண்ட் வந்து விச் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்ப்போம். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்துட்டு அதில் ராங்காக நமக்கு என்ன தெரியுதுன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, ப்ரோட்டிஸ்டா ஹேவ் அ photosynthetic and heterotrophic modes of nutrition அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்கானா, சம் ஃபங்கை ஆர் edible அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்கானா, நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் பிரசன்ட் இன் மொனீரா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கானா, செல் வால் இஸ் ஆப்ஷன் இன் அனிமாலியா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் தப்பான ஆப்ஷன், ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கான். which is the wrong statement அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ which is going to be wrong statement இருக்க போது,
we all knew படிச்சு சொன்னேன் படிச்சு சொன்னாலும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் முனிரா அப்படின்றது என்ன இதில் வருது ப்ரோகேரியாட்ஸில் வருது பேர்லேயே இருக்குது ப்ரோகேரியாட் அப்படின்றது ப்ரோகேரியாட்னா இப்போ இந்த கேம்லாம் சொல்லுவோம் தெரியுமா நான் ப்ரோ பிளேயர் இல்லை அடிச்சிக்கவே முடியாது நான் யார் தெரியுமா நல்லா ப்ரோ பிளேயர் தோனிக்கே நான் தான் கிரிக்கெட் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ப்ரோ பிளேயர் வந்துட்டு இதில் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும் ப்ரோனா என்னவா இருக்குன்னா அண்டர் டெவலப்பிங் இல்லை ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று அண்டர் டெவலப்பிங் நம்ம ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ யூகேரியாட்டிக் தான் ட்ரூ நியூக்ளியஸ் இன்னைக்கு நான் நம்பிக்கை பேட்ச் கூட எடுத்துருப்பேன் யூகேரியாட் சொல்லுறது ட்ரூ நியூக்ளியஸ் ஆனால் ப்ரோகேரியாட்ஸ்னா அண்டர் டெவலப்பிங் பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ் அப்படி ஒரு அண்டர் டெவலப்பிங் பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ்ல எப்படி நியூக்ளியர் மெம்பரேன் பிரசன்ட் இருக்கும் நியூக்ளியர் மெம்பரேன் பிரசன்ட் ஆகலனால அது ப்ரோகேரியாட்ஸ்ல வருது ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு இருக்கு ஓகே ஆப்ஷன் சி இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் சூப்பர் தர்ஷினி வின்மஹி யோகேஷ் கிரி தர்ஷினி அஷிகர் தமிழரசி ஜித் Seni, 𝒎𝒑𝒐𝒓𝒆 option Devan, Jit, super. Option C is right answer. Okay, option C will be the right answer. Nuclear membrane is present in Monira. தப்பான கேள்வியா இருந்துருக்கு. Which of the following disease is caused by a protozoan? Protozoan cause ஆகக்கூடிய disease. Influenza babesiosisa, blastomyces, sniffles. Protozoan cause ஆகக்கூடிய disease. Protozoan cause பண்ணக்கூடிய disease. Which are the disease which is caused by protozoan? Protozoan cause by a disease. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கொஸ்டின்ஸ் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா இந்த கொஸ்டின்ஸ் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா யாருக்காவது இது நம்ம முன்னாடி ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினாக தான் இருந்துட்டுருக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லையாடா ஒரே நிமிஷம் இருங்க எப்போ டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே இப்போ புரோட்டோசோன்னா உங்க வண்டியில் என்ன ஞாபகம் வரும் நான் சொல்லியிருந்தேன் படிச்சிருந்தேன் ட்ரிக் நான் சொல்லியிருந்தேன் அதாவது புரோட்டோசோன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரணும் மலேரியல் டிசீஸ் தான் ஞாபகம் வரும் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்துட்டு மலேரியா வந்துட்டு ஒரு புரோட்டோசோன் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் என்ன ட்ரிக் சொல்லியிருந்தேன் இந்த மலேரியா ஒரு குழந்தைக்கு வந்துருச்சுன்னா அது நான் ட்ரிக்காக தான் சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ இது கிடையாது ட்ரிக்காக தான் சொன்னது மலேரியா ஒரு குழந்தைக்கு வந்ததுனால மலேரியா ஒரு பேபிக்கு வந்ததுனால நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் பேபிசியோசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேவா ஞாபகம் இருக்க அந்த ட்ரிக்கு சொன்னது யாரா இருக்கீங்களா ஓகே டேய் நீட் ஏகலவ்ய டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லைடா கிட்டத்தட்ட 34 டெஸ்ட் இருக்குடா அதில் 34 டெஸ்ட்டில் வந்துட்டு 20 டெஸ்ட் வந்துட்டு டைம் பண்ணி தான் அசீவ் பண்ண முடியும் ஓகே அதாவது என்னன்னா இந்த டைமுக்கு தான் எழுதி ஆகணும்னா இந்த டைம் தான் எழுதி ஆகணும் வேறு டைமுக்குலாம் எழுதக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி இருக்கிறது 20 டெஸ்ட் இருக்குது 10 டெஸ்ட் வந்துட்டு அந்த 20 டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் கிடைக்கும் இந்த 20 டெஸ்ட் எழுதினா தான் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வந்து கிடைக்கும் இந்த 10 டெஸ்ட் வந்து உங்கள் கன்வீனியன்ட் எழுதிக்கலாம் இந்த 10 டெஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட் எழுதிக்கலாம் அண்ட் மிச்சம் இருக்க இந்த 4 டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எழுதுற மாதிரி இருக்கும் நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு போயிட்டு 4 டெஸ்ட் வந்து ஆஃப்லைன் சென்டர் ஃப்ரீ தான் ஆஃப்லைன் போயிட்டு அங்கே போய் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ 34 டெஸ்ட் கண்டெயின் ஆகிருக்கூடியது தான் இந்த ஏகலவ்ய டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து நம்ம 499 கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இதான் ஏகலவ்ய டெஸ்ட் சீரிஸோட இது ஓகேவா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஏன்னா பேபிசியோசிஸ் மலேரியா கிடையாது ஆனால் மலேரியா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் மலேரியா மாதிரி இருக்கக்கூடிய பேரசைட் அப்படி தான் நான் அதை ஞாபகம் வச்சுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் மலேரியா ஒரு பாப்பாக்கு வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ புரோட்டோசோன்னா பேபிசியோசிஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆனால் மலேரியா கிடையாதுராது எக்ஸாமுக்காக தான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேருக்கு தெரியலன்னு தெரியல ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் டா யோகேஷ் கலக்கிங் ஆப்ஷன் பி டாக்கண்ணா ஓகே தமிழரசி எஸ் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம படிச்சிருப்போம் ஜித் சூப்பர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் த சாய்ஸ்டிக் ஓகே ஒரு மலேரியா இனிமேல் ஞாபகம் வச்சோம் ஓகே புரோட்டோசோன்னா என்ன ஞாபகம் வரப்போது ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் புரோட்டோசோன் மலேரியா ஞாபகம் வரணும் சூப்பராக படிச்சிருப்போம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் அதை ஞாபகம் வச்சு தான் நான் சொன்னேன் ஒரு மலேரியா ஒரு குழந்தைக்கு வருது ஞாபகம் வச்சுக்கோ பேபிசியோசிஸ் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ அதுக்குன்னு மலேரியா டிசீஸ் இல்லை அது மலேரியா டிசீஸ் கிடையாது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறதே பயமாக இருக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அதே வச்சு போய் நீங்கள் தப்பாக எழுதி வச்சுட்டு வந்துடுறீங்க ஓகேவா ஸோ என்ன கான்செப்ட் சொல்லணும் அந்த கான்செப்ட்டை முடிச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம ராங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தலாம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த 4 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எதெல்லாம் ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன் which is the wrong statement from this 4 4 ஸ்டேட்மெண்ட்ல which is the wrong statement W.M. Stanley showed that the viruses could be crystallized அப்படினு கொடுத்திருக்கான் the term contagion viral fluidium was coined by M.W. Beijering and option C என்ன இருக்குன்னா mosaic disease tobacco and AIDS in human being are caused by viruses அப்படினு கொடுத்திருக்கான் and option D என்ன இருக்குன்னா viruses were discovered by that's என்னவா இருக்கு
நான் பி தான் போட்டேன். எதிரா பி தான் போட்டேன் போன கொஸ்டினுக்கா? பி தானே கரெக்ட் ஆன்சரு. பேபி யோஸ் தான் கரெக்ட் ஆன்சரு. யார் பண்ணிருப்பா? டிஓ டயர். இட்ஸ் நாட் இவனோஸ்கி இல்ல. இவனோஸ்கி வைராய்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். இவனோஸ்கி வைராய்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி எஸ் டிஓ டைனர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. எவனோஸ்கி வந்து வைராய்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சுப்பரஜித், தமிழரசி, பாலாஜி, யோகேஷ், தேவன், சாய்ஸ்ரீ, அக்ஷர், தினேஷ், தர்ஷினி, தௌஃபிக், ஸ்ரீ, வின்மஹி, ஸ்ரீ குட்டி கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா டிஓ டயர் தான் கண்டுபிடிப்பாரு. எவனோஸ்கி வந்து வைராய்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். அடுத்த கேள்வி, செல் வால் இஸ் ஆப்சென்ட். எதுல செல் வால் ஆப்சென்ட்டா இருக்கு? எதுல வந்து செல் வால் ஆப்சென்ட்டா இருக்கு? which செல் வால் இஸ் ஆப்சென்ட்? எதுல வந்து செல் வால் ஆப்சென்ட்டா இருக்கு? எதுல செல் வால் ஆப்சென்ட்டா இருக்கு? பேசிக் இன்னைக்கு கூட நடத்திருந்தேன். பேசிக்கா சொல்லிருந்தோம். செல் வால் சூப்பரா யோகேஷ், சூப்பர். இதுக்கு சொல்லுங்க, எதுல வந்து செல் வால் ஆப்சென்ட்டா இருக்கு? நம்ம படிக்கும்போது படிச்சிரோம். ஒன்லி ப்ரோகாரியாட்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப குட்டியூண்டு இருக்கும். ப்ரோகாரியாட்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஸ்மால், வெரி ஸ்மால். தட் இஸ் வித்தவுட் செல் வால் பிரசன்ட் ஆயிருக்காது. ஒன்லி ப்ரோகாரியாட்ஸ், ரொம்ப குட்டியூண்டா இருக்கக்கூடிய ப்ரோகாரியாட்ஸ், செல் வால் இல்லாத ப்ரோகாரியாட்ஸ் என்னவா இருக்கு? மைக்கோபிளாஸ்மாவா இருக்கு. which is ரொம்ப டேஞ்சரஸ் நமக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மைக்கோபிளாஸ்மா ரொம்ப பெரிய எக்ஸெப்ஷன். இந்த லெசன் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்பிக்கை பேட்ச் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், மைக்கோபிளாஸ்மா ரொம்ப எக்ஸெப்ஷன் அப்படின்றது. ஓகேவா? 0.3 0.5 μm தான் இருக்கும். அதே மாதிரி which is the only prokaryotes செல் வால் இல்லாத. இப்போ ப்ரோகாரியாட்ஸ்க்கு வருது. அது ப்ரோகாரியாட், இட் இஸ் a prokaryotic. மைக்கோபிளாஸ்மான்றது என்னவா இருக்கு? ஒரு ப்ரோகாரியாட்ஸ், செல் வால் இல்ல. ப்ரோகாரியாட்ஸ்ல செல் வால் இல்லாத மைக்கோபிளாஸ்மா வந்துருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே, சூப்பரா கலக்கிட்டீங்கடா. ஜேடிஎஸ்என், அதான் ஜேடிஎஸ்என் கலக்கிட்டீங்க. தர்ஷினி, வின்மஹி, ஸ்ரீகுட்டி, தமிழரசி, ஜேடிஎஸ்என், பாவ்ஸ், அஷிகர், யோகேஷ், நீச்ஸ்ரீ, ஜித், தௌஃபிக், பா, சாய்ஸ்ரீ, தினேஷ். டே ஒரு வாட்டி சொல்லுங்க. டே எல்லாரும் பேரையும் படிக்கிறதுக்குள்ள யோகேஷ். ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி சொன்னால் போதும். ஓகே, உங்களுக்கு ஒரு வாட்டி ஆன்சர் பண்ணால் போதும். உங்களுக்கு டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ஒரு வாட்டி 9 பேர் சொல்லி நான் மறுபடியும் அந்த பேர் படிச்சேன். ஃபங்கை இல்லையா சார்? இல்லை ஏண்டா ஃபங்கை செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அப்படி தான் படிச்சிருப்போம் இல்லையா? இங்கே ஃபங்கை ஆப்ஷனே இல்லை. எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? ஃபங்கை இஸ் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் நம்ம படிச்சிருந்தோமே, ஞாபகம் இல்லையா? ஃபங்கஸ் வராது. ஃபங்கஸ் இல்லை. ஃபங்கஸ்ல செல் வால் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபங்கஸ்ல செல் வால் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி, in which group of organism the cell wall from the two thin overlapping shells fit together? Two thin overlapping shells fit together. பார்க்கிறதுக்கு சோப்பு டப்பா மாதிரி இருக்கும்னு படிச்சிருப்போம் இல்லையா? Two thin overlapping plates fit together. Two thin இல்ல மைக்கோனால் நினைச்சீங்களா? இல்ல இட்ஸ் கம்மண்டா ப்ரோகாரியாட்ஸ்ல வருது. அது ப்ரோகாரியாட்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஓகே, நல்ல எக்ஸெப்ஷன். என்னது? Two things overlapping shells fit to the cell walls from two thin overlapping plates. இந்த டையாட்டம் அண்ட் கோல்டன் ஆல்கேன்னு படிச்சிருப்போம்ல, டெஸ்மிட்ஸ். டையாட்டம் அண்ட் கோல்டன் ஆல்கே. இந்த டையாட்டமும் கோல்டன் ஆல்கேவும் எதுல வருது? கிரைசோஃபைட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. டையாட்டம் ஞாபகம் இருக்கா? டையாட்டம் இஸ் எர்த் எல்லாம் படிச்சிருப்போமே. அதுக்கு டெஸ்மிட்ஸ்னு படிச்சிருப்போம். டெஸ்மிட்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? கோல்டன் ஆல்கேன்னு. இதெல்லாம் எதுல வருது? கிரைசோஃபைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? So, which has a two thin overlapping plates is option D. Chrysophytes is the right answer. Okay, yes, Desmis and diatom. Okay, so option D, Chrysophytes is the right answer. Okay, super. Vinmahi, Yogesh, Sri Kuti, Jit, Dashini, Neetsti, JDSN. அது யாரா JDSN? உங்க நேம் என்னடா? அஷிகர், கலக்கினி, தினேஷ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி கிடையாதுடா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? டயாட்டமிஸ் எர்த்தெல்லாம் சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? டயாமட்டமிஸ் அப்படின்றது பிரசன்ட் இருக்கு. எங்க பிரசன்ட் இருக்குன்னா அந்த சாயில பிரசன்ட் இருக்கு. ஒன்றுக்கு மேலே இன்னொன்று மேலே அட்டாச் ஆகி பிரசன்ட் இருக்குன்னு படுத்துருப்போம் இல்லையா? யா எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா கோகுல். இப்போ மறுபடியும் ராங் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. ராங் ஆன்சர் இது, ரைட் ஆன்சர் இது. நிறைய கொஸ்டின் கேட்க போறான். ஏன்னா அதுதான் நீங்க தப்பு பண்ணீங்க. ஏன்னா அவன் ஒன்று மட்டும் மாற்றி வச்சா போதும். இப்படி இருக்கிறது அப்படி மாற்றி வச்சா போதும், அப்படி இருக்கிறது இப்படி மாற்றி வச்சா போதும். ஓகேவா? அப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரப்போது நல்லா பார்த்து வச்சோம். ஓகேவா? இப்போ 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து ராங்கான ஆன்சர்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆமாம், ஃபர்ஸ்ட் ரைட் ஆன்சர் கேட்டிருக்காங்க, ராங் ஆன்சர் கேட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கணும். ஏன் சார் நீங்கள் அடிக்கடி இந்த நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, புதுசாக வரவங்க கேட்டிருப்பீங்க, ஏன் சார் கொஸ்டின்ஸை பார்க்குறீங்க, அந்த கொஸ்டின் ஏன் சார் நீங்கள் அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பழகணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு கொஸ்டின்ஸை பார்க்குறீங்கன்னா அந்த கொஸ்டினில் கீவேர்டு என்ன கேட்டிருக்கான், வாட்டர் அண்டர்லைன் பண்ணிருக்கூடாது, சூஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டின்ல கீவேர்டு என்ன கேட்டிருக்கான், ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான், ரைட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க கொஸ்டின் பேப்பர் அண்டர்லைன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஓஎம்ஆர்ல அடிக்க போகும்போது நீங்க ஒரு வாட்டி உங்க கண்ணு அப்படி போகும். அப்படி உங்க கண்ணு போகும்போது ஓகே அவன் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கானா அப்படின்றத நீங்க 2 வாட்டி என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பழக்கத்தை நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ரைட்டா ராங்கான்னு கேட்டிருக்கானா அப்படின்னா அவன் என்ன டிட்டர்மைன் பண்ணி கேட்டிருக்கான்றது அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, அண்டர்லைன் பண்ணி அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க கடைசியா ஓஎம்ஆர்ல பப்ளிங் பண்ண போகும்போதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தப்பு மாதிரி இருந்தா ஒரு ரீகால் பண்றது அது கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸை படிச்சு பார்ப்போம். இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கு, எந்த ஆப்ஷன் தப்பா இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், நியூரோஸ்போரா இஸ் யூஸ்ட் இன் ஸ்டடி ஆஃப் பயோகெமிக்கல் ஜெனெடிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் ஆர் பாய்சனஸ் மஷ்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்பாவி எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை, நீங்க யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? பாய்சனஸ் மஷ்ரூமாடா, மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் வந்துட்டு அவ்வளோ டெசிடியஸான இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி இல்லையா. மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் வந்து ரொம்ப எடிபிள் மஷ்ரூம், அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் அதிகமான டேஸ்டா இருக்கிற மஷ்ரூம் இந்த மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லி. எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ராங் ஆன்சரா இருந்துட்டு. ஓகேவா, எஸ், கண்டிப்பா அதிகமான கொஸ்டின் அங்கே தான் இருக்க போகுது. அசெஷன் அண்ட் ரீசன், மேட்ச், இப்போ நான் 2025 மேட்ச் தான் அதிகமாக கேட்டு வச்சுதான். அசிஸ்டன்ட் ரீசன், மேட்ச், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின், ரைட் ஆர் ராங் ஸ்டேட்மெண்ட், அந்த பேஸ்க்கு இந்த 4 சாப்டர் தான் அதிகமாக கேட்பான். ஒன்ஸ் அவன் பெரிய கொஸ்டின் கேட்குறான், லாங் ஆன்சர் கேட்குறான் அப்படின்னாலே இந்த 4 தான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்க போது, ஒரு வழி இல்லை, வி ஹேவ் டு ஸ்டடி இட். நம்ம வந்தாச்சு, தண்ணியில் குதிச்சாச்சு, நீச்சல் அடிச்சு எதிர்நீச்சல் போட்டு நம்ம அந்த கரைக்கு போய் தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. நம்ம டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்றது. எல்லாருமே நான் டாக்டர் ஆக முடியாது, யாரெல்லாம் ஃபைட் பண்ணுறோம் அவனால தான் டாக்டர் ஆக முடியுது. அப்போ நீங்கள் ஃபைட் பண்ண ரெடி இல்லையான்றதை நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், மறந்துடாதீங்க. ஓகே, யா, சேதுலட்சுமி, வின்மஹி, ஹாய் தர்ஷினி பிரியா, நீட் ஸ்டடி, ஓகே, சனி, சங்கீதா, தர்ஷினி, தேவன், ஷாய்மதி, பாவ்ஸ், கோகுல், சூப்பர். ஆப்ஷன் பி மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் ஆர் பாய்சனஸ் மஷ்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராங்கான ஸ்டேட்மெண்ட், மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள் பாய்சனஸ் கிடையாது, ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் நீச்சல் அடி, அதான் இது நீச்சல் அடி, வேறு ஏதாவது பாட்டு வரும், அந்த பாட்டுலாம் போவானா. ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்சஸ் இஸ் இன்கரெக்ட். மறுபடியும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கரெக்ட். எத்தனை தான் சார் இன்கரெக்டாக இருக்கிறதுனா, எஸ், இன்கரெக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஹாய் சக்தி பிரியா, சொல்லுங்க பார்ப்போம், இந்த 4 ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்? ஃபைட்டோ, இது இன்கரெக்டரா, இது வந்து காலம் 1. என்ன பண்றேன், தெரியாம இருக்கிறாதீங்க, இது காலம் 1. ஐயோ, அது மேட்ச் மாதிரி வராது, இதில் நான் டைப் பண்ணது தானே. ஓகே, இப்போ காலம் 1லேருந்து இப்போ ஃபைட்டோதோராக்ஸ் வந்து ஏசெப்டேட் மைசீலியம் அண்ட் பெசிடியோமைசிஸ் அப்படி இருக்கு. ஆல்டர்னேரியா வந்துட்டு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட் அண்ட் யூட்ரோமைசிஸ் அப்படி கொடுத்துருக்கான். ஆப்ஷன் சி வந்துட்டு மியூக்கர் ரீப்ரொடக்ஷன் பை கான்ஜுகேஷன் அண்ட் ஆஸ்கோமைசிஸ் அப்படி கொடுத்துருக்கான். அண்ட் ஆப்ஷன் டி வந்துட்டு என்ன இருக்கு, அகாரிகஸ், பாராசிட்டிக் ஃபங்கஸ் அண்ட் பெசிடியோமைசிஸ். அதுக்கப்புறம் இது அப்படியும் வரல. ஓகே, அது மேட்ச் தான் முன்னாடி கொடுத்துருக்கான் இல்லையா. மேட்ச்ல எந்த பேர் வந்துட்டு ராங்கா இருக்குன்னு தான் கேள்வி. எந்த பேர் வந்து ராங்கா இருக்கு, எந்த பேர் ராங்கா இருக்கு? எஸ், ஆப்ஷன் அடப்பாவி, ஆப்ஷன் டி என்னடா தப்பு பார்த்தீங்க? ஆப்ஷன் டி அகாரிகஸ், பாராசிட்டிக் ஃபங்கஸ் அண்ட் பெசிடியோமைசிஸ் கரெக்ட் தானே அது? ஏன்டா கரெக்ட் தான்டா கேட்குறான். அவன் கரெக்ட் தான்டா கேட்குறாங்கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, அவன் கரெக்ட் தான்டா கேட்குறான். அகாரிகஸ் பாராசிட்டிக் ஃபங்கஸ், பெசிடியோமைசிஸில் எப்படி பாராசிட்டிக் ஃபங்கஸில் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம்? அகாரிகஸ் எப்படி நம்ம பெசிடியோமைசிஸில் எப்படி பாராசிட்டிக் ஃபங்கஸ் வந்துட்டு இருக்கோம்? அகாரிகஸ்ல எப்படா, இல்லடா கரெக்ட் தானே கேட்குறான். அப்படி இல்லை, கரெக்ட் தானே அதுன்னு அந்த கரெக்டில் தான் கேட்கல, அவன் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். எஸ் தெரியுது, ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்றது தெரியுதுடா. பட் ஆப்ஷன் பாருங்க, கரெக்டானதான் கேட்டிருக்கான். அவன் கரெக்டானது கேட்டிருக்கான்னு சொல்லியிருக்கேன். அரே அறிவாளிங்களா, கரெக்ட் தான்டா கேட்டிருக்கான். அவன் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன். எது கரெக்ட் தான் கேட்டேன். பாருங்க, ஆப்ஷன் பி
அல்டர்னேரியா, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், டியூட்ரோமேசிஸ், இதுதான் கரெக்ட். நான் எதுக்கு அகாரிகஸ், பாராசிட்டிக் ஃபங்கஸ் எதுக்கு இது கரெக்ட்னு சொன்னதுன்னா அவன் கரெக்டாக தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ 3 வந்து ராங்காக இருக்க போகுது. ராங்கில் நான் கரெக்டுன்னு சொன்னேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? இப்போ நம்ம இதுக்கு இங்கே நம்ம ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த ராங் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சா? இல்லை, அவன் கேட்ட கேள்வியிலேருந்து இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுக்கு அவன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். நம்ம ராங் பேஸ் தான் கண்டுபிடிச்சானோ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது கரெக்டான மேட்ச் பண்ணி தான் கேட்டிருக்கான். இது வராது, எல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ண படவில்லை. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். என்னோடாச்சு, ஒரு நிமிஷம். Yeah, option B is right answer. Option B is right answer. Option B. Yes, the Yogesh, 𝑬𝒑𝒑𝒔, ஷாமதி, தினேஷ், வின்மஹி கலெக்டிங். ஆப்ஷன் B is right answer. ஓகேவா? ஆப்ஷன் B is right answer. மறந்துட்டாங்க, எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். இது இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுங்க. கரெக்ட் கேட்குறானா, ராங் கேட்குறானா, கரெக்ட் கேட்குறானா அப்படின்றது. ஓகேவா? இந்த கட் ஆஃப் அ கவ் அண்ட் பஃபலோ ப்ரோசஸ். கட் ஆஃப் த கவ் அண்ட் பஃபலோ என்ன ப்ரோசஸ் இருக்கும்? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் இதை அடிச்சு உடச்சு படிச்சிருப்போம். மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் இதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? உட்காந்து அடிச்சு படிச்சிருப்போம். கட்ஸ் ஆஃப் த கவ் அண்ட் பஃபலோ என்ன ப்ரோசஸ் இருக்குடாக்கண்ணா? கட் ஆஃப் த கவ் அண்ட் பஃபலோவில் அதுதான் என்ன பிரச்சனை இருக்கு? மெத்தனோஜென்ஸ் பிரச்சனை இருக்கு. ஆப்ஷன் சி மெத்தனோஜென்ஸ் ரைட் ஆன்சர். கட் ஆஃப் த பஃபலோ அந்த கவ் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆப்ஷன் சி மெத்தனோஜென்ஸ் அந்த பிரச்சனை இருக்க போகுது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மெத்தனோஜென்ஸ் பிரச்சனை இருக்க போகுது. ஓகேவா? சூப்பரா கலெக்டிங். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா தமிழரசி, பாவ், ஷாமதி, ரெம்பா, சனி, சங்கீதா கலெக்டிங். தர்ஷினி, தினேஷ் கலெக்டிங். ஆப்ஷன் சி மெத்தனோஜென்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மெத்தனோஜென்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். which one of the following is a wrong for fungi? ஃபங்கைக்கு எது தப்பா இருக்கு? ஃபங்கைக்கு எது தப்பா இருக்கு? which one of the following is wrong for fungi? ஃபங்கைக்கு எது தப்பா இருக்கு? ஃபங்கைக்கு எது தப்பா இருக்கு? which one is wrong for fungi? ரொம்ப ஈஸி. இது ரொம்ப 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 ஈஸியானது. அச்சு பீஸ் அந்த மாதிரி ஈஸியானது. என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஸ், ஆல் ஃபங்கை possess a purely cellulosic cell wall. ஆல் ஃபங்கை பியூர்லி செல்லுலோசிக் ஃபங்கல். எப்படி எல்லா ஃபங்கையும் இருக்கும்? அப்போ கைட்டினேசியஸ் செல் என்ன போடுது? பேசிக்காக ஃபங்கை செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்கான்? எல்லா ஃபங்கையுமே செல்லுலோசிக் செல் வாலால தான் மேட் அப் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்படி வராது இல்லையா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், ஸ்ட்ரைட்டன் மோர். கண்டிப்பா பேசிக்கா ஃபங்கைனாலே நம்ம சின்ன குழந்தை என்ன படிச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அப்படின்னு தான் படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அப்படி இருக்க வரா இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. ஓகே, சூப்பரா சேதுலட்சுமி, தர்ஷினி, ரம்பா, ஸ்ரீகுட்டி, அக்ஷிகர், தர்ஷினி, தினேஷ், சங்கீதா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பரா தர்ஷினி, பிரியா கலகினீங்க. தமிழரசி, அபினேஷ், சுரேஷ், ஜித். சூப்பரா கண்ணா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறது கட் ஆஃப் த ரூமினன்ட் அனிமல்ஸ் இருக்கும் சொன்னீங்க இல்லையா? அந்த மெத்தனோஜென்ஸ் வந்து ஆர்கேபாக்டீரியாவா, டைனோஃப்ளஜிலேட்டா, ஸ்லைம் மோல்ட்ஸா, யூபாக்டீரியாவா? மெத்தனோஜென்ஸ் கட் ஆஃப் த ரூமினன்ட் அனிமல்ஸ், கட் ஆஃப் த கேட்டில்லாம் படிச்சிருப்போம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்துட்டு அப்படி அந்த மெத்தனோஜென்ஸ் வந்துட்டு ஆர்கேபாக்டீரியாவா, டைனோஃப்ளஜிலேட்டா, ஸ்லைம் மோல்ட்ஸா இல்லை யூபாக்டீரியாவா? மெத்தனோஜென்ஸ் இதில் வருது. மெத்தனோஜென்ஸ் இதில் வந்துட்டு இருக்கு. மெத்தனோஜென்ஸ் அப்படின்னா என்ன இருக்க போது? ரொம்ப 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 இதாக இருக்குது. ஒன்று கூப்பிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்கேபாக்டீரியா இஸ் ரைட் ஆன்சர். ஆர்கேபாக்டீரியா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா வின்மஹி, தர்ஷினி, ஸ்ரீகுட்டி, தினேஷ். அப்போ அதிகம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஜெயித்து. ஓகே, சேதுலட்சுமி, அஷிகர், ரெம்பா. சூப்பரா குமரேசன், நீட் ஸ்டடீஸ், அஷிகர் கலக்கிறீங்க. அபினேஷ். சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ ஆர்கேபாக்டீரியா. மெத்தனோஜென்ஸ் கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன இருக்கு? ஆர்கேபாக்டீரியா. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஆர்கேபாக்டீரியா. மறுபடியும் ராங் ஸ்டேட்மெண்ட் சார். எத்தனை தடவை சார் இந்த ராங் ஸ்டேட்மெண்ட்? இம்பார்ட்டன்ட், வேறு வழி கிடையாது. 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட்? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேயே அதிகமாக கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, எங்கேயாவது ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ராங் ஆக்க முடியாது. நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களால் தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு தான் கேள்வி.
யா என்ன கொடுத்துருக்கான், diatoms earth is formed by the cell wall of diatoms அப்படி கொடுத்துருக்கான். ஆப்ஷன் பி என்ன diatoms are chief producers of ocean கொடுத்துருக்கான். ஸோ diatoms are chief microscopic elements and floats in a passively in water கட்டு தான். ஆப்ஷன் டி தான். அப்புறம் walls of diatoms are easily degradable. எப்படி easily degradable கிடையாது? ஓகே, ஆப்ஷன் டி இஸ் a wrong answer. ஓகே, செல் வால் இதெல்லாம் மேடப் இருக்கும், செல்லோஸ் பிளேட்ஸால மேடப் பண்ணதுனால it is not easily degradable. Option D is the right answer. I mean wrong statement. Wrong statement கூட right answer. Option D is right answer. Yeah, silica shells, cellulosic plates எல்லாம் மேல பாருங்க. So option D is the right statement. Okay, super Ajit, Sani, Kumaresan, Srikuti, Gokul, Dashini, both Dashini and Ashikar, Kumaresan, Tamilarashi, Shamadi, Abhinesh கலக்கிட்டீங்க. அபினேஷ் சுரேஷ் சூப்பர்மா. பாப்பான்னு கூப்பிடுறோம். ஓகே, பாப்பா சூப்பர்மா. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஃபார் வைராய்ட்ஸ்? எனக்கு ராங் பிடிக்கல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா, வாங்க 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 வாங்க. வைராய்ட்ஸுக்கு எது ராங்கா இருக்குன்றாங்க. வைராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எது ராங்கா இருக்கான்? விச் இஸ் ராங் ஃபார் வைராய்ட்ஸ்? வைராய்ட்ஸை பொறுத்து எது ராங்கா இருக்கு? படிச்சு பாருங்க. கிளாஸ் when the question end the class will enter. பிரேக் கொடுக்குறேன்டா. நான் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். 1 மணி நேரம் கூட ஆகலடா. 1 மணி நேரம் தான் இருக்கு. ஓகே, என்ன இருக்கு? எஸ், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RNA போய் ஹை மாலிகுலர் வெயிட். எப்படிடா RNA-யோட ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கும்? RNA will be a low molecular weight. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? ஆப்ஷன் டி தான். பரவாயில்ல, நல்லா தேய்ச்சி பட்டிங்க. ஓகேவா, எது பார்த்து கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. எஸ் டி தானே. சூப்பர். கோகுல், தர்ஷினி, ஸ்ரீ, சனி, ஸ்ரீகுட்டி, அபினேஷ், அஷிகர், வின்மஹி, தர்ஷினி, சங்கீதா, தமிழரசி, ஜித், கோகுல், அஷிகர், குமரேசன், அபினேஷ். சூப்பர். ஆப்ஷன் டி ஷாமதி கலக்கிங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ் சேதுலட்சுமி சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அது என்ன இருக்கு? லோ மாலிகுலர் வெயிட் தான். லோ மாலிகுலர் வெயிட். ஓகே, லேக் ப்ரோட்டீன் கோட் கண்டிப்பா RNA மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மாலர் தென் வைரஸஸ். ஆமா, அந்த வைரஸோட ஃபில்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். தே காஸ் இன்ஃபெக்ஷன். கண்டிப்பா வேற என்ன காஸ் பண்ண போகுது? நல்லதா காஸ் பண்ண போகுது. அண்ட் தேர் RNA இஸ் a low molecular weight. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். RNA வந்து லோ மாலிகுலர் வெயிட்ல எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மறுபடியும் ராங். மொத்தமா ராங் தான். என்ன கொடுத்துருக்கான்? ராங். Cyanobacteria are called as a blue-green algae. Okay, golden algae are called as a desmids. Eubacteria are also called as a false bacteria. Phycomyces are also called as a algal fungi. இப்போ எது ராங்கா இருக்கு? ஷாமா சரா ஷாமா. நான் ஷாம் ஆதித்யன் சொல்லுவாங்க. என்னவா இருக்க போது? யூபாக்டீரியா, யூகேரியா அப்படின்றது. யூகேரியான்னு என்ன சொல்லுவோம்? யூ நான் ட்ரூவு, கேரியானா நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ யூவோட அர்த்தம் என்னவா இருக்கு? ஈயோட யூவோட அர்த்தம் ட்ரூ அப்படின்னு இருக்கு. இங்க யூ பாக்டீரியா வந்து எப்படி ஃபால்ஸ் பாக்டீரியா வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், ரைட் ஆன்சர். தப்பான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஓகேடா. ஓகே, யூ மீன்ஸ் ட்ரூ. ஓகே, சூப்பர். ஸ்ரீகுட்டி, தமிழரசி, தர்ஷினி, அமீரா, சஞ்சய், அஷிகர், சனி, தர்ஷினி 2 தர்ஷினி சரி, அஷிகர், கோகுல், ஸ்ரீ, சங்கீதா, வின்மஹி, குமரேசன், ஷாம் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சரா பார்த்துட்டு. ஓகேவா, பட் எழுதலாம்டா. ஆல் இண்டியா ரேங்க் வராது. ஷெட்யூல் டெஸ்ட் அந்த டைமில் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வரும். ஷெட்யூல் டெஸ்ட் நீங்கள் அந்த டைமில் எழுதலைன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க் வராது. அவ்வளோதான். பட் நீங்கள் டெஸ்ட் எழுத முடியும், தாராளமாக எழுத முடியும். ஓகே, கிரைசோஃபைட்ஸ் அண்ட் நியூக்ளியோனாய்ட்ஸ், டைனோஃப்ளஜெல்லேட்ஸ் அண்ட் ஸ்லைம் மோல்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த கிங்டம். கிரைசோஃபைட்ஸ், யூக்ளியோனாய்ட்ஸ், டைனோஃப்ளஜெல்லேட் அண்ட் ஸ்லைம் மோல்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த கிங்டம் ஆஃப். எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கா? மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கே, அனிமாலியாவா? Chrysophytes, eukaryotes, dinoflagellates, slime molds are included in the kingdom Monera, Protista, fungi, animalia. எந்த கிங்டத்துல? Yeah, it's from என்னடா ஃபங்கை போடுறீங்க?
நல்லா தான்டா போயிட்டு இருந்தீங்க, நல்லா தான்டா போயிட்டு இருந்தீங்க, கரெக்டாக தானே சொல்கிறீங்க. ப்ரோட்டிஸ்டா ஆப்ஷன் பி. ஏன் பியும் சியும் ஏன் போடுறீங்க? ப்ரோட்டிஸ்டா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. தர்ஷினி, தினேஷ், ஜித், ஜேடிஎஸ்என், ஸ்ரீகுட்டி, வின்மஹி, கோகுல், அமீரா, அஷிகர், தர்ஷினி, சங்கீதா, சேதுலட்சுமி, சனி அண்ட் அபினேஷ், ஷாம். சூப்பர். ஆப்ஷன் டி தமிழரசி. ஆப்ஷன் டி இல்லை, ஆப்ஷன் பி ப்ரோட்டிஸ்டால தான் வரும். ப்ரோட்டிஸ்டால தான் வருது. க்ரைசோபேச்சுக்கள் டைனோஃப்ளாஜிலேட்டாக அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஸ்லைமோட்ஸ் அண்ட் டைனோஃப்ளாஜிலேட் போட்டு அடிச்சிருக்கலாம் இல்லையா? இது எல்லாமே இதில் வந்துருக்கு, ப்ரோட்டிஸ்டால தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? 4 கொடுத்துருக்காங்க. அதான் ஒன்றாவது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியாமல் இருக்கா? ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிக்கலாம். ஆப்ஷன் பி ப்ரோட்டிஸ்டாஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, primitive prokaryotes responsible for the production of biogas from the dung of the ruminant animals include. சார் இது நிறைய வாட்டி கேட்டாங்க சார், நிறைய பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வாட்டி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரிப்பீட்டான கொஸ்டின் எல்லாம் அதை வச்சோம். ஓகேவா சார்? ஐ ஆம் ஃபார் ஃப்ரம் ஆஃப்லைன் சென்டர், தென் வாட் டு டூ ஃபார் ஃப்ரம் ஆஃப்லைன் சென்டர்ஸ்னால் 4 இது கொஞ்சம் போயிட்டு தான் வரணுமா, வர வழி இல்லையே. நம்ம ஆஃப்லைன் இதுக்காக ஆஃப்லைனில் நடத்துகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன தான் ஆன்லைன் இது எடுத்திருந்தாலும் கூட ஆஃப்லைனில் தான் போய்ட்டு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஓகே, இந்த இது முடிச்சு நான் சொல்கிறேன். மெத்தனோஜென்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி. ஒரு விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். நீட் அப்படின்ற எக்ஸாமு ஒன்லி சிலபஸோ இல்லை பேப்பரோ அதை மட்டும் டிசைட் பண்ணுறது கிடையாது. உங்களோட மென்டல் ஹெல்த்து டிசைட் பண்ணக்கூடியதான் நீட்டாக இருந்துட்டு இருக்கு. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எல்லாம் எதிர்க்கிறாருக்கு. ஏன் என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் போய் நிற்பீங்க நீட் எக்ஸாமுக்கு, உங்களுக்கு கால் டிக்கெட்டோட போய் நிற்பீங்க. போய் நின்ற உடனே போய் என்ன செய்ய சொல்லுவான், என்னடா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது, வெளியே போ அப்படின்னு சொல்லுவான். அப்படியே சொல்லுவான். நம்ம கனவுகளோட போயிட்டு இருப்போம், நம்ம நல்ல ட்ரெஸ் தான் போட்டு வந்திருப்போம், பட் அந்த ட்ரெஸ் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கும். செகண்ட் பிரச்சனை செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டாமேனி குழப்பாங்க. கண்டமேனிக்கு அந்த செக்கிங் ரொம்ப மோசமாக இருக்கும் செக்கிங். ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் சொல்கிறது ரொம்ப இந்த இதெல்லாம் போட்டு ரொம்ப இதெல்லாம் போட்டுலாம் போகாதீங்க, ரொம்ப ஆடம்பரமான இதெல்லாம் போட்டு சிம்பிளாக எப்படி போயிடும் அதுமாதிரி சிம்பிளாக போயிங்கன்னா கண்டமேனிக் செக்கிங் இருக்க போகுது. 3வது சென்டர் வந்துட்டு இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஆதார் கார்டை பேசிஸ் தான் சென்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சென்டர் வந்து தூரமாக போட்டு வச்சோம். பட் இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் சொல்லிருக்காங்க என்டிஏ. ஸோ அதனால வந்து அந்த சென்டர் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சென்டர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த செக்கிங் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு மென்டல் ப்ரெஷர் அதிகமாக பண்ணி வச்சிருப்பான். மென்டல் ப்ரெஷர் அதிகமாக பண்ணி நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோடனே அது கரெக்டாக உட்காரதா இருக்கட்டும், அதை பார்த்து கரெக்டாக போய் உட்காரணும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அந்த பேப்பர் வர போது அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி அந்த ப்ரெஷரில் கால்குலேட் பண்ணுறது, அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் போய் நம்ம எக்ஸாம் எழுதினா தான் கிடைக்கும். வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா கிடைக்காது. அதனால தான் 4 ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் போய் ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த எக்ஸாம் சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கெயின் பண்ணலாம். என்ன தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் சொன்னால் கூட எக்ஸாம் ஆஃப்லைனில் தான் இருக்க போகுது. அப்போ ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, அடிப்படை தேவை. என்ன தான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வாங்கினா கூட ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவையான 4 ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நமக்கு தெரியும் ஆப்ஷன் சி மெத்தனாஜென்ஸ் ரைட் ஆன்சர். மாதிரிங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் நீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது இது இருக்குது. 4 இது இருக்குது ஏகேலோட சீரிஸில். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் இருக்கா கூட நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம். நான் இதுதான் அப்ரோச் பண்ணணும் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீட்டு பக்கத்தில் வேறு எங்கேயாவது ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, ஐ மீன் ஆஃப்லைனில் டெஸ்ட் இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்கள் அதை இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? வாட் இஸ் an example for a ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோன்? பிளாஸ்மோடியமா, பாரமேசியமா, ட்ரைபானோசோமா, என்டமீபாவா? வாட் இஸ் an example for ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோன்? ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? சோமா பண்ணுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பண்ணுடா, டே படிடா அப்படின்றா, பரமா படிடா அப்படின்னுவாங்களே, அதே மாதிரி தான் அது என்னவா இருந்துட்டு இருக்கு? ட்ரை பண்ணு சோமா ட்ரை பண்ணு சோமா அப்படின்றது. என்னது? ட்ரை பண்ணு சோமா. ஓகேவா? ட்ரை பண்ணு சோமா, ட்ரை பண்ணா சோமா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி. எஸ் டா ஷாம், கலைஞர் ஷாம், குமரேசன், தமிழரசி, எஸ் சஞ்சய். ஆப்ஷன் சி ட்ரைபானோசோமா. ஆப்ஷன் சி இஸ் ரைட். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோன்ஸ் அவன் கொடுத்ததுல வந்து ட்ரைபானோசோமா தான் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் என்ன சொல்லுவோம்? ட்ரையடா இருக்கு. ட்ரைபானோசோமா தான் என்ன சொல்லுவோம்? ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஞாபகம் இருக்கா? ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸ்லீப் ஆகலன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸ்லீப் பண்ணல, தூங்கல அப்படின்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அதான் ட்ரை பண்ண சோமா. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா யோகேஷ், வின்மஹி, தர்ஷினி, கோகுல், நீட், ஸ்ரீ தர்ஷினி, ஜித். எஸ் கலக்கிறீங்க. அக்ஷர். ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பர் இருக்கா? ஷாம் சூப்பராக. அடுத்த கேள்வி பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். அதான் ஆர்கானிசம் ஆஃப் த கிங்டம் மொனிரா. இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். எந்த நாட் ட்ரூன்னு கொடுக்கலாம், தப்பு இல்லை. நாட் கரெக்ட்னு கொடுக்கலாம், ராங்னு கொடுக்கலாம், நாட் கரெக்ட்னு கொடுக்கலாம். எதில் எப்படிலாம் விளையாடணுமோ அப்படிலாம் விளையாடுவான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் வந்து நாட் ட்ரூ. விச் ஆஃப் த ஆர்கானிசம் ஆஃப் கிங்டம் மொனிரா?
என்ன இருக்கு? They reproduce by mitosis. They are originated by the least 3.5 billion years ago. They have prokaryotic cellular organization. They are may be autotrophic and heterotrophic in nature அப்படினு கொடுத்திருக்காங்க. So இதுல வந்துட்டு which is wrong? எது wrong? Yes, we all knew it, yes. ட்ரைபனோசோமாக்கு பிக்கா ஒரு நிமிஷம்டா. ட்ரைபனோசோமாக்கு பிக்கு பிக்கு இல்லடா, அது பிக்கு நம்ம இன்சைட்ல கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிக் அது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பிக் இல்லை, அதில் பிக் இல்லை. ஓகே சரி, ஓகே. இந்த கொஸ்டினுக்கு நான் கூகுளில் அடிச்சு சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இது ரீப்ரொடியூஸ் மைட்டாசிஸில். எப்படி மைட்டாசில் டிவைட் ஆகும்? டிவைட் ஆகாது. எப்படி டிவைட் ஆகுது? பைனரி ஃபிஷன். எப்படி டிவைட் ஆகுது? பைனரி ஃபிஷன் மூலியமா கட் பண்ணி வர்றது. பைனரி ஃபிஷன் மூலியமா என்ன ஆயிட்டு இருக்கு? டிவைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் அ ராங் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டாக்கண்ணா. ஆப்ஷன் ஏ. இல்லடா, தி ரீப்ரொடியூஸ் பில்லியன் இயர்ஸுக்கு. அது கரெக்டு தானே? அது கரெக்டு தான். இதான் மெயினாக பார்க்க வேண்டியது. மெயினாக ரீப்ரொடியூஸ் பை மைட்டாசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைட்டாசிஸால தான் ரீப்ரொடியூஸ் பண்ணாது. எப்படி செல் டிவைட் ஆகும்? அதில் யூனிசெல்லார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மைட்டாசிஸ் பேஸ் பண்ணி டிவைட் ஆக போகுது இல்லையா? மொனீரான்றது யூனிசெல்லார் நம்ம பார்த்துட்டு போலையா? மைட்டாட்டிஸ் அப்படின்றது பைனரி ஃபிஷன் அப்படின்றது ஒரு செல் வந்துட்டு 2 செல்லாக அப்படி பிரியறது. 2 செல்லாக அப்படி பிரியறத நம்ம பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சரா. ஒரு செல்லு இப்படி இருக்கிற செல்லு வந்துட்டு இருக்கிறது வந்து 1 2 அப்படி கட் ஆகி போயிட்டு இது ஒன்று தனியாகும், இது ஒன்று தனியாகவும் வரதுன்னா பைனரி ஃபிஷன் அப்படி. பைனரி ஃபிஷன் மைட்டாசிஸ் ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். செலக்ட் த சாக் ஆஃப் ஃபங்கஸ் ஃப்ரம் ஃபாலோயிங். ஆல்புகோவா, அகாரிகஸா, நியூரோஸ்போராவா, மியூக்கரா? ஃபங்கஸ். சாக் ஃபங்கஸ். which is a sac fungus. Sac fungus sort of example. Which is a sac fungus. Which is a sac fungus. Sac fungus. Which is a sac fungus. டேய் ஒரு நல்லா பாருங்கடா. சாக் ஃபங்கஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக் ஃபங்கஸோட எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேசிக்காக ஒன்றும் இல்லையே. சாக் ஃபங்கஸ்ல எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் நடக்குது? சாக் ஃபங்கஸ்னாலே நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆஸ்கோமைசஸில் வரக்கூடிய ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா கண்ணா. நியூரோஸ்போரா, டி வராது, ஏ வராது, பி வராது. ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா தான். சாக் ஃபங்கஸோட எக்ஸாம்பிள் ஆஸ்கோமைசஸில் வரக்கூடிய ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா. ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா. சூப்பர். அஷ்கர், சேதுலட்சுமி, தர்ஷினி, அஷிகர், ஆத்திஃப், ஆசத், தமிழரசி, யோகேஷ், ஷாம், குமரேசன், அபினேஷ், ஸ்ரீகுட்டி, மோகன், ஜித் கலக்கிறீங்க. ஆப்ஷன் சத்யபிரியா. எஸ், ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யோகேஷ் சூப்பர். ஆப்ஷன் சி நியூரோஸ்போரா, ஆஸ்கோமைசஸோட நியூரோஸ்போரா இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நம்ம வெற்றிகரமாக 40 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் ஒரு 5 ரவுண்ட் போட்டு விடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விடுங்க. தண்ணி குடிக்காதவங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. எஸ், ஆல்புக்கோ ஃபைட்டோமைசில் வந்துட்டு சூப்பர். கமான் கைஸ், செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம இதே டெய்லியும் பண்ணிட்டு இருப்போம். ரிவிஷன் ப்ளேஸ் டெய்லியும் ஃபார் போத்தில் எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பிசிபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ இன்னும் டவுன்லோட் பண்ணாதங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பிரேக் ஒன்று கொடுங்க சார். சரி, 7:40க்கு வாங்க. 7:40க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எதாவது டவுட்டு தான் இருக்கா? நம்ம 7:40க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். நல்லா இருக்கேன் சிசியா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? மியூக்கர் ஃபைக்கோ. என்னடா மியூக்கர் ஃபைக்கோ? மியூக்கர் ஃபைக்கோ என்னதுரா? வாட் இஸ் மியூக்கர் ஃபைக்கோ? மியூக்கர் ஃபைக்கோ என்னதுரா? ஓகே, இப்போ பிரேக் போயிட்டு வாங்க. ஸோ யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம இந்த டாக்டர் பேட்சரா ஃபஸ்ட்டு டாக்டர் பேட்ச்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. என்ன சார் டாக்டர் பேட்ச் அப்படின்னு? ஃப்ரீ பேட்சாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃப்ரீ பேட்சாக தான் பண்ணிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க.
ஃப்ரீ பேட்ச் பேஸ்லாம் போயிட்டு இருக்க போது நம்ம கான்செப்ட் கீழே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் கீழே போயிட்டீங்கன்னா இங்கே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் கோர்ஸ் அப்படின்றது இதில் ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருக்குது இக்னோர் பண்ணி வச்சோம் ஓகே இது பண்ணி வச்சோம் ஓகே ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ இது ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு போகும் அதில் வந்து நீங்கள் பை நாவ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இங்கே போய் பை நாவ் கொடுக்கணும் ஓகேவா பை நாவ் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பே நாவ் ஓகே கங்க்ராச்சுலேஷன் காசு கட்ட வேணாம் ஓகேங்களா கோ டு மை கோர்ஸ் அந்த கோர்ஸ்குள்ளே போயிருங்க கோர்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இங்கே தான் யூடியூப் கோர்ஸஸ் இருக்குது டெஸ்ட் சீரிஸ் வேணும் டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம் அண்ட் பேஸ் பண்ணி போய்ட்டு எல்லாத்தையுமே ஒரே ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது பயாலஜி இருக்குது கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கு அப்படின்னா என்னென்ன கிளாஸஸ் இருக்குது யூடியூப் கிளாஸஸ் என்ன போயிட்டுருக்கு அப்கமிங் என்ன இருக்குன்றதை பார்த்துக்க முடியும் வேறு என்னது டெஸ்ட் சீரிஸ் எங்கே சார் டெஸ்ட் இருக்குன்னா மை டெஸ்டிங் இருக்குது கான்செப்ட் லைப்ரரி புக் வேணும் உங்களுக்கு புக்கு வந்து பேசிக்காக இங்கே இருக்கலாம் பெடலாஜி சிஸ்டம் அதெல்லாம் இங்கே இருக்குது கான்செப்ட் லைப்ரரி நம்மளால் பார்க்க முடியும் அப்புறம் மை டெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்ஸ் எல்லாம் எழுத முடியும் ஓகேவா 30 கொஸ்டின் பேஸ் பண்ணி இருந்துட்டு ஓகே நமக்கு 30 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு 11 PM வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகே முடிஞ்ச நீங்கள் டெஸ்ட் உங்கள் டைம் கன்வீனியன்ஸுக்கு எழுதிருக்கலாம் ஓகேவா இல்லை சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் டைமில் மிஸ் ஏதாவது நீங்கள் டெஸ்ட் தான் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னா கூட போய் நீங்கள் ஃபைட் பண்ணி எழுதிக்கலாம் அது உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் ஓகே இப்போ தான் ஆரம்பிச்சதுனால நான் இன்னும் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணல இந்த மெயில் போட்டதுனால அப்லோட் பண்ணாதனால ஆன்லைன் டெஸ்ட் அதான் உங்களுக்கு கன்வீனியன்ட் தான் இருக்கும் இப்போ இது வந்துட்டு நம்ம 11 o'clock வந்து ஸ்டார்ட் 11 o'clock வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் எப்படி கன்வீனியன்ட் இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம டெய்லியும் பார்க்குற சாப்டர்ஸ்லேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ அதை பார்த்து வச்சுக்கோம் ஓகேவா நம்ம டெய்லியும் டெஸ்ட் இருக்குது இந்த ஃப்ரீ டெஸ்ட்லாம் இருக்கிறதுனால இது எல்லாமே ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு நம்ம நம்பிக்கை பேட்சுக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணலாம் ஓகே நம்பிக்கை ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண அப்படி அது ஃப்ரீ தான் ஓகேவா ஃப்ரீ தான் நம்ம கிளாஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்ல உட்காந்து தேடிட்டு இருக்க வேணாம் யூடியூப்ல உட்காந்து தேடிட்டு இருக்கேன் சப்போஸ் நாங்கள் பிளேலிஸ்ட் போடல அப்படின்னா யூடியூப்ல உட்காந்து தேடிட்டு இருக்க வேணாம் ஸோ அதுக்கு எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணுற மாதிரி தான் என்ன இருந்துட்டு இருக்கு இந்த ஆப் இருந்துட்டு இருக்கு எல்லாம் ஃப்ரீ தான் டாக்டர் பேட்ச் ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெஸ்ட் வேணுமா டெஸ்ட் இருக்கு அது படத்தில் சொல்ல மாதிரி டெஸ்ட் வேணுமா டெஸ்ட் இருக்கு புக்ஸ் வேணுமா சார் புக்ஸ் இருக்கா சார் கண்டிப்பாக புக்ஸ் இருக்கு கண்டென்ட் லைப்ரரிலாம் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன மாதிரி புக் வேணும் உங்களுக்கு ஒரு ஓன் டெஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஓன் டெஸ்ட் பேஸ் பண்ணி இருந்திருக்குன்னா அதை கிரியேட் பண்ணிக்கலாம் வேறு இந்த கோர்சஸ் மை கோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஓன் டெஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வேணும் மேத்ஸா ஃபிசிக்ஸா எத்தனை மேத் கொஸ்டின் இருக்குது எத்தனை டைம் எடுத்தணும் ஸோ டைமுக்கு முன்னால் எழுத முடியுதா நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் என்னால் 30 நிமிஷம் 40 நிமிஷம் எழுத முடியுதா அப்படின்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க சீக்கிரம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு இல்லையா ஸோ சீக்கிரம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா டெஸ்ட்டும் எழுத பாருங்க ஓகே கடைசி நேரத்தில் உட்காந்து எல்லா டெஸ்ட்டும் உட்காந்து இது எல்லாம் இந்த ஃப்ரீ தானே ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லா டெஸ்ட்டும் டவுன்லோட் பண்ணி எழுத பாருங்க பேட்ச் டவுட் இருக்குது கன்சென்ட் இருக்குது லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்க போது ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே 7:40 ஆச்சு 5 நிமிஷம் இருக்கா எஸ் எதாவது டவுட் இருக்காடா எதாவது டவுட் இருக்கா படி இருக்கு படி பாசுங்களா இருக்குண்டா அப்லோட் ஆகும் ஏஐல அப்லோட் ஆயிரும் ஓகேங்களா நீ நோட்ஸ் அப்லோட் ஆயிரும் அது இல்லாமல் புக் லைப்ரரி கூட இருக்குது அந்த புக் லைப்ரரி நீங்கள் புக்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார் வேதாந்து கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் 2 கோர்ஸ் தானே நல்லா புரிஞ்சுக்கோங்க மார்னிங் 6 o'clock மார்னிங் 6 AM இருந்து 9 வரைக்கும் 9 AM வரைக்கும் ஈவினிங் 5 PM இருந்து 10 PM வரைக்கும் ஓகேவா இப்படி தான் வந்து கிளாஸ் டைமிங் வந்து இருக்க போகுது ஓகே இன்னைக்கு ஏன் சார் 6 PM ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 5:30 வரைக்கும் நம்பிக்கை பேட்ச் இருந்ததுனால தான் ஓகேவா நம்ம 5:30 வரைக்கும் நம்பிக்கை பேட்ச் இருந்ததுனால தான் ஓகேவா இந்த கேப்ல வந்து நம்பிக்கை பேட்ச் இருக்கும் ஸோ நம்பிக்கை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா சப்போஸ் நீங்கள் நம்பிக்கை பேட்ச்ல இருந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 o'clock தான் நம்பிக்கை பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சில டைம்ல வந்து நம்ம 5:30 வரைக்கும் போகும் சில டைம்ல வந்து 3:30 முடிஞ்சிடும் இப்போ 3:30 முடியும் போது நம்ம 5 o'clock ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த 2 டைமில் தான் டாக்டர் பேட்ச் வந்து இருக்க போகுது ஓகே பயாலஜி கான்செப்ட் எப்படி இருக்கும் நான் பயாலஜி மட்டும் சொல்லிடுறேன் பயாலஜி கான்செப்ட்ல வந்து நம்ம கொஸ்டின் ப்ளஸ் கான்செப்ட் தான் பார்ப்போம் ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் நான் கான்செப்ட் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா இதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாப்டரும் பார்த்த மாதிரி இருக்கும் மேத்ஸ் டு மேத்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி டாக்டர் பேட்ச்ல போய் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம் ஓகே கிளியர் ஷெட்யூல் வந்து கவலைப்படாதீங்க ஓகே 2 நாள் வந்து ஷெட்யூல் ஃபுல்லாக போட்டுரும் ஓகே ஒரு 15 நாளைக்கு ஷெட்யூல் போட சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஒரு மாதத்தில் நம்ம மொத்த சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதனால தான் நான் சொல்கிறேன் அடுத்த பயாலஜி கிளாஸ்ல இருந்து இல்லை அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம 2 சாப்டர் பார்க்க போகிறோம் ஓகேவா அப்போ ஒரு சாப்டர் 100 கொஸ்டின் இன்னொரு சாப்டர் 100 கொஸ்டின் அப்படி சொல்லி நம்ம 200 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஓகே அப்போ ஒரு சாப்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸை பேஸ் பண்ணி நம்ம 2 சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் கவலைப்படாதீங்க 2 சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்ணா ஒரு மாசம்டா
ஒரு மாசம்டா, நல்லா புரிஞ்சுடா, ஒரு மாசம் கஷ்டப்பட்டா போதும்டா, டைம் இல்லை சார். என்ன சார் நோ டைமே இல்லை, ஐபிஎல்லாம் போயிட்டு இருக்கு சார், சென்னை வேறு சூப்பராக வேறு ஆடிட்டு இருக்கு, நேற்று மாதிரி செம்மையாக வேறு ஆடினாங்கல்ல, ஸோ சென்னையெல்லாம் சூப்பராக ஆடினதுனால என்ன ஒன்றுமே பண்ண முடியல சார், ஆர்சிபி அதோட சூப்பராக ஆடு சார், இப்படிலாம் இருக்காதுங்களா. ஒரு மாதம் நீ ஐபிஎல் இன்னும் மே எண்டு வரைக்கும் இருக்குது, இந்த ஒரு மாதம் ஹைலைட்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதம் கஷ்டப்பட்டு படித்தா போதும், ஒரு மாதம் எப்படியாவது ஒரு 30 நாள் ஒரு நொடியும் நானாக செதுக்குனதுலாம் சொன்ன மாதிரி ஒரு நொடியாக உட்காந்து எண்ணிட்டு இருங்க. ஓகே, அந்த மாதிரி 30 நாள் எப்படியாவது கிராஸ் ஆகி போனால் போதும். மே 4ஆம் தேதி மே 3ஆம் தேதி இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ ஒரு மாதம் கஷ்டப்பட்டு தான் வேணும் சார், டைம் இல்லை சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு மாதம் நம்ம எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. டாக்டர் அப்படின்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்க போகுது. ஒரு மாதம் கஷ்டப்படும். நிறைய பேர் வந்து பல வருஷமாக கஷ்டப்பட்டு இருப்பீங்க, இன்னும் ஒரு மாதம் லாஸ்ட் புஷ் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நான் ஒரு இது சொல்லியிருப்பேன், டெத் ஓவர் அப்படின்னு. டெத் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டெத் ஓவர் நீங்கள் ஒரு பவுலராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், விக்கெட் எடுத்தாலும் டாட் பால் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி பேட்ஸ்மேனாக இருந்தால் நீங்கள் 4 அடிச்சாலும் 6 அடிச்சாலும் அங்கே போய் நான் டொக்கு வச்சு விளையாடுறேன், கேதார் ஜாதவ் மேலே டொக்கு வச்சு விளையாடுறேன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ டீம் தோற்றுரும், லைஃப் தோற்றுரும். ஓகே, அந்த ஒரு மாதம் கஷ்டப்பட்டு படிங்க, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கெத்தாக பார்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம கிரிக்கெட்டுக்கு ஃபேன் தான், இதுக்கு ஃபேன் தான், 2 நிமிஷம் இருக்குது, 2 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம கிரிக்கெட்டுக்கு ஃபேன் தான், வேறு என்னதுக்கு சினிமாவுக்கு ஃபேன் தான். வாழ்க்கை அதுதானே, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் தான். என்டர்டைன்மெண்ட் லைஃப்பில் இருக்கணும், பட் எப்போ என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ உட்காந்து நான் ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தேன், நான் எப்போ உங்களுக்கு சொல்லி தர முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்க முடியும். ஸோ அது என்டர்டைன்மெண்ட் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தான். என்டர்டைன்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதை விட நமக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை இருந்தால் தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், மறந்துடாதீங்க. சார் என்ன சார் ஃபிலாசபி பேசுகிறீங்க? ஃபிலாசபி இல்லைடா, வாழ்க்கை நிஜங்களை பேசுகிறேன். ஓகே ஓகே, ஸோ இந்த 1 மந்த் பார்த்து கஷ்டப்பட்டுக்கோங்க. ஓகேவா, 1 மந்த் தானே பார்த்துக்கலாம். ஐபிஎல் தானே, ஐபிஎல்லாம் பார்த்துக்கலாம். 1 மந்த் நம்ம மே மாதம் எண்டு வரைக்கும் இருக்குது. எப்படி ஒரு மாதத்தில் வந்து எந்த டீம் வந்து பிளே ஆஃப் போக போகுதுன்னு டிசைட்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ உட்காந்து ஹைலைட்ஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், பண்ணீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கை பேட்ச்ல வந்து நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறது இல்லை. நம்பிக்கை பேட்ச்ல வந்து நம்ம வந்து கான்செப்ட் தான் எடுத்துட்டு இருப்போம். நம்பிக்கை பேட்ச்ல இந்த பிபிடி நோட்ஸ் கான்செப்ட் எடுத்துட்டு இருப்போம். அதில் நீங்கள் கொஸ்டின் இது பண்ணுவீங்க. ஐ மீன் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. உங்களுக்கு டெஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் அது பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துட்டு இருக்கு. பட் இந்த பேட்ச்ல வந்து டாக்டர் பேட்ச்ல வந்து நான் பயாலஜி கான்செப்ட் சொல்றேன். இங்கே நம்ம கான்செப்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரப்போகுது, 100+ கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பிக்கை பேட்ச்ல படிச்சு முடிச்சு கான்செப்ட்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டாக்டர் பேட்ச்ல பேஸ் பண்ணிட்டு கான்செப்ட் அண்ட் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா, கடைசி புஷ் பண்ணால் நல்லா ஸ்கோர். இது வரைக்கும் நல்லா போதுமாடா, 30 நாள் நீட் பாஸ் ஆன எவனுமே கிடையாதுடா. அதே மாதிரி 30 நாள் நீட் பாஸ் பண்ணி கொடுக்குறான்னு எவனாலுமே சொல்லவும் முடியாது. நீங்கள் இவ்வளோ வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ மாசமாக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபைனல் ரிவிஷன், இந்த ரிவிஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உட்காந்து நம்ம லைன் மேலே யாருமே எடுக்க போகிறது கிடையாது. லைன் மேலே எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இப்போ ஃபங்கை என்ன தெரியுமாடா, ஃபங்கை அப்படின்னு யாரும் நடத்த போக கிடையாது. இதுக்கு ஃபங்கை, இதான் 4 ஃபங்கை இருக்குது, 4 ஃபங்கை எந்த சாக் ஃபங்கை அது அப்படின்ற ரிவிஷனாக தான் இருக்க போகுது. இந்த ரிவிஷனை தான் நம்ம புஷ் பண்ண போகிறோம். இந்த கடைசி நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க, அந்த படித்தது எல்லாமே ஒரு ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி இன்னும் ஃபர்தரா க்ரோ பண்றது அந்த கடைசி 30 டேஸ் இருக்க போகுது. ஓகேவா, படிச்சா எந்த சேனல்ல பார்த்தாலும் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனல் மட்டும் எந்த சேனல்ல பார்த்தாலும் நீங்க படிக்கிறது ரெடியா இருக்கீங்களா, ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனல் அதுக்கான ஹெல்ப்பும் பண்ணிருக்கு, சைட் பை சைடு நம்ம ஹெல்ப்பும் பண்ணிருக்கு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகேவா, அதான் சொல்லியிருந்தேனடா, சிக்கன் குனியா பேஸ் பண்ணிருக்குண்டா, சிக்கன் குனியா டெங்கு அதை ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் இருந்துட்டு இருக்கு, அடாப்டேஷன்ஸில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சிலபஸ் பிரேக் டவுன் போட்டிருக்கோமே, சிலபஸ் பிரேக் டவுன் போய் பார்த்தீங்கன்னா கிளியர் இருக்கும். ஓகே ஓகே, 7:40 ஆச்சு, எல்லாம் பிரேக் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? யா வாங்க 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 அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். எஸ், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. வந்தாச்சுன்னா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. வந்தாச்சுன்னா ஒரு 5 ரவுண்ட் போடுங்க. செஷன் லைக் பண்ணாங்க, செஷன் லைக் பண்ணி விடுங்க. எஸ், 7:41 வந்தாச்சு. கமாண்ட்ரா 5 ரவுண்ட் போடுங்க, 5 ரவுண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணலாம், செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கமான் ஃபயர் போடுங்க. அச்சு நெருப்பு மழை பொழிகிறது அப்படின்றது, தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்றது அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஷைன் லைக் எ சன், ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் எ சன். அப்புறம் உள்ள இருக்க நெருப்பு அப்படியே வெளியே வந்து அப்படி சேட்ல போய் உட்காரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, எஸ் யா ஷேர். ஓகே, யா 41st கொஸ்டின் பார்த்துலாம். 41st அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். The new protein coat, the protein coat around the virus is called, protein coat around the virus நம்ம capsule அப்படி சொல்லுவோம், capsule அப்படி சொல்லுவோம், trichome அப்படி சொல்லுவோம், core அப்படி சொல்லுவோமா. What we call the protein coat around capsule? The new protein coat around capsule, the new protein coat around
வைரஸ் நானே சொல்றேன் கேப்சிட் ஓகே என்ன இருக்கு ஆப்ஷன் டி கேப்சிட் நல்லா புரிஞ்சுங்க செங்கல் வீடு வீடு ஞாபகம் வச்சு சொல்லுங்க எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி தெரியாது ஒரு வீடு நம்ம கட்டுறோம் ஒரு செவரை நம்ம கட்டுறோம் இல்லையா ஒரு செவரை நம்ம கட்டுறோம் இந்த மாதிரி செங்கல்லாம் அடுக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செவரை நம்ம கட்டிட்டு இருக்கோம் வா இந்த மாதிரி செங்கல்லாம் அடுக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செவரை நம்ம கட்டிட்டு இருக்கோம் இதுல ஒரு செங்கல் இருக்கு தெரியுமா இந்த ஒரு செங்கலை நம்ம கேப்சோமியர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கொடுக்கலையா கேப்சோமியர் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தமா இந்த செவரு தான் சொல்றோம் வால் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி கேப்சிட் அப்படின்றது ஓகேவா நம்ம செங்கல் ஒரு செங்கலை நம்ம என்ன சொல்றோம் கேப்சோமியர் அப்படின்னு சொல்றோம் மொத்தமா அந்த வாலை நம்ம என்ன சொல்றோம் கேப்சிட் அப்படின்னு சொல்றோம் ஓகே இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஆப்ஷன் சி கேப்சிட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி கேப்சிட் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் தர்ஷினி சேதுலட்சுமி அக்ஷிகர் ஹமீரா ஸ்ரீகுட்டி தர்ஷினி 2 தர்ஷினி கோகுல் வின்மஹி பியாரி அஷிகர் அக்ஷயாராஜன் மோகன் கலைக்கிறீங்க ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா which one of the following are found in an extreme saline conditionல பார்க்கக்கூடியது என்னவா இருக்கு eubacteriaவா cyanobacteriaவா mycobacteriaவா archaebacteriaவா extreme saline conditionனா ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ல ஃபவுண்ட் ஆகக்கூடிய பாக்டீரியாவா என்னவா இருக்கும் அதான் இருக்க போகுது எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்ல நீ என்ன வேணா கொடு நான் இந்த கண்டிஷன்ஸை வாழ்ந்து நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு தெரியுமா அதான் நம்ம சொல்றோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் நல்லா எக்ஸ்ட்ரீமான கோல்டா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீமான ஹீட்டா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீமான சைலண்டான கண்டிஷன் அந்த இடத்துல வாழறான் தெரியுமா எவனுக்கு ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை தாண்டி எவன் நிக்கிறானோ அவன் தான் தலைவன் அப்படி சொல்றானே அதே மாதிரி அந்த தலைவன் தான் ஏன் சொல்லியிருக்கான் ஆர்கே பாக்டீரியா அப்படின்னு ஓகேவா எவனுக்கு பிரச்சனையே வராம ஜாலியா போயிருக்கணும் அவன்லாம் அவ்வளோ கிடையாது எந்த ஒரு கம்பி வந்துட்டு ஒரு கதை இருக்கு ஒரு கம்பி வந்துட்டு எந்த கம்பி வந்து ரொம்ப அடி வாங்குது எந்த கம்பி வந்து ரொம்ப சூட தாங்குதோ அதுதான் கத்தியா மாறப்போகுது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் இருக்காங்களோ அவங்க நம்ம ஆர்கே பாக்டீரியா அப்படின்னு சொல்லிருக்கோம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அமீரா யோகேஷ் கோகுல் தனசிங் தானா வின்மஹி தர்ஷினி ஆஷிகர் அமீரா தமிழரசி சேதுலட்சுமி ஸ்ரீகுட்டி பியாரி கலக்கிறீங்க அக்ஷயா மோகன் தர்ஷினி தமிழரசி கோகுல் கலக்கிறீங்க ஆப்ஷன் ஜி சூப்பர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் வில் பி ரைட் ஆன்சர் ஓகேவா லிவிங் ஷாம் எஸ் டா ஷாம் okay which among the following is the smallest cells known without a definite cell wall நல்லா புரிஞ்சுங்க keywords definite cell wall இருக்காது smallest cells pathogen to the plants as well as humans can survive without oxygen இல்லாம without oxygen இந்த மூணு விஷயம் என்னது smallest living cells cell wall இல்லையா smallest living cells cell wall இல்லாதது ஆக்சிஜன் இல்லாம anaerobic கண்டிஷன்ல வாழக்கூடியது என்னவா இருக்கு சின்ன குழந்தை யாரு அப்படி சொல்லல குறுக்க கௌசிக் வந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போகுது இந்த கௌசிக் பிரச்சனைனால அது என்ன பண்ற என்னலே பண்றது ஓகே we all know it's mycoplasma option B mycoplasma is the right answer என்னவா இருக்கு mycoplasma தான் கரெக்டான ஆன்சர் இருக்கு சோ ஆப்ஷன் B mycoplasma is the right answer ஓகே ஹாய் தேவதர்ஷினி ஹாய் டாக்கனா சோ ஆப்ஷன் B is right answer சூப்பர் கலக்கின ஜித் கோகுல் தமிழரசி அஷிகர் பியாரி மோகன் mycoplasma is a definite character தான் viroids differ from viruses in having எப்படி ஒரு viroids viruses ல இருந்து differ ஆகுது எப்படி ஒரு viroids virus buffering ஆடா hi is it buffering buffering ஆகுதா சொல்லுங்க now okay நம்ம ஸ்டூடண்ட் தான் பஃபரிங் பையன் ஓகேங்களா okay viroids virus எப்படி டிஃபர் ஆகுது DNA molecules have without protein code இல்ல RNA molecules with protein code இல்ல RNA molecules without protein code yes it is an RNA without protein code okay RNA மட்டும் தான் வைரஸ் காஸ் பண்ணிருக்கும் வைரஸ்ல வந்துட்டு RNA மட்டும் தான் காஸ் பண்ணிட்டு இருக்கும் நான் மட்டும் தான் கெட்டேன் அப்படி RNA மட்டும் தான் காஸ் பண்ணிட்டு இருக்கும் so option C why RNA molecules without protein code is the right answer okay option C is the right answer okay C DNA molecules DNA இல்ல viroidsல RNA மட்டும் தான் நல்லா புரிஞ்சுங்க வைரஸ்ல மட்டும் தான் DNA and RNA வரும் viroids is only RNA மனப்பாடம் பண்ணிப்பீங்களோ இல்ல மண்டையில ஏத்திப்பீங்களோ viroidsனாலே RNA தான் வைரஸ் தான் DNA வும் இருக்கலாம் plus protein code RNA வும் இருக்கலாம் plus protein code
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் எக்ஸெப்ஷன் அப்படின்றது. வைரஸ்ல DNA + புரோட்டீன் கோட் இருக்கும், இல்லனா RNA + புரோட்டீன் கோட் இருக்கும். ஆனா வைராய்ட்ஸ்ல வந்துட்டு RNA மட்டும் தான் இருக்கும், DNAவே இருக்காது, புரோட்டீன் கோட் இருக்காது. ஓகேவா? ஓகே, புரிஞ்சடா? ஹாய் நேத்ரா. ஓகேங்களா? புரிஞ்சா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா. சூப்பரா. அமீரா, கோகுல், கமல், சேதுலட்சுமி, ஸ்ரீகுட்டி, பாலாஜி, தர்ஷினி, தமிழரசி, பியாரி, சத்யபிரியா, வின்மஹி, கோகுல், மோகன், சங்கீதா, பாலாஜி, கலக்கினீங்க. தேவதர்ஷினி, ஓகேவா? ஷாம், சூப்பர் கண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is right answer. Option C, RNA molecules without protein code is the right answer. Okay, next question பார்த்தலாம். Select the wrong statement. Wrong statement என்னவா இருக்கு? Select the wrong statement from the following. Given followingல வந்து wrong-ஆன statement. காக்ரோச் இருக்கு, எர்த்வார்ம் கிடையாது. காக்ரோச் இருக்கு, எர்த்வார்ம் கிடையாது. காக்ரோச் இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கு, புழு கிடையாது, எர்த்வார்ம் கிடையாது. எதுல wrong-ஆன statement இதுல? சூடோபோடியா, லோகோமோட்ரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் ஸ்போரோசோமன்ஸ் கொடுத்துருக்கான். இல்ல, அமீபால தான் இருக்கும். அமீபால தான் இந்த ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோபோடியா வந்து பிரசன்ட் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி அமீபா தான் வரும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ராங் ஆன்சர். ஓகேவா? எஸ் ஜாக்கன், ஆப்ஷன் பி இஸ் மறுபடியும். ஓகே, நடா மறுபடியும் ஆகுதாடா? அகைன் பஃபரிங். சதி பண்றான்டா எவனோ சதி பண்ணிட்டான்டா. அவன் நல்லா இருக்குது, பிடிக்கல போல அவனுக்கு. நம்ம படிக்கிறது எவனுக்கோ பிடிக்கல, எதிர்கட்சிக்கார சதி பண்றான். ஓகே, நான் ஓகேவா? அடிக்கடி வருதுடா. சாரி ஃபார் இட். ஓகேவா? அடிக்கடி எல்லாமே தான். which one of the following is not a prokaryote? எல்லாமே தான். Saccharomyces, Nostoc, Myobacterium, Methanogens. Okay. Buffering sir. என்னடா இது? இது கேன்சர் வந்து சாக்ரோமைசிஸ் ஈஸ்ட். அது வந்து யூகரியோட்ஸ். நாஸ்டாக், மைக்ரோபேட், ஆசிலோபேக்டர் எல்லாமே பாக்டீரியா பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? எஸ், நான் ஓகேவா? அடிக்கடி ஆகுதுடா, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஆகாமல் இருக்கணும்னு வேண்டிப்போம். ஓகே, ஆப்ஷன் ஏ சாக்ரோமைசிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. கமல், கோகுல், அமீரா, ஜித், தமிழரசி, தேவதர்ஷினி, யோகேஷ், தர்ஷினி, பாலாஜி, மோகன். Yes. Because it belongs to fungi group. Yes, it belongs to fungi group. Yes, super rakana. Okay, Akshaya, Tamilaraசி, அஷிகர், பாலாஜி, கலெக்டிங். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ சாக்ரோமைசிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். ஆஃப்டர் கேரியோகேமி ஃபாலோடு பை மியாசிஸ் த ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜீனியஸ்லி இன். எதுல வந்துட்டு ஸ்போர்ஸ் எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது? எதுல வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்துட்டு எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது? கேரியோகேமி முடிச்சதுக்கு அப்புறமா எதுல வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்துட்டு எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது? எதுல வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்துட்டு எக்ஸோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது? எக்ஸோஜீனியஸ்லி எதுல ப்ரொடியூஸ் ஆகுது? எக்ஸோஜீனியஸ்லி எதுல ப்ரொடியூஸ் ஆகுது? நீ எல்லாம் நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இருக்கு, எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस இருக்கு. கிட்டத்தட்ட 100 क्वेश्चंस இருக்கு. அந்த 100 क्वेश्चन ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस இல்ல, ஒரு 50 क्वेश्चन கிட்ட ப்ரீவியஸ் இருக்கும். மிச்சம் எல்லாமே எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस தான். கான்செப்ட் பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான் இருக்கு. எஸ், அகாரிகஸ் எதுல இருக்கு? அகாரிகஸ். ஆப்ஷன் பி அகாரிகஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க. அகாரிகஸ் இருக்கா? எஸ் கலக்கிறீங்க. அகாரிகஸ். ஓகே, சூப்பர். பாலாஜி, நேத்ரா, அஷிகர், கோகுல், தமிழரசி, ஜித், அமீரா, அக்ஷயா, சேதுலட்சுமி, ஆசத், மோகன், பியாரி, கமல், மின்மயி, ஸ்ரீகுட்டி, கலக்கிறீங்க. மிஸ்டர் கோகுல், தேவதர்ஷினி, பாலாஜி, கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி அகாரிகஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி அகாரிகஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாம். Ciliates differ from all other protozoans. Ciliates differ from all other protozoans. எப்படி டிஃபரன்ட் ஆகுது? How it differ from all other protozoans? பாராமீட்டர்ஸ்ல வர தெரியுமா? Ciliates இது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்றது.
என்ன இருக்கும் அதில் நல்லா பாருங்க, என்ன இருக்கும், என்ன நல்லா பாருங்க, நல்லா கிளியரா பாருங்க, நல்லா பாருங்க. புரோட்டோசோவன்ஸுக்கும் சிலியேட்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். மேக்ரோ நியூக்ளியை, மைக்ரோ நியூக்ளியை. having 2 types of nuclei, macronucleus and micronucleus அப்படின்னு 2 types of nucleus இருக்கும். அதுதான் பேசிக்கான டிஃபரன்சியேஷன். அப்படின்னு எதுனா இருக்கும் 2 types of nucleus. This is macronuclei and micronuclei. Option D is right answer. Okay, super. Option D is the biology. Dashini, Amira, Netra, Asad, Sedulashmi, Vinmahi, Dashini, Akshaya, Gokul, Shyam, Devadashini, Kamal. Correct. Option D is the right answer. Option D having 2 types of nuclei. 2 types of nuclei. That macro and micronuclei. Macronuclei and micronuclei. 2 types of nuclei present irukku. Okay, 2 types of nuclei present irukku. Maradradhing. Okay. Yeah. Next question paathalam. Adutha question. Which one of the following organism are known as the chief producer in oceans? Which one of the following organism is known as the chief producer? இப்போ ஓகேவா? என்னது அடிக்கடி பஃபரிங் ஆகுது? நெட்வொர்க் இஷ்யூ. இங்கே நெட்வொர்க் நல்லா தானே வருது, பட் என்னன்னு தெரியல. இந்த சே எரிச்சலாக இருக்குல்ல? எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அடிக்கடி பஃபரிங் ஆகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதை ரிப்போர்ட் பண்ணிடுறேன். Okay, clear? Hi. Okay. So the option C, diatom is right answer. Hi, Anuradham. Option C, diatom is right answer. Okay, now okay. Clear. Adikadi pav. Which one of the following statement is incorrect? Incorrect ana statement enna? கொடுத்ததுல வந்துட்டு which is the incorrect statement? Which of the following statement is incorrect? Incorrect ana statement enna? Incorrect ana statement enna? Sure. ஓகே, இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காண்டா. நல்லா பாருங்கடா. வைராய்ட்ஸ் லேக் புரோட்டீன் கோட். கரெக்ட் தானே இது கரெக்ட் தானே? ஏன் டீ போடுறீங்க? வைராய்ட்ஸ் லைக் புரோட்டீன் கோட் கரெக்ட் தானே? வைரஸ் ஒரு ஆப்ளிகேட் பாராசைட். வைரஸ் கொல்லும். நான் கெட்டவன். வைரஸ் கெட்டவன் தானே? ஆப்ளிகேட்னா 100% பாராசைட் தானே வைரஸ்? அதுவும் கரெக்ட் தானே? மறுபடியும் சொல்றேன், இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் வைரஸ் இஸ் புரோட்டீன் கோட் கொடுத்துருக்கான். புரோட்டீன் கோட்டை உள்ள போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது டிஎன்ஏ இல்ல ஆர்என்ஏ. அது ஜெனடிக் மெட்டீரியல் தானே போய் காஸ் பண்ணுது. டிஎன்ஏ ஆர்என்ஏ விட என்ன சொன்னோம்? ஜெனடிக் மெட்டீரியல் தான் காஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். ஜெனடிக் மெட்டீரியல் தான் காஸ் பண்ணுது. ஜெனடிக் மெட்டீரியல் தான் கிராஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். டாக்கண்ணா அவன் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா, ஆப்ஷன் பி கண்ணா புரிஞ்சுதா? இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் வைரஸஸ் எதுவும் கேட்டிருக்கான். புரோட்டீன் கோட்டா வைரஸை காஸ் பண்ணுது இல்ல, உள்ள இருக்கு ஜெனடிக் மெட்டீரியல் தான் வைரஸை காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. Okay, yes, Amira, Anuradha, Kamal, Netra. Okay, so option B is right answer. Mother thing, option B is right answer. Okay na? Yes, number 15 question முடிச்சிருக்கோம். ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எத்தனை 8 o'clock ஆகுதா? நம்ம 8:15க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். We will resume by 8:15. அதுக்குள்ள அந்த பஃபரிங் ஏதாவது பண்ண முடியுமான்னு பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா?
பஃபரிங் ஏதாவது ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணுறேன் பட் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஓகேவா. ரெஸ்யூம் 8:15 ரெஸ்யூம் பண்ணடா. அப்படியே செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோடா. இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். நெருப்பு மழை பொழியட்டும். மிச்சம் வந்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிற 100 கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற 100 கொஸ்டின்ஸை நம்ம டக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கமாண்ட்ரா கைஸ். எஸ் கமான் ஃபயர் ரொம்ப முக்கியம். எங்கேயும் போயிடாதீங்க ஓகேங்களா. எஸ் பண்ணுறேன் ஓகே. பட் இங்கே எனக்கு நெட்ஒர்க்லாம் சூப்பராக தான் காட்டிட்டு இருக்கு. எனக்கு பிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு நெட்ஒர்க். பட் இருந்தாலும் சம்திங் இஷ்யூஸ் வித் ஸ்டுடியோ. பட் இருந்தாலும் நம்ம 8:15 ரெஸ்யூம் பண்ணும் ஓகே. எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம 8:15 ரெஸ்யூம் பண்ணுறோம் ஓகேங்களா. இது எங்கே ஸ்டே பண்ணுறங்க. குட்டி ரிஃப்ரெஷ்மெண்ட் போயிட்டு வந்துருங்க ஓகே. குட்டி ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துருங்க ஓகே. மீட் அப்.
முடிச்சிடலாம்டா தாராளமாக முடிச்சிடலாம்டா. நம்மவே இன்னைக்கு தான் டாக்டர் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முடிச்சு ரிவிஷன்லாம் பண்ணி முடிச்சிடும். ஒரு மாதம் தாராளமாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடும். ஹாய் 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 சார். ஷார்ப்பர் தென் நைஃப். ஓகே எஸ் எல்லாரும் வந்தாச்சா போயிட்டு வரலாம் வந்தாச்சா பிரேக் போயிட்டுலாம் வந்தாச்சா மிச்சர் கொஸ்டின்ஸை பார்த்துலாம் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். மிச்சர் கொஸ்டின்ஸை டக்குன்னு பார்த்து முடிச்சிருவோமா? அச்சோ யா எஸ் ஃபைன் வந்து விட்டீர்கள். ஓகே வந்தாச்சுன்னு ஒரு ஃபயர் ஒன்று போட்டு தெரிவிங்க பார்ப்போம். வந்து விட்டேன் சார் அப்படின்னு ஒரு ஃபயர் ஒன்று போட்டு தெரிவிங்க. நம்ம 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். கடைசி கொஸ்டின்ஸ் இதாக பார்த்துருந்தோம். ஓகே யா கமாண்ட்ரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். வாங்க பார்த்து முடிச்சு சாப்பிட்டு தடுப்பாடு தூங்கணும் கடைசியில். ஓகேவா? டெய்லி மார்க் டெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி டெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்னோட விஷயம் அதான் இருக்கு. டெய்லி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே விச் இஸ் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மறுபடியும் இன்கரெக்ட். இன்கரெக்ட் விட்டு ஓட முடியாதா சார்? ஓட முடியாது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எந்த ஆப்ஷன் வந்து இன்கரெக்டா இருக்கு? Which is incorrect? Which is the incorrect statement? Which is the incorrect statement? Today I have said it but அவங்க பார்க்குறதான் சொல்லியிருக்காங்க. நம்ம லைவ்ல இருக்கிறதுனால நம்ம ஸ்டூடியோ இப்போ செக் பண்ண முடியாத அவஸ்தையில் இருக்குது. பட் ஓகே ஐ திங்க் இட் வில் பி சார்ட்டர் தான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கோம்ல, ஸோ பார்ப்போம். ஏன் பிசி எதனால் இவ்வளோ கன்ஃபியூஷன்? என்னது கொனிடா ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜீனியஸ்லி அண்ட் ஆஸ்கோஸ்போர் எண்டோஜீனியஸ்லி? கரெக்டு தானே? இது இன்கரெக்டானு கேட்டிருக்கான். ஈஸ்ட் ஹாஸ் ஃபிலமெண்ட் பாடிஸ். ஈஸ்ட்ல எப்படி ஃபிலமெண்டஸ் பாடி அது ஹைஃபேரா இருந்துட்டு இருக்கும். ஈஸ்ட் அப்படின்றது என்னவா இருக்கு? இட் இஸ் a unicellular sac fungi இல்லையா? இட் இஸ் a unicellular. ரொம்ப முக்கியம்டா கண்ணுங்களா, நல்லா பார்த்து வச்சுங்க. ஈஸ்ட் அப்படின்றது ஒரு யூனிசெல்லுலர் ஃபங்கை. அதுதான் எக்ஸெப்ஷன். அப்படிது ஈஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் அப்படின்றது யூனிசெல்லுலர் ஃபங்கை தான் மிகப்பெரிய எக்ஸெப்ஷனாக இருந்துட்டு இருக்கு. ஈஸ்ட் அப்படின்றது ஒரு யூனிசெல்லுலர் சாக் ஃபங்கை. மறந்துடாதீங்க, ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலர் சாக் ஃபங்கை. அதில் ஃபிலமெண்டஸ் ஐஃபேலம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அதில் என்ன இருக்காது? ஃபிலமெண்டஸ் ஐஃபேலம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஈஸ்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகே ஈஸ்ட் என்ன இருக்காது? ஈஸ்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி ராக்கண்ணா, ஆப்ஷன் சி நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் ரக்கண்ணா. பியாரி, ஷாம், அனுராதா, ஆசத், தமிழரசி, தர்ஷினி, அமீரா, அக்ஷன், பரணி சுதன், ஸ்ரீகுட்டி, யோகேஷ். எஸ் தர்ஷினி, அமீரா, சூப்பர். ஸோ ஆப்ஷன் சி. ஏன் சார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அது யூனிசெல்லுலர் ஃபங்கைனால எல்லா ஃபங்கையும் இருக்கக்கூடிய ஐஃபே மைக்ரோஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே அடுத்த கேள்வி பார்த்துக்கலாம். மேட்ச். இப்போ தான் இன்கரெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும். மேட்ச் ரொம்ப முக்கியம்டா. மேட்ச், அசசினேட் ரீசன்ஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் பெரிய கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ மேட்ச் பண்ணி பார்க்குறேன். சாப்ரோஃபைட், பாராசைட், லைக்கன்ஸ், மைக்ரோரைசா இதோட அசோசியேஷன் என்னவா இருக்கு? சிம்பியோட்டிக் அசோசியேஷன் பேஸ் வச்சு என்னவா இருக்குன்ற கேள்வியே. என்னடா ஆன்சரு? ஹாய் ஹபி. ஹாய்டா ஹபி. வெல்கம் ஹபி. ஸோ பார்த்துடலாமா? என்ன ஆன்சர்னு பார்த்துடலாமா? போட்டு பார்த்துருவோமா? எஸ் ஸ்போரோஃபைட் என்னவா இருக்கு? டீகம்போசிஷன் ஆஃப் டெட் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ ஸ்போரோஃபைட். பாராசைட் என்னவா இருக்க போகுது? பாராசைட் அப்படின்றது சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் பிளான்ட் ரூட்ஸ் வந்து மைக்ரோரைசா பேஸ் பண்ணி வந்துருக்கும். சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வந்துட்டு பிளான்ட் ரூட்ஸை பேஸ் பண்ணி வர்றது மைக்ரோரைசாவாக இருந்துட்டு இருக்கு. ஸோ D1 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே எஸ். பாராசைட்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு? பாராசைட்ஸ் த லிவிங் ஆர்கனிசம் அனிமல்ஸ். லைக்கன்ஸ் அப்படின்றது சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் ஆல்கே அண்ட் ஃபங்கி. ஸோ ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகே கலக்கிறீங்க. ஓகே கோகுல், தமிழரசி, அமீரா, ஷாம், பரணி சுதன், ஆசத், குமரேசன், சுனிதா சேகர், கோகுல், தனசிங், அக்ஷயா, சூப்பர் இருக்கணும். தர்ஷினி, ஸ்ரீகுட்டி கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி மேட்ச். ரொம்ப ஈஸியான மேட்ச் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்துலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் வைராய்ட்ஸ்? வைராய்ட்ஸை பொறுத்து எது கரெக்டானதுன்னு கேட்குறான். வைராய்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வைரஸ் கிடையாது, வைராய்ட்ஸ். வைராஸை பொறுத்து கேட்டிருக்கான். வணக்கம் மணிக். வைராய்ட்ஸை பொறுத்து எது கரெக்டானதுன்னு கேட்டிருக்கான். விச் இஸ் த கரெக்ட்? வைராய்ட்ஸை பொறுத்து
which is the correct, which is the correct, which is the correct, which is the correct, which is the correct. என்ன இருக்கு போது they have RNA without protein coat. RNA தான் டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருக்கு, அது இல்லாம அதுக்கு புரோட்டீன் கோட் கிடையாது, RNA மட்டும் தான் இருக்கு, அந்த RNA மட்டும் தான் டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நோ திஸ் இஸ் நாட் ரிப்பீட்டிங் டைப் கொஸ்டின்ஸ் கிடையாதுடா, ரிப்பீட்டிங் கிடையாது, பட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கலைஞர் சுனிதா சேகர், பியாரி, ஹமீரா, அபினேஷ், அக்ஷயா, அஷிகர், தமிழரசி, தர்ஷினி, பரணி சுதன், ஸ்ரீகுட்டி, ஜித், தனசிங், ஹபி, யோகேஷ், ஷாம், மாணிக், குமரேசன். கலக்கிறீங்களா? யோகேஷ், அபி சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, கலக்கி. எஸ் எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, which one of the following statement is correct? எது கரெக்டானது கேட்றான். இன்கரெக்ட் இல்ல, ராங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. which is the following statement is correct? கரெக்ட் தான். எது கரெக்ட்? அதான் எவ்வளவு எது கரெக்ட்? கொடுக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். some of the organism can fix atmospheric nitrogen and specialize in a cell called sheath cells அப்படின்னு கொடுத்திருக்கான். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா fusion of two cells is called karyogamy அப்படின்னு கொடுத்திருக்கான். ஆப்ஷன் சி என்னவா இருக்க போகுதுன்னா fusions of protoplasm between two motiles and non-motile gametes is called as a plasmogamy. Organism that depends on the living plants are called as saprophytes. எது கரெக்ட்? மறுபடியும் சொல்றேன், கரெக்ட் கரெக்ட், தப்பு கிடையாது, கரெக்டானது கேட்டிருக்கான். which is correct, which is correct, which is correct. மறுபடியும் பாருங்க, தப்பு 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 தப்புன்னு பார்த்து ராங் ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுங்க. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சிருக்கான். ஸோ தப்பு தப்பா போட்டுறாதீங்க. எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். என்னது? fusion of protoplasm between two motile non-motile gametes என்ன சொல்லிருக்கோம்? plasmogamy அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ரக்கன. எஸ், தர்ஷினி, ஜித், ஆசத், ஸ்ரீகுட்டி, மாணிக், பரணி சுதன், அபினேஷ், சுனிதா சேகர், தமிழரசி, தனசிங். கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஆப்ஷன் சி மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான்றது பார்க்கணும், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்கான்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம எதை பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டர்ல மட்டும் கேட்கக்கூடிய 𝑬𝒑𝒑𝒔 சூப்பரா. ஓகேவா? இந்த சாப்டர்ல மட்டுமே கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் யா நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம்னா இதாயிருதுல. ஏன்னா அது ஸ்டூடியோ ஃப்ரீயாக தானே பார்க்க முடியும், போட்டு நாளிலிருந்து வேணா தான் சரி பண்ண முடியும் அப்படின்றாங்க. பட் இன்னைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நல்லா பார்த்துங்க. யூகரியாட்டிக் யூனிசெல்லர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புரோட்டிஸ்டா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யூகரியாட்டிக் ஆப்ஷன் பி ரக்கன. எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா சூப்பரா. அக்ஷயா, ஜித், ஸ்ரீ. அகைன் சரி, விடுங்க. ஓகே, நம்ம முடிச்சிடலாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ் எஸ், ஆப்ஷன் பி இஸ் ரைட். சூப்பர் சூப்பர், ஆப்ஷன் பி. எஸ்டா. அடுத்த கேள்வி. The five kingdom classification was proposed by the five kingdom classification யார் ப்ரொபோஸ் பண்ணா? ரொம்ப ஈஸி, உங்களுக்கான இதோ ஈஸி கேள்வி. ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர். என்னது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்குற மாதிரி இருக்குது. சிஎஸ்கோட பெஸ்ட் கேப்டன் யார் இருந்துருக்கா? நம்ம தோனி தான் இருந்திருக்கா. அதே மாதிரி RH விட்டேக்கர் தான் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அஜித், தமிழரசி, ஆனந்தி, மாணிக், தர்ஷினி, அனுராதா, அமீரா, பரணி சுதன், ஸ்ரீகுட்டி, ஆசத், கோகுல், குமரேசன், மோகன், சுனிதா சேகர். கலக்கிறீங்களா? மாணிக், தர்ஷினி, ஹபி. சூப்பர்மா. பாலாஜி, பியாரி. கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் ஏ RH விட்டேக்கர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ RH விட்டேக்கர் இஸ் ரைட் ஆன்சர். Organism living in a salty areas are called as organism. salty areasல வாழக்கூடிய ஆர்கானிசம். salty areasல வாழக்கூடிய ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? the organism. சூப்பர் ராபி, சூப்பர். தனசிங், சூப்பர். இதுக்கு சொல்லுங்க. organism that lives in a salty area. உப்பு அதிகமா இருக்கிற ஏரியால வாழக்கூடிய ஆர்கானிசம். உப்பு அதிகமா இருக்கு. உப்பு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சால்ட் நம்ம என்ன சொல்றோம்? ஹேலோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபைல்ஸ்னா என்ன சார் அப்படின்னா லவ்விங் இல்லை லைக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சால்ட் லைக்கிங். அப்போ ஹேலோ ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் என்ன இருக்கு? லைக்கிங் தான் அர்த்தம். ஸோ ஹேலோ ஃபைல்ஸ் என்ன இருக்கு? சால்ட் லைக்கிங். தெர்மோ அசிடோ ஃபைல்ஸ் என்ன சார்? தெர்மோ என்னது? டெம்பரேச்சர். அசிட் என்னது? pH.
ஃபைல்ஸ் என்னது அது லவ்விங். அப்போ டெம்பரேச்சரும் ஆசிடும் அதிகமாக இருக்கிற இடத்துல லவ்விங் பண்ணக்கூடிய பாக்டீரியா தெர்மோ அசிடோஃபைல்ஸ் பாக்டீரியா. ஆனால் இவன் என்ன கேட்டிருக்கா, சால்ட் தான் கேட்டிருக்கான். சால்ட் என்னது ஆலோ, ஆலோனா சால்ட், ஃபைல்ஸ் லவ்விங், அப்போ ஆலோ ஃபைல்ஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் அசிகர், கரண்ட் போச்சா? சரி ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, ஆசித், பரணி சுதன், ஆனந்தி, விஸ்வா, அக்ஷயா, ஜித், தனசிங், ஸ்ரீகுட்டி, மாணிக், ஷாம், தர்ஷினி, பாலாஜி கலக்கிட்டீங்க. ஓகே அனுராதா சூப்பர்மா. ஸோ ஆப்ஷன் பி மாணிக் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் 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 ஆப்ஷன் பி. யா கோகுல் சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நேக்கட் சைட்டோபிளாசமா மல்டி நியூக்ளியேட்டட் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் இஸ் a characteristics of. நேக்கட் சைட்டோபிளாசம் மல்டி நியூக்ளியேட்டட் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் த characteristics of. இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா, பஃபரிங் ஆகிட்டே இருக்கு. பட் நான் அடுத்த கிளாஸில் இல்லாத வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னதுடா நேக்கடு புரோட்டோபிளாசம், சரி நேக்கடு சைட்டோபிளாசம் மல்டி நியூக்ளியேட்டட் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப். இதெல்லாம் எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்? இதெல்லாம் யாரால? எஸ் என்ன ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. ஃபங்கை எப்படி வரும்? ஃபங்கை எப்படி வரும்? ஃபங்கை வராதுடா கண்ணா, ஸ்லைம் மோல்ஸ். ஆப்ஷன் டி ஸ்லைம் மோல்ஸ். ஆப்ஷன் டி டா கண்ணா, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி ஸ்லைம் மோல்ஸ் வரும், ஃபங்கை வராது. ஆப்ஷன் டி ஸ்லைம் மோல்ஸ் தான் வரும். ஸ்லைம் மோல்ஸ் தான் வரும், மறந்துடாதீங்க. ஸ்லைம் மோல்ஸ் தான் சாப்ரோஃபைட்டிக் புரோட்டோசிஸ் வித்தவுட் செல் வால்னு படிச்சிருப்போம் இல்லையா? எஸ் எஸ் ஆப்ஷன் டி டா கண்ணா, ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி சாப்ரோஃபைட்டிக் செல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசெல்லா ஸ்லைம் மோல்ஸ், ஃபைசாராம், டிக்டயோ செல்ஃப்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதான் தாலாய்ட்ஸ், மல்டி நியூக்ளியேட்டட், பிளாஸ்மோடியம்ல இருக்கு தெரியுமா? ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்போஸ், ஏர் கேனல் டிஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் சாப்ரோஃபைட்டிக், நேக்கட் சைட்டோபிளாசம், மல்டி நியூக்ளியேட்டட், சாப்ரோஃபைட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ். எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஸ்லைம் மோட்ஸ் பேஸ் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி ரஜிதா சுனிதா சேகர். ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே யா கிளியர். ஓகே ஓகே ஆப்ஷன் டி. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குதுன்னா, அசோசியேஷன் பிட்வீன் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை இஸ் கால்ட். ரொம்ப ஈஸி. ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை, which is the association between roots of no problem yes sorry like கேட்கணும். roots of higher plants and fungi நம்ம என்ன சொல்லுவோம்? roots of higher plants and fungi. roots of higher plants and fungi we all knew it. என்ன சொல்லுவோம்? மைக்கோரைசா. மைக்கோரைசா வேற, மைக்கோபிளாஸ்மா வேற. ஓகேங்களா? நிறைய பேர் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. மைக்கோரைசா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? we call this as a மைக்கோரைசா. ஆப்ஷன் சி இஸ் ரைட். அண்ட் லைக்கன்ஸ் இல்லடா, லைக்கன்ஸ் அது எதோடதுன்னா ஆல்கி அண்ட் ஃபங்கி. ஓகேவா? சூப்பர். பரணி சுதன், அஷிகர், தமிழரசி, தர்ஷினி, ஆனந்தி, பாலாஜி, ஜித், அனுராதா, சுனிதா சேகர், தனசிங், ஆசத், விஸ்வா, மாணிக், ஷாம், மோகன், ஸ்ரீகுட்டி, ஹபி. சூப்பர் இருக்கணும். ஓகேவா? எஸ் ஆப்ஷன் சி மைக்கோரைசா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி மைக்கோரைசா will be ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. டைகாரியான் இஸ் ஃபார்ம்டு when a டைகாரியான் ரெண்டு நியூக்ளியஸ் எப்போ வந்து ஃபார்ம் ஆகப்படுது? a டைகாரியான் இஸ் ஃபார்ம்டு when a டைகாரியான் இஸ் ஃபார்ம். எப்போ வந்து டைகாரியான் வந்து ஃபார்ம் ஆகப்படுகிறது? when a டைகாரியான் இஸ் ஃபார்ம். when a டைகாரியான் இஸ் ஃபார்ம் எப்போ? எஸ் டாமிரா சூப்பர் சூப்பர். இதுக்கு சொல்லுங்க. டைகாரியான் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. சைட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகுறது இல்ல, சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள இருக்கிறது, பேசிக்கா இருக்கிறது. செல்லே ஃபியூஸ் ஆகலனா தான் செல்லே சைட்டோகைனஸ் பேலிதுல the two haploid cells do not fuse together. இதுல என்ன நடக்குது? ஒன்லி நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் நடக்குதா டைகாரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல சைட்டோகைனசிஸ் நடக்கல. சைட்டோபிளாசம் ஃபியூஸ் இல்ல, அது சைட்டோகைனசிஸ். மறந்துடாதீங்க, சைட்டோபிளாசம் சொல்லக்கூடாது, சைட்டோகைனசிஸ் தான். இவன் வேற மாதிரி கொடுத்துருக்கான். the two haploid cells do not fuse completely. ரெண்டுமே ஃபியூஸ் ஆகல, அதனால தான். சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி டா கண்ணா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அஷ்கர், ஆனந்தி, தர்ஷினி, அக்ஷயா, பாலாஜி, ஸ்ரீகுட்டி, தமிழரசி. சூப்பர் இருக்கணும். ஓகே ஷாம். ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அனுராதா, விஸ்வா, பரணி சுதன், ஜித் கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி. தனசிங், அபி கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி the two haploid cells வந்துட்டு ஃபியூஸ் ஆகலனா கடக்கும். அதான் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது, டைகாரியன் அப்படின்றது. Contagium vivum fluidium was proposed by. Contagium vivum fluidium was proposed by. யார் ப்ரோபோஸ் பண்ணிருப்பா? ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி இல்லையா? Contagium vivum fluidium. B&W ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேனே. Contagium vivum fluidium யார் ப்ரோபோஸ் பண்ணிருப்பா? யா என்ன சொல்லியிருந்தேன்? B&W ஞாபகம் வச்சுக்கோடா, BMW ஞாபகம் வச்சுக்கோடான்னு. ஞாபகம் இருக்கா?
Contagium vivum fluidium was proposed by M.W. Beijerinck. அதான் BMW ஞாபகம் வச்சுங்க. M.W. Beijerinck பதிலா BMW ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். ஓகே ஞாபகம் இருக்கும்னு தெரியல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். ஷாம், அமீரா, ஆனந்தி, மோகன், சங்கீதா, மாணிக், பாலாஜி, ஜித், சுனிதா சேகர், அஷிகர் கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் தனசிங். சூப்பர் அக்கண்ணா. Akshaya, Amira, Pyari, super, Manik, super, Dashini. Okay, so going to be option B, M.W. Beijerinck. Okay, M.W. Beijerinck, B.W. தான் Contagium vivum fluidium. Contagium vivum fluidium சொன்னது யாரு அப்படினா M.W. Beijerinck தான் இருக்கு. Option B is right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். The association between mycobient and phycobient are found in. Mycobient and phycobient are found in. எதில பார்க்க முடியும்? Mycobient-க்கும் phycobient-ம் என்ன சொல்லுவோம்? Mycobient and phycobient are found in. மைக்கோனா என்னது, ஃபைக்கோனா என்னது? வார்த்தைகள் விளையாடுவது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தைகள் விளையாடுறது. ஆல்கே ஃபங்கேன்னு கொடுத்தா ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் மைக்கோபியன் ஃபைக்கோபியன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகேவா? லைக்கன் தான் சொல்கிறேன். ஆல்கேன் ஃபங்கே தான், ஃபங்கே ஆல்கே தான் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி லைக்கன் தான். அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கேன் ஃபங்கே எல்லாரும் இது இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். இங்கே தான் குழம்புற மாதிரி இருக்கும். என்னடா மைக்கோ ஃபைக்கோன்ற அதெல்லாம் படிச்சதே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க? கண்டிப்பாக மைக்ரோரைஸாக இருக்காதுடா. கண்டிப்பாக மைக்ரோரைஸ், கண்டிப்பாக ரூட்டாக இருக்கலாம். லைக்கன்ஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஆல்கே ப்ளஸ் ஃபங்கே அது ஒமிட் பண்ணிடுவீங்க. பட் மைக்கோ அண்ட் ஃபைக்கோனாக இருக்குது, லைக்கன்ஸாக இருந்திருக்கு. ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். மாணிக், பாலாஜி, தர்ஷினி, மோகன், ஆனந்தி, பியாரி, அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, ஜித், அஷிகர், விஸ்வா, அமீரா, பரணி சுதன் கலக்கிறீங்க. சூப்பர். சங்கீதா, சூப்பர் மகன். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C, lichen is the right answer. Okay, option C, Sham, super. Option C, lichen is the right answer. Super, Amir. Okay, next question பார்த்தலாம். Difference between virus and viroids. இதில் என்ன இருக்கு? இது கொஞ்சம் வேற மாதிரி கான்செப்ட் நம்ம பார்த்தது தான், பட் வேற டைப்ல क्वेश्चंस இருக்கு. Difference between virus and viroids. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்கான்னு ஒரு ரெண்டு வாட்டி படிச்சு பாருங்க. ஆப்ஷன் பி என்ன இருக்குன்னு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி படிச்சு பாருங்க. பிரசன்ஸ் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட் ஆர்என்ஏ இன் வைரஸ் பட் ஆப்சன்ட் இன் வைராய்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். ஆர்என்ஏ வைராய்ட்ஸில் ஆப்சென்டாவாக இருக்கும். ஆர்என்ஏ வைராய்ட்ஸில் ஆப்சென்டாவாக இருக்கும். எப்படி ஆப்சென்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க? உடனே பார்த்தோன்னே போத்து தான் ஆன்சர் வரணும்னு அவசியம் கிடையாது. முக்கால்வாசி மோர் தென் 70% வந்துட்டு போத் வந்துருச்சுன்னா போத்து தான் ஆன்சராக இருக்க போகுது. முக்கால்வாசி 70%. ஆனால் அந்த மிச்சம் 30% பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சது ஏன் தப்பு பண்ணுறீங்க? ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கோட் இன் வைராய்ட்ஸ் பட் பிரசன்ஸ் இன் வைரஸ். ஓகே ஆர்என்ஏ ஆப்சென்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஆர்என்ஏ ஆப்சென்ட் இருக்காது. ஓகேங்களா? வைரலில் லோ மாலிகுலர் வெயிட், வைராய்டில் லோ மாலிகுலர் வெயிட் தான். பட் என்ன சொல்லியிருக்கான்? ஆர்என்ஏ இன் வைரஸ் பட் ஆப்சென்ட் இன் வைராய்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். வைராய்டில் ஆப்சென்ட்டாக இருக்கும், ஆர்என்ஏ வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க? மாலிகுலர் வெயிட் எப்படி ஆப்சென்ட் இருக்க போகுது? மாலிகுலர் வெயிட் எப்படி ஆப்சென்ட் பேசியிருக்கும்? ஹையஸ்டா இருக்கு சொல்லியிருந்தா கூட நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, என்ன கேட்டிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஆப்சென்ட்னா இல்லைன்னு அர்த்தம். அதானே அர்த்தம். இங்கிலீஷ்ல இருந்து நீங்க ஒரு நாள் லீவ் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் அவன் வந்துட்டு பட் ஆர்என்ஏ ஹை மாலிகுலர் வெயிட், அவன் மாலிகுலர் வெயிட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆப்சென்ட் பற்றி பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பற்றி தான் பேசிட்டு இருக்கான், ஆர்என்ஏ இல்லை அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே சார்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக கணக்கு கலக்கிறீங்க. No problem. Option A is right answer. Okay. Next question பார்க்கலாம். With respect to fungal sexual cycle, choose the correct sequence of events. Correct sequence of event. Correct sequence. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு அந்த ஈவெண்ட். கரெக்ட்டா ஒண்ணுக்கு அப்புறம் இது நடக்குது, இதுக்கு அப்புறம் அது நடக்குது அப்படின்னு கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து சொல்றாங்க. என்ன நடக்கும்? It is not well defined. வைரஸ் நம்ம லிவிங்கோ நான் லிவிங்னு சொல்ல முடியாது. அதை நம்ம என்சிஆர்டிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இட் இஸ் கான் சைடு தான் சொல்லணும். இது நான் சொல்ல முடியாது. வைரஸ் லிவிங்கா நான் லிவிங்கா சொல்ல முடியாது. என்ன? எஸ், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது? ஃபர்ஸ்ட் பிளாஸ்மோகேமி, அதுக்கப்புறமா கேரியோகேமி, அதுக்கப்புறமா மியாசிஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் சி ராக்கணுங்களா? ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி will be the right answer. ஆப்ஷன் சி will be the right answer. ஓகே, சூப்பர். தர்ஷினி, அஷிகர், அக்ஷயா, அபிராமி, ஆசத், அமீரா, தர்ஷினி, பியாரி, சங்கீதா, ஷாம், மோகன். ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மோகன், கோகுல், ஆனந்தி, சூப்பர் இருக்காங்க. ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வைரஸ் ஆர் நான் செல்லுலார் ஆர்கானிசம் பட் ரெப்ளிகேட் தெம்செல்ஃப் ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் த ஹோஸ்ட்.
to which of the following kingdom that virus belong? எந்த following kingdomல வைரஸ் இருக்கு? எப்படி பெருசா கேலி ஆப்பு வச்சான் தெரியுமா? எந்த following kingdomல வைரஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம் சொல்லுங்க. வைரஸ் எது கீழ வருது? வைரஸ் எது கீழடா வருது? அதுதான். ஓகேவா? அவன் குழம்பி கேட்டு வச்சிருப்பான். இப்போ இந்த क्वेश्चन நம்ம படிக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் கூட எப்படி படிங்க. வைரஸ் ஆர் நான் செல்லுலர் ஆர்கானிசம் பட் ரெப்ளிகேட் themselves once is they infected in the host cell. இது ஒரு லைன். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. To which of the following kingdom do viruses belong? இப்போ நமக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா நல்லா பாருங்க. இந்த क्वेश्चनக்கும் இந்த full stop இருக்கிறது வரைக்கும் இதுக்கு மேல இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமே இல்ல. இதே மாதிரி தான் பெரிய क्वेश्चंस எல்லாம் கேக்குறாங்களே இதுல நீட் எக்ஸாம்ல பெரிய क्वेश्चंस கேக்குறாங்கன்றதுனா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கதை சொல்லிருப்பான். அந்த கதைக்கும் கடைசி full stopல ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அந்த கேள்விக்கும் எந்தவித சம்பந்தமே இருக்காது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா டைம் இல்லனா ரொம்ப டைம் இல்ல சார் நான் முடிக்குமா தெரியல சார் டைமர் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க பெரிய क्वेश्चंस என்கவுண்டர் பண்றீங்கனா பயாலஜில மட்டும் சொல்றேன் ஓகே பிசிக்ஸ்ல சொல்ல பயாலஜில நீங்க டைம் இல்லாம கடைசி நேரத்துல வந்து பெரிய क्वेश्चंस நீங்க என்கவுண்டர் பண்றீங்கனா கடைசி ஃபுல் ஸ்டாப் மட்டும் படிங்க கடைசி ஃபுல் ஸ்டாப் மட்டும் படிச்சீங்கனா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் மோர் தென் 90% உங்களால கடைசி ஃபுல் ஸ்டாப் படிச்சாலும் ஆன்சர் பண்ண முடியதா இருக்கும் ஓகே 90% நம்ம காசு பாத்துற 50 தான் பண்ணனும் சொல்லுங்க மோர் தென் 90% பண்ண முடியும் பட் அது நீங்க எப்ப யூஸ் பண்ணனும் அப்படி பார்த்தா டைம் இல்லாத போது தான் யூஸ் பண்ணனும் ஓகேங்களா இப்போ இதுக்கெல்லாம் கவலையே இல்ல இப்போ விஷயம் தெரியாதவன் வந்து இது படிச்சானே என்ன நினைச்சுப்பானா வைரஸ் வந்து நான் சொல்லலாம் ரெப்ளிகேட் ஆகுமா ஒரு ரெப்ளிகேட் ஆவறதுனால இது எதுக்கு இதுல வரும் இது வரும் இது மூணே தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான் ஆனா அவன் நம்ம NCERT கிளியரா தனியா கொடுத்திருக்கான் வைரஸ் வைராய்ட்ஸ் லைக்கன்ஸ் எதுமே prions இது எதுமே என்ன பண்ணல ஒரு எந்த எதுலயுமே செஷன்ல அண்டர்கவுண்ட் பண்ணல RH Whittaker அப்படின்றது சோ none of is above தான் வர போகுது ஓகேவா சோ ஒரு क्वेश्चंस எப்படி அப்ரோச் பண்றோம்னு இருக்குடாக்கன்னா அந்த மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கணும்னு இருக்கு ஓகே நான் ஒரு மென்டாலிட்டில क्वेश्चंस எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றது இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் அப்ரோச் பண்ணனும் ஓகே அது பார்க்கிறதுக்கு வேணா ரொம்ப சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுனால தெரியுது உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது இப்போ இதுவே கான்செப்ட் தெரியாத ஒரு பையன் கிட்ட போய் நீங்க கொடுத்தீங்க அப்படினா அவன் என்ன யோசிப்பான் எதுக்கு இந்த லைனை கொடுத்திருக்கான் அப்ப எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக லைனை கொடுத்திருக்கான் அப்ப இந்த இதுக்கும் இது மூணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான் நம்ம சப்கான்ஷியஸ்மே நம்ம அப்படி தான் யோசிக்க வைக்கும் ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியாது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம क्वेश्चंस காமிக்கும் போது அந்த விஷயம் தெரியாம இருந்துச்சுன்னா தெரிஞ்சிச்சுனா நீங்க டக்கு நன்னா அது செபோன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டு இருப்பீங்க ஆனா தெரியாத பட்சத்துல இந்த மூணுல தான் நீங்க ஸ்டக் ஆயிட்டு இருப்பீங்க ஓகேவா சோ நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க No problem. So option D is right answer again. So okay. So none of this above is right answer. ஏன்னா நம்ம வைரஸ், வைராய்ட்ஸ், லைக்கன்ஸ், prions எதுலயுமே RH Whittaker எதுவுமே சேர்க்கல. ஓகேங்களா? So option D will be the right answer. Super again. Okay, கலக்கிறீங்க. Okay. அடுத்த கேள்வி பார்த்தலாம். Members of Phycomycetes are found in எங்கெல்லாம் பார்க்க முடியும் members of Phycomycetes? Phycomycetes members வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஃபவுண்ட் பண்ண முடியும்? Where do they found? எங்கெல்லாம் ஃபவுண்ட் பண்ண முடியும் members of Phycomycetes where can we found the members of Phycomycetes எங்கெல்லாமே ஃபவுண்ட் பண்ண முடியும் எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும் அக்வாட்டிக் ஹேபிட்ல ஃபவுண்ட் பண்ண முடியுமா எஸ் ஃபவுண்ட் பண்ண முடியும் டிகேயிங் வுட்ல ஃபவுண்ட் பண்ணுமா அக்வாட்டிக் அந்த ஈரப்பதம் தான் டிகேயிங் வுட் இருக்கும் டிகேயிங் வுட் தான் மாய்ஸ்ட் அண்ட் டேம்ப் பிளஸ் இருக்கும் ஃபவுண்ட் பண்ண முடியும் as obligate parasite in plants அப்புறம் டிகேயிங் வுட்ல என்ன பண்ணிட்டு இருக்க போகுது obligate parasite இருக்க போகுது சோ எல்லாத்துலயுமே ஃபவுண்ட் பண்ண முடியும் all the above option D all the above தான் இருக்க போகுது ஓகேவா option D all the above தான் இருக்க போகுது ஓகே சூப்பர் ஆசந்த் அனுராதா தேவதர்ஷினி சங்கீதா தனசிங் விஸ்வா ஷாம் சுனிதா சேகர் அமீரா மாணிக் ஸ்ரீகுட்டி மோகன் கோகுல் கலக்கிட்டீங்க ஓகேவா செங்கம்பலம் அமீரா கோகுல் மாணிக் கலக்கிட்டீங்க ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே இனி எவ்வளவு क्वेश्चन இருக்கு சார் இருக்குடா கொஞ்சம் क्वेश्चन தான் இருக்கு ஓகே நம்ம 10 மணிக்குள்ள முடிச்சிடலாம் ஓகே டிஓடைனர் இஸ் டிஸ்கவரி இப்போ அடுத்த செஷன் போய்ட்டோம் ஓகே இப்போ நான் பேசிக் எங்கெல்லாம் क्वेश्चंसலாம் இம்பார்ட்டன்ஸ் புக்ல இருக்கும் அந்த புக்ல இருக்க கொஞ்சம் क्वेश्चंसலாம் எடுத்து வந்திருக்கோம் ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னோட டைப் ஆஃப் क्वेश्चंस தான் ஓகே எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த क्वेश्चंसலாம் எடுத்து வந்திருக்கேன் ஸோ டிஓடைனர் டிஸ்கவர் பண்ணாரு டிஓடைனர் டிஸ்கவர் what does he discover அவர் தலைவன் என்ன டிஸ்கவர் பண்ணா so he discover free infections RNA என்ன சார் free infection RNA என்ன free infection RNA என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா வைராய்ட்ஸ் தான் வைராய்ட்ஸ் அப்படின்றது
என்ன பண்ணுது ஆர்என்ஏவால் மட்டும் ஆனது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு படிச்சோம்ல அதோட அதர் டேர்ம் தான் ஃப்ரீ இன்ஃபெக்ஷஸ் ஆர்என்ஏ அப்படின்றது ஓகேவா ஸோ வைராஜ் தான் டிஓட டிஸ்கவர் பண்ணியிருக்காரு அதுதான் இவன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் சொல்லியிருக்கான் ஓகே டேர்ம்ஸ் மாற்றி விளையாடுவாங்க வார்த்தையில் பூந்து விளையாடுவாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ இப்போ ஆசந்த் ரோஹின் தர்ஷினி கோகுல் மேசாக் ஷாம் ஓகே சுனிதா சேகர் கலக்கிறீங்க ஓகே ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி ஃப்ரீ இன்ஃபெக்ஷன் ஆர்என்ஏ வைரஸ் தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்காரு டிஓட எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்காரு வைரஸ் தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்காரு ஓகே அடுத்த கேள்வியை பார்த்துலாம் ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு Phylogenetic system of classification is based on morphological features, chemical constituent, floral characters, evolutionary relationship. Phylogenetic system of classification. Phylogenetic system of classification is based on Kannan nada sirra okeda. Super. Kannan, Dhanasingh, Amira, Sunita Segar, Sangeeta, Devadashini, Jit, Tamilarasi, Vishwa, Bharani Sudan, Mohan, yes, Achaya, Rohin, Amira, Manju Kumar, Anandi, Anuradha, Dashini, Shyam, கலக்கிறீங்க என்னது phylogeneticனால என்னவா இருக்கு evolutionary relationship தான் phylogeneticனால என்ன இருக்கு it is an evolutionary relationship பேஸ் பண்ணி தான் இருக்கு evolutionary relationship பேஸ் பண்ணி தான் இருக்கு so option D is the right answer okay சூப்பர் அனுராதா அமீரா கலக்கிறீங்க ஓகேவா thermococcus methanococcus and methanobacterium amplify என்ன பண்ணுது படிச்சு பார்த்து சொல்லுங்க thermococcus methanococcus and methanobacterium amplify what do they amplify what do they amplify what do they amplify தெரியலையா so no problem நான் சொல்றேன் Thermococcus, Methanococcus, Methanobacterium, they amplify Archaebacteria that contain a protein of homologous eukaryotic core histones. Option C is the right answer. Option C dakanna option C. Okay, edha amplify பண்ணுது contains a homologous to eukaryotic core histones. Option C. Option C varum. Okay, super Achaya, Sangeeta, option C is the right answer. Okay, Thermococcus, Methanococcus, Methanobacteria இதெல்லாம் என்ன இருக்கு Archaebacteria that protein homologous eukaryotic core histones அப்படின்றது option See, அதோட இது amplify பண்ணிட்டு இருக்கு ஓகே அது என்னதுன்னா அத டெஃபினிஷன் தான் கொடுத்திருக்காங்க Archaebacteria that contains a homologous same base in eukaryotic core histone protein வந்து கண்டெய்ன் ஆயிருக்கு இதுல நம்ம Thermococcus, Methanococcus and Methanobacteria அப்படினு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுதான்டா சொல்றது இது கான்செப்டா இந்த மூணுமே Archaebacteria கீழ வருது இந்த மூணுமே எதுல வருது Archaebacteria கீழ வந்துட்டு இருக்கு அது கண்டெய்ன் அது என்ன கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த eukaryotic core histone protein வந்து கண்டெய்ன் ஆயிருக்கு அப்படினு சொல்றோம் amplifies sorry என்னது amplifies ஆயிருக்கு அப்படினு சொல்றோம் ஓகே yeah option C is the right answer okay அடுத்த கேள்வி in light of the recent classification the living organism into three dominant of life bacteria archaea and eukarya which one of the following statement is true about Archaebacteria பொறுத்த வரைக்கும் ட்ரூவான ஸ்டேட்மென்ட் என்னதுன்னு கேட்டிருக்காங்க which is the Archaebacteria பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட் which is the true statement about Archaebacteria பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மென்ட் அப்படின்றது கேட்டு வச்சிருக்காங்க Archaebacteria பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவானது Archaebacteria completely differs from both prokaryotes and eukaryotes completely differ ஆகாது கண்டிப்பா ஆகாது Archaea completely differ from prokaryotes. Prokaryotes தான் Archaebacteria இருக்கு. Archaea resembles eukaryote in all aspects. இல்ல Archaea have some novel features that are absent in other prokaryotes and eukaryotes. Yes, it's going to be option D. Yes. சில novel features இருக்கு. பார்த்தாலே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சில novel features இருக்கு. அதுல differ ஆகலாம், absent ஆகலாம் prokaryotes and eukaryotes. என்ன novel features சொல்ல, but சில novel features absent இருக்கு சொல்லுவோம். So that's the correct answer. Okay வா? So going to be option D is the correct answer. Super Rajit, Asant, Vishwa, Shyam, Rohin, Dashini, Amira, Achaya, Sangeeta, Dashini, Manju, Anandi, Mohan, Tamilarasi, Abhirami, Sunita Segar, Dashini, Bharani Sudan, Kannan, Pyari, கலக்கிறீங்க ஓகேங்களா yes option D is the right answer option D will be the right answer அடுத்த கேள்வி yes consider the following four measures நாலு measures consider பண்ணி சொல்றாங்க that could be taken successfully to grow a chickpea in an area of a bacterial blight disease is common இதுல வந்துட்டு எதை யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம் எந்த ரெண்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றாங்க
பிளைட் டிசீஸ் இருக்கான், பாக்டீரியல் பிளைட் டிசீஸ் இருக்கான் சிக்பீல வந்து க்ரோ என்டர் பண்ண இடத்துல. ஸோ அதில் வந்துட்டு எதை வந்து க்ரோ பண்ணிட்டு நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம், எதை வந்துட்டு க்ரோ பண்ணிட்டு நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதான் கேள்வி. எதை வந்துட்டு க்ரோ பண்ணிட்டு நம்ம டிசீஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஸ்ப்ரே வித் பொராடேசியம் மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் த இன்செக்ட் வெக்டார் ஆஃப் அ டிசீஸ் பேத்தஜன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் ஒன்லி டிசீஸ் ஃப்ரீ சீட்ஸ், யூஸ் ஆஃப் வேரியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே நமக்கு சில காமன்ஸாக இருக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் பிளைட்டோட காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து பாக்டீரியா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஆட் பண்ணும்போது யூஸ் ஆஃப் ஒன்லி டிசீஸ் ஃப்ரீ சீட்ஸ் கரெக்டு தான். Okay, use of varieties of resistance of disease. Okay, use the varieties of resistance of disease கரெக்ட். So option C and D is right answer. Okay, பார்க்கிறதுக்கு இப்படி பார்த்து அடிக்கணும். ஓகேவா, சப்போஸ் ஏதாவது தெரியல சார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிச்ச 2 ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சராக வரும். ஓகேங்களா, எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சராக வந்து யூஸ் வெரைட்டிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிசீஸ் இல்லை யூஸ்ட் ஒன்லி டிசீஸ் ஃப்ரீ டிசீஸ். ஓகே, ரெண்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் த டிசீஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்ப்ரே பொராடியம் மிக்சர்ஸ் பண்ண நம்ம டிசீஸ் கண்ட்ரோல் ஆகாது. So option C is right answer. So super Amira, Jit, Akshaya, கலக்கிட்டீங்க. So option C is right. No problem. No, option C is right answer. தெரிஞ்சு வச்சவங்க இந்த மாதிரி क्वेश्चंस எதிர்பார்க்க பண்ணலாம். Bovine spongiform encephalopathy is a bovine disease related to which human disease? Bovine spongiform encephalopathy is a bovine disease related to which human disease? நம்ம இதுல வருமே அது prions பேஸ் பண்ணி படிச்சுப்போமே. இது எஸ் டாஜித். ஓகேவா, எஸ் அது என்ன சொல்லிருக்கோம், க்ரூஸ்ஃபெல்ட்-ஜேக்கப் டிசீஸ். ஆப்ஷன் சி. ப்ரையான்ஸை பேஸ் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா, ஹியூமன்ல அப்நார்மலான ஃபோல்டிங், ப்ரோட்டீன் பிரெயினில் இருக்கிறது அப்நார்மலான ஃபோல்டிங் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் பி கம் ஜேக்கப் டிசீஸ். நம்ம பையன் ஜேக்கப் தான். ஓகே சி. ஓகே ஸோ ஜேக்கப் டிசீஸ். ஓகே, மறந்துடாதீங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கலக்கிங்க. ஜித், தேவதர்ஷினி, ஆசத், தர்ஷினி, மோகன், சுனிதா சேகர், அனுராதா, தேவதர்ஷினி, மஞ்சு, பரணி, சுதன், பியாரி, ரோஹின், கண்ணன், கலக்கிட்டீங்க. ஓகே, லெட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். which one belongs to Monera? அமீபாவா, எஸ்செரிச்சியாவா, ஜெலடியமா, ஸ்பைரோகைராவா? which one belongs to Monera? எது வந்துட்டு Monera belongs பண்ணிட்டு இருக்கு? which one belongs to Monera? which one belongs to Monera டா கண்ணா? Prokaryotic எது இதுல? yes டா. come on, which one belongs to Monera? ஏன்டா ஜி ஸ்பைரோகைரான்னு போடுறீங்க? ஸ்பைரோகைரான்றது ஆல்கே தானடா. எதுக்கு போடுறீங்க? இதில் எஸ்செரிச்சியா கோழி தானே. என்னது இது? பேசிக் காமன் தானே. என்ன சொல்லுவோம் சார், அது என்னது, அது டிசீஸ் ஃப்ரீயாக இருந்தால் அந்த ஏரியாவில் வந்துடுறதில்ல. அந்த ஏரியாவில் வராது, அந்த ஏரியாவில் பேஸ் பண்ணி வராது. நம்ம அந்த கான்செப்ட் தான் போட்டோம். ஓகே, மிச்ச ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. பாக்டீரியல் பிளைட் டிசீஸ் வந்து போகாது. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி ஆகணும். எஸ்செரிச்சா கோழி, கோழி கேள்விப்பட்டது இல்லையா? முனீரானா என்ன சொல்லியிருந்தேன்? ப்ரோகேரியானா என்னது? ஒரு பாக்டீரியா. பாக்டீரியாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே பாக்டீரியா. கோடிக்கணக்கான பாக்டீரியா இருந்தாலும் ஒரு பாக்டீரியா நேம சொல்லு அப்படின்னா டக்குன்னு வரக்கூடாது. ஈகோலி தான் சொல்லிட்டு போல. அதான் எஸ்செரிச்சா கோழி தான் சொல்லியிருக்காங்க. என்ன கோழியை சொல்லல, விராட் கோலியை சொல்லாம விராட் கோலின்னு சொல்லாம விராட் மட்டும் சொல்லியிருக்காங்க. விராட் கோலி இல்லாம இருப்பா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஈகோலி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ரோஹின், மோகன், ஜித், அக்ஷயா, அனுராதா, விஸ்வா, ஓகே கலக்கிங்க. அபிராமி, தேவதர்ஷினி, Dashini, Sunita Shekhar. Okay, it's going to be option B, Manju, Superma. So option B is right answer. Option B, Escherichia is right answer. Okay. அடுத்த கேள்வி பார்த்தலாம். The main differences in gram positive and gram negative bacteria resides in their. எப்படி டிசைட் பண்ணுவோம் gram positive and gram negative bacteria? எப்படி நம்ம செப்பரேட் பண்றோம் gram positive and gram negative bacteria அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். gram positive and gram negative bacteria எப்படின்னு சொல்லிருக்கோம்?
அமீபா புரோட்டிஸ்டால வரும்டா, பாரமீசியம் அமீபா அப்படிங்க புரோட்டிஸ்டால வரும். பிகாஸ் the cell wall composition பேஸ் பண்ணி தான். எப்படி பேஸ் பண்ணி? செல் வால் காம்போசிஷனை பேஸ் பண்ணி. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, செல் வால் காம்போசிஷனை பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? சூப்பரா. ஷாம், மஞ்சு, சுனிதா சேகர், ரோஹின், கோகுல், பியாரி, மோகன், அக்ஷயா, கோகுல், தீபிகா, விஸ்வா, தேவதர்ஷினி, ரோஹினி, அனுராதா, தமிழரசி, மஞ்சுகுமார், பரணிசுதன், தர்ஷினி, அபிராமி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி செல் வால் காம்போசிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் இன் சாயில் பாக்டீரியா மிஸ். நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபியம் நைட்ரோஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா மிஸ். நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா. நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா அப்படி கொடுத்துட்டோம். என்ன வரப்போகுது? இல்லடா இனிமே தான்டா. எங்கேருந்து சாப்பிட்றது? 5 மணிக்கு 6 மணிக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன். 4 மணிலேருந்து கிளாஸ் எடுத்துருக்கேன். நம்பிக்கை பிளஸோட போயிட்டு இருந்துச்சு. நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் சாயில் பாக்டீரியா இஸ் கால்ட் அஸ் அசிடோபாக்டர். ஓகேங்களா, அசிடோபாக்டர் இருக்கு. ஓகே, அசிடோபாக்டர் இருக்கு. இன்னொரு 1 ஹவருக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க. அசிடோபாக்டர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி. அசிடோபாக்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, அசிடோபாக்டர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா ஓகே, சூப்பர். கலக்கிங்க. தமிழரசி, விஸ்வா, தேவதர்ஷினி, மோகன், ஜித், ஷாம், அக்ஷயா, தர்ஷினி, 2 தர்ஷினிமே, பாரணிசுதன், மஞ்சுகுமார், கண்ணன், அபிராமி, அமீரா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, அசிடோபாக்டர் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். நேம் த ஆர்கானிசம் which do not derive energy directly or indirectly from sun. Name the organism which do not derive energy directly ஆகும் indirectly. சன்ல இருந்து நான் எனக்கு எனர்ஜிலாம் தேவை கிடையாது. எனக்கு என்னது? சன்ல இருந்து எனர்ஜி தேவை கிடையாது. ஆமாடா ஷாம். ஓகே, சன்ல இருந்து எனக்கு தேவை கிடையாது, எனர்ஜி எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது எவன் இருப்பான்? சன்ல இருந்து எனர்ஜி தேவை கிடையாது. போட்டோ சிந்தசிஸ் நடக்காது. போட்டோ சிந்தசிஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸா நம்ம படிச்ச சிந்தசிஸ் தான் என்னவா இருந்துட்டு இருக்கு? அதேதான். என்னவா இருந்துட்டு இருக்கு? கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவா இருந்துட்டு இருக்கு. போட்டோசிந்தசிஸ்க்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா படிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவா இருந்துட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, கீமோசிந்தட்டிக் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, chemosynthetic bacteria. Option A, chemosynthetic bacteria is right answer. Okay, super. கலக்கிறீங்க. Option A is right answer. Okay, super. அஜித், அனுராதா, தமிழரசி, மஞ்சுகுமார், மோகன், பியாரி, பரணி சுதன், சுனிதா சேகர், அமீரா, எஸ் இதுக்கு கண்ணன், தர்ஷினி கலக்கிறீங்க. அபிராமி. இட்ஸ் கோயிங் டு பி கீமோசிந்தட்டிக். கீமோசிந்தட்டிக்னது கெமிக்கல்ஸ் டிபெண்ட் பண்ணி. அப்போ சன்னை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ டிபெண்ட் பண்ணாம இது எப்படி எனர்ஜியை சிந்தசைஸ் பண்ணுதுன்னா கெமிக்கல்ஸை சிந்தசைஸ் பண்ணி, கெமிக்கல்ஸ்லேருந்து அதுலேருந்து இன்ஆர்கானிக்கை பிரேக் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த கீமோசிந்தட்டிக் மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சிம்பியாட்டிக் பாக்டீரியானா என்னது அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று சிம்பியாட்டிக் அசோசியேஷன் இருக்குது. அது இன்டைரக்டாக வந்துட்டு சன்லைட்டை வந்து டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் இந்த சாயில் கொடுத்துட்டான் பேஸ் பண்ணி. அது வராது. எஸ்டெரிச்சா கோலை இஸ் யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் பயாலஜிக்கல் ரிசர்ச் ஆஸ் இட் இஸ். எஸ்டி கோலை நம்ம எதுக்குடா யூஸ் பண்ணுவோம்? எதுக்காக எஸ்டெரிச்சா கோலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பயாலஜிக்கல் ரிசர்ச்சில்? ஏன் சி வராதுன்னா அதான்டா சொன்னது இன்டைரக்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதா வராது. எஸ்டெரிச்சா கோலை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஈகோலை நம்ம எதுக்காக பேசிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எங்கே பார்த்தாலும் ஈகோலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நல்லா பாருங்க, ஈஸிலி மல்டிப்ளைடு இன் ஆஸ்டின் இருக்கு. நல்லா பாருங்க, ஈஸிலி மல்டிப்ளைடு இன் ஆஸ்டின் இருக்கு. அப்படியா இல்லை ஈஸிலி கல்ச்சர் தான் நல்லா இருக்குமா? ஈஸிலி கல்ச்சர் தான். சீக்கிரமா கல்ச்சர் பண்ண முடியும். 20 மினிட்ஸ்ல தான் அடுத்த ஜெனரேஷன் பண்ண முடியும். ஈஸிலி கல்ச்சர் பண்ண முடியும். மல்டிப்ளை இன் ஆஸ்டின் கொடுத்துருக்கான். போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மல்டிப்ளை இன் ஆஸ்டின் அது வேற விஷயம், வேற மீனிங் அதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கு. ஈஸிலி கல்ச்சர் பண்ண முடியும். அதை நம்ம ஈஸியாக உருவாக்க முடியும். அடுத்த ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் அப்படின்றத நம்மளால ஈஸியாக உருவாக்க முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஈஸிலி கல்ச்சர் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. கண்ணன், சுனிதா சேகர், அனுராதா, ஷாம், அபிராமி, அக்ஷயா, அனிதா, தேவதர்ஷினி, ஸ்ரீகுட்டி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கண்ணா. தேவதர்ஷினி சூப்பர். அமீரா, தர்ஷினி கலெக்ட் ஈஸிலி கல்ச்சர் பண்ண முடியும். என்ன பண்ண முடியுமா? ரொம்ப ஈஸியாக கல்ச்சர் பண்ண முடியும். அதனால தான். ஓகேங்களா? சரி இல்லையா? ஏம்மா நல்லா தான்டா இருக்கேன். ஏன்டா இப்போதான்டா உடம்பு சரியாகி கொஞ்சம் நல்லா இருந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். வாய்ஸில் தான் மாடுலேஷன் இருக்கு. வாய்ஸில் தான் மாடுலேஷன் இருக்கு. அதுவும் இல்லை ஃபைன் தானே. ஏன் பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா? ஓகே, யா ஃபைன்.
யா இல்லை ஃபைன் ஓகேவா. ஸோ ஒரு ஃபயர் ஒன்று போடும் பார்ப்போம். எஸ் ஒரு ஃபயர் ஒன்று போட்டு விடுங்க. கமான் அப்படி தண்ணி குடிச்சோங்க உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது இல்லையா. ஸோ தண்ணி குடிச்சிக்கணும். அது நான் சொல்ல வேண்டிய டைலாக். என் டைலாக் கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் ஃபைனாக நாங்கள் ஃபைன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய டைலாக். ஓகேவா. எஸ் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விடுங்க. இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம டாக்டர் பேட்சில் சேராமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக டாக்டர் பேட்சில் சேர்ந்துவோங்க. அப்படி நம்ம உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸில் போய் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆஃப்லைனுக்கும் சில பேட்சஸ் இருக்குது. அதெல்லாம் கீழே போய் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. எஸ் விஜய் ஏமா எஸ்னோட ஆப்ஷன் ஏடாக்கண்ணா. ஆப்ஷன் ஏ வரும். ஆப்ஷன் ஏடாக்கண்ணா விஜய். ஓகே. எஸ் ஃபயர் அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். உள்ள இருக்க தீ அணையா தீபம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ரொம்ப முக்கியம். சரிரா ஃபயர் போட சொன்னால் ஆன்சர் போட வேண்டியது, ஆன்சர் போட சொன்னால் ஃபயர் போட வேண்டியது அப்படின்றது. யாருக்கும் உங்களுக்கு நெட்டு தவறாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஒன்று பேக் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் 2-3 பேருக்கு. ஸோ அவங்க நெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஒன்று வெளியே போய்ட்டு உள்ள வந்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் அடுத்த கொஸ்டின் முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அது மிக்ஸ்அப் ஆகுது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் வெளியே போய்ட்டு மறுபடியும் அந்த நீட் கிளாஸ்க்குள்ளே வாங்க. ஓகே. அப்படியே செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணிக்கோங்க. எஸ் நம்ம அடுத்த கொஸ்டின் போதலாம். சூப்பர் அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. Genome for bacterial genome or nucleoid is made of. Genome for bacterial genome or nucleoid. இதெல்லாம் எதனால மேட் அப் இருக்கு? இதெல்லாம் யாரால? Genome for bacterial genome or nucleoid ஏதாவது ஒன்று தெரிஞ்சா கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் யாரால மேட் அப் இருக்கு அப்படின்றது. ஒரு பாக்டீரியல் ஜீனோம் நியூக்ளியாய்டுன்னு கொடுத்துட்டான், பாக்டீரியல் ஜீனோம்னு கொடுத்துட்டான். 2Hல வச்சா கொஞ்ச நேரத்தில் லைவ் வருதா? ஓகே 2Hல வச்சா கொஞ்சம் லைவ் வருதாம்பா. இதை நான் புதுசாக கேட்குறேன். ஓகே அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்கான்? பாக்டீரியல் ஜீனோம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஜீனோம் ஃபார் பாக்டீரியல் ஜீனோம் அண்ட் நியூக்ளியாய்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னவா இருக்க போது? எஸ் டாக்கண்ணா சூப்பர் ரஜித் கலக்கிறீங்கடா. ஓகேவா. என்ன இருக்க போது? இட் இஸ் அ சிங்கிள் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இட் இஸ் அ சிங்கிள் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்க போது. ஆப்ஷன் சி இட் இஸ் அ சிங்கிள் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்க போது. சூப்பர் ரஜித். ஸ்ரீகுட்டி, தர்ஷினி, மோகன், அக்ஷயா, அனுராதா 2 தர்ஷினியுமே, ஷாமதி, தமிழரசி கலக்கிறீங்க. ஷாம் சூப்பர், அபிராமி சூப்பர்மா. ஸோ ஆப்ஷன் சி a single double stranded DNA is right answer. Okay சூப்பர் அபிராமி, அமீரா கலக்கிறீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கு நான் ஊடுருவிடலாம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் வாட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேசிஸ்? வாட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேசிஸ்? வாட் இஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்? பேப்பர்லாம் பறக்குது. எங்கே இருந்தது பேப்பர்லாம்? ஓகே ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் என்னதுடா? is going to be RNA dependent DNA polymerase. RNA dependent ஆகக்கூடிய DNA polymerase. எதனால RNA dependent இருக்கு? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? RNA ல இருந்து ஆரம்பிக்குது. என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது? DNA ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? எதனால டிபெண்டன்ட் சொல்றேன்னா இதே நம்ம மாதமா வேற மாதிரி சொல்லுவோம். RNA dependent, RNA depend ஆகக்கூடிய DNA polymerase பண்ணக்கூடிய என்சைம். புரியுதா? இது இப்படி இருந்துச்சுன்னா DNA dependent RNA polymerase ஓட என்சைம். இப்படி தான் நம்ம அடிக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ரஜித், அனுதி, அக்ஷயா, எஸ் தமிழரசி, தர்ஷினி, கண்ணன், மஞ்சுகுமார், ஸ்ரீகுட்டி, அபிராமி, மோகன், அனுராதா, தேவதர்ஷினி கலக்கிறீங்க. விஸ்வா, ஷாம், அமீரா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Tobacco mosaic viruses genes are double stranded RNA வா, single stranded RNA வா, polyribonucleotides இல்ல proteinaceous? Tobacco mosaic viruses genes ஆ? Tobacco mosaic virus genes எல்லாம் எப்படி இருக்கா? How the tobacco mosaic virus genes எல்லாம் இருந்துட்டு இருக்கு? How it's present? Tobacco mosaic virus ஓட genes எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கு? How tobacco mosaic virus genes are? How do they present? சூப்பர். பாலிரைபோனுக்ளியோடைட்ஸ் எப்பறாது வரும்? டொபாக்கோ மொசைக் ஜீன்ஸ் நல்லா பாருங்கடா. என்ன வரது போது? இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA தானடா. RNA தானே.
வைரஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ் என்ற RNA வேற சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. சூப்பர் ரஜித், கண்ணன், மஞ்சு குமார், தர்ஷினி, அபிராமி, ஸ்ரீகுட்டி, தேவதர்ஷினி, அக்ஷயா, தமிழரசி, விஸ்வா, ஷாம் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி அனுராதா. சூப்பர். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஆப்ஷன் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இஸ் ரைட் ஆன்சர். RNA அது என்ன RNA? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஆனந்தி, அனுராதா கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தலாம். Organelle and organoids involved in the genetic engineering. Organelle and organoids involved in என்ன genetic engineering பேஸ் பண்ணி? Plasmida, mitochondria, Golgi apparatus, lamosoma. Organelle and organoid. Organelle and organoid. என்ன வரும்? ஒரே நிமிஷம். ஸோ சார் ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வரும்போது ஆர்கனல் ஜெனடிக் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எஸ் பிளாஸ்மிட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருக்காங்களா? சூப்பர் கலக்கிறீங்களா? சுனிதா சேகர், அக்ஷயா, தேவதர்ஷினி, தர்ஷினி, தமிழரசி, ஸ்ரீகுட்டி, அனுராதா, மஞ்சு, மோகன், டிபிஎன், ஓவியா, அமீரா, அனுராதா. ஓகே, சூப்பர் சூப்பர் கலக்கிறீங்க. கோகுல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். இருக்கும் டெம்பரேச்சர் டாலரன்ஸ் ஆஃப் தெர்மல் ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் டியூ டு. இருக்கும், அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் அந்த சாப்டரா சார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும், தெரியற மாதிரி இருக்கும். இருக்காது அந்த சாப்டர்ல. வின்மஹி சூப்பர். ஓகே, இது சொல்லுங்க அப்போ. டெம்பரேச்சர் அண்ட் டாலரன்ஸ் ஆஃப் தெர்மல் ப்ளூ கிரீன் ஆல்கே இஸ் டியூ டு. டெம்பரேச்சர் டாலரன்ஸ் சைனோபாக்டீரியால டெம்பரேச்சர் டாலரன்ஸ் ஆல்கே எதனால இஸ் டியூ டு? ஹவ் உழைக்கலடா எப்படின்னு கேட்குறேன். எப்படி? ஆமாடா அக்ஷயா. Temperature tolerance of the thermal blue green algae is due to the thermal green algae ல வந்துட்டு temperature tolerance எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா due to the presence of gelatinous sheath எல்லாம் படிச்சிட்டு போய் ஞாபகம் இருக்கா? and compactable protein molecules in protoplasm பார்த்தோமே. compactness of எல்லாத்துக்குமே cell wall structure வராது. ஓகே, எல்லாத்துக்குமே cell wall structure வராது. compactable protein molecules homologous bond in the protein ஆல தான். ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி எல்லாத்துக்குமே நம்ம செல் வால் ஸ்ட்ரக்சரால மட்டுமே டாலரன்ஸ் எல்லாத்துக்குமே வர்றதும் அவசியம் கிடையாது. ஜெலாட்டினேஷியஸ் ஷீத் இருக்கும், ரவுட்டர் கவரிங் இருக்கும், அதுக்கப்புறமா கம்பேட்டபிள் போலார் ஸ்ட்ரக்சர். அந்த போலார் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லிருக்கோம்? ஹோமோ போலார் பாடிஸ் இன் தர் புரோட்டீன். ஓகே, ஆப்ஷன் டி தான் வரும். ஆப்ஷன் டி. எஸ் த ஷாம், அமீரா. ஆப்ஷன் டி வரும். நோ ப்ராப்ளம், தெரிஞ்சு படிச்சுக்கிற போதும். ஆப்ஷன் டி வரப்போது ஹோமோ போலார் பாண்ட்ஸ் இன் தேர் ப்ரோட்டீன்ஸ். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் ஆர். நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர் அசிடோபாக்டீரியாவா, சூடோமோனாஸா, சாயில் ஃபங்கியா இல்ல ப்ளூ கிரீன் ஆல்கேவா? நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் ஆர். வாட் இஸ் a non-symbiotic nitrogen fixers? Which is non-symbiotic nitrogen fixers? non-symbiotic nitrogen fixers கொடுத்துட்டான். என்ன இருக்க போகுது? எப்படி ப்ளூ கிரீன் ஆல்கே பேஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணதுடா? இப்போதான் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுல பார்த்துருந்தோம். நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் அப்படின்றது. ஓகே, நோ இட் இஸ் அசிடோபாக்டர் தான் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டா ஜித் அசிடோபாக்டர் தாங்கன்னா ஜித் கலக்கிட்டீங்க. வேற அமீரா, தர்ஷினி, அனுராதா, விஸ்வா. ஆப்ஷன் ஏ அசிடோபாக்டர். நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் ஆர் அசிடோபாக்டர். நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் இதெல்லாம் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட காமன்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியாது. நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் 4 கொடுத்ததுல எது நான் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ்னா அசிடோபாக்டர் தான். ஓகே, அசிடோபாக்டர் தான். 159.
டே டெம்பரேச்சர் டாலரன்ஸ் எதனால இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் சைனோபாக்டீரியால வந்துட்டு 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்துட்டு அதோட இப்போ எதனால ஆர்கேபாக்டீரியா வந்து அதிகமான டெம்பரேச்சர் டாலரேட் பண்ணுது அப்படின்னு நம்ம படிச்சிட்டு போலே, அதுக்கு நம்ம அதிக விதமான என்னது செல் வால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி இதில் என்னது பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினேஷியஸ் ஷீத் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காம்பேட்டபிள் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அந்த காம்பேட்டபிள் ப்ரோட்டீன்னா ஹோமோ போலார் பாண்ட்ஸால மேடப் இருக்கும். சிங்கிள் போலார் பாண்ட்ஸால அந்த ப்ரோட்டீன்ஸ் மேடப் ஆயிருந்ததுனால அது வந்துட்டு டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுது. எதில் சைனோபாக்டீரியால அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஓகே ஓகே யா வரலாம் நைட்ரஜன் ஃபிஷன் ஆஸ்டகோல். ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா இருக்குடா சிம்பிள் நைட்ரஜன் ஃபிஷன் அசிடோபாக்டீரியா இருக்கு. இதெல்லாம் தெரியாது. நைட்ரஜன் ஃபிஷஸ் இந்த சாயில் பிலாங்ஸ் டு எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். நைட்ரஜன் சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்சர் சாயில் ஆர்கானிசம் பிலாங்ஸ் டு நைட்ரஜன் ஃபிக்சர் சாயில் ஆர்கானிசம் பிலாங்ஸ் டு இப்போ முன்னாடிலாம் பார்த்துட்டு இருந்தோமே நாஸ்டாக் இதெல்லாம் எதில் வருது? எஸ் டாஷாம் which belongs to bacteria. Nitrogen fixed in soil belongs to option B bacteria belong to இருக்கு. So option B is right answer. Okay, no option B S dash Shreya Ovia Vishwa Shrikutti option B bacteria soil nitrogen fixer அப்படி கொடுத்திருக்கோம். option B தான் வரும். ஓகேவா சத்யபிரியா அக்ஷயா உவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி is going to be option B kana option B bacteria விண்மகி கலக்கிட்டீங்க. option B bacteria is right. ஓகே அடுத்த கேள்வி வரலாம். protestant genome has protista-ஓட ஜீனோம் எப்படி இருக்கும்? protestant genome has protestant genome has விண்மகி தர்ஷினி சூப்பர். இதுக்கு சொல்லுங்க protestant genome has protestant genome has what does it has? Super Rajit contain membrane bound nucleoprotein embedded in a cytoplasm. Membrane bound nucleoprotein which is embedded in a cytoplasm. Option A is the right answer. Option A, yes, membrane bound nucleoprotein embedded in a cytoplasm. Super Manju, Jit, Mohan, Dashini, Tamilaraசி, Vishwa, Deepika, Sham, Anuradha, Akshaya, Uvasri, Satyapriya, Sunita Shekhar, Manju Kumar Kalikin is going to be option A, membrane bound nucleoprotein embedded in a cytoplasm. Option A is the right answer. Protista obtain food does. எப்படி இந்த protista வந்து food obtain பண்ணுது? How does the protista obtain food? எப்படி protista வந்து food obtain பண்ணுது? How does protista obtain food? Food எப்படி obtain பண்ணுது protista? Yes da Kannan, Dashini, Abhirami, Vinmahi, Sham, Manju எப்படி obtain பண்ணுது? The photosynthesis, symbiotic and holotrophs. இது பெருசா இருக்கும் அதான் சார் ஆன்சர். ஓகே அந்த கான்செப்ட் ஆகிஸ் இந்த வாட்டி அந்த கான்செப்ட் கரெக்ட் ஆயிடுச்சு, பட் எல்லா வாட்டி அந்த கான்செப்ட் கரெக்டான இல்லை. ஓகேவா எஸ் ட ஆனந்தி, மஞ்சு, தர்ஷினி, ஸ்ரேயா, சுனிதா, அனுராதா, அக்ஷயா, அபிராமி, விஸ்வா, தீபிகா, தர்ஷினி கலெக்டிங் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ photosynthesizer and symbiotic and holotrophs. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா தமிழரசி சூப்பர் இருக்கா? ஓகேவா தேவதர்ஷினியாடா சார் ஓகேடா சூப்பர் இருக்கா சூப்பர். Protista includes heterotrophs, chemoheterotrophs, chemoautotrophs, all the above. Protista இதெல்லாம் protista கன்சிடர் இருக்கும். What does the protista includes? Heterotrophs, chemoheterotrophs, chemoautotrophs, all the above. Yeah, it's include all the above. Heterotrophs, chemotrophs, all the above. Option D is the right answer. Okay, Super Ajit, Vinmahi, Abhirami, Sunita Shekhar, Anuradha, Tamilaraசி, Akshaya, Shreya, Mohan, Sham, Deepika, கலெக்டிங் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் தான் ரைட் ஆன்சர். ப்ரொட்டிஸ்டா எல்லாத்துலயுமே கன்சிடர். ஓகே ஹெட்டரோட்ராப்ஸ் பிளேஸ் பண்ணி இருக்கும். தி பிளாஸ்மிட் என்ன பண்ணிட்டு இருக்கு? வாட் இஸ் தி பிளாஸ்மிட் ஹெல்ப்ஃபுல் ஃபார்? ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷனா, ஜீன்ஸ் ஃபவுண்ட்ஸ் இன்சைட் தி நியூக்ளியஸா, இட் இஸ் a competitive or cell wall bacteriaவா, இட் இஸ் genetic part additional in the DNA and micro organism. what is a plasmid? சூப்பர் வின்மய் பியாரி கண்ணன் கலெக்டிங். ஓகே இது சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் a plasmid? the plasmid என்னது? plasmid எதை டிஃபைன் பண்ணுது? அதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. ஓகே யா என்னது? இட் இஸ் அ ஜெனட்டிக் பார்ட் ஆஃப் அடிஷனல் டிஎன்ஏ ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு
டிஎன்ஏ இருக்குது ஒரு பாக்டீரியா வச்சு நம்ம கன்சிடர் பண்ணும்போது படிச்சிருப்போம் ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ ஒன்று இருக்கும் என்ன இருக்கும் ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும் அது சேர்க்காம எக்ஸ்ட்ரா நான் குரோமோசோமல் எக்ஸ்ட்ரா நேக்கட் டிஎன்ஏ தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் நான் குரோமோசோமல் டிஎன்ஏ தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லியிருப்போம் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் கலக்கிட்டீங்க ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் அஜித் தமிழரசி அனுராதா தேவதர்ஷினி ஸ்ரேயா மோகன் ஷாம் விஸ்வா வின்மயி அக்ஷயா சுனிதா சேகர் தர்ஷினி தீபிகா கலக்கிட்டீங்க ஆப்ஷன் D is right answer. Okay, அடுத்த கேள்வி பார்க்கலாம். Which of the following organism possess the characteristics of both plants and animals? Plants ஓடையும் animals ஓடையும் characteristics ஃபீச்சர் பண்றது என்னவா இருக்கு? பாக்டீரியாவா, யூக்ளினாவா, மைக்ரோபிளாஸ்மாவா, பாரமிஷியமா? Both plants and animals. Both plants and animals. ஏன் பாக்டீரியால பிளாஸ்மிட் இருக்குமே அந்த பிளாஸ்மிட் கான்செப்ட் வரலாம் இதுல வரலாம்டா கண்ணா அதுல வரலாம்டா yeah it's going to be option B euglena option B euglena is right answer option B euglena is right answer okay super abhirami jit devadarshini akshaya tamilarasi anuradha sham vishwa sunita shekhar darshini correct is going to be option B sham super euglena is right answer option B euglena is right answer okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் the functions of the contractile vacuoles in protozoa is the locomotion food digestion osmoregulation reproduction functions of contractile vacuole functions of contractile vacuole என்னது locomotion food digestion osmoregulation reproduction contractile vacuoles ஓட functions நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம் what we consider the functions of contractile vacuoles autonomous ara so option C osmoregulation option C osmoregulation is the right answer okay super option C osmoregulation is the right answer fine super anuradha abhirami jit deepika mohan akshaya dhanushree darshini sham kannan manju yes it's going to be osmoregulation osmoregulation option B is the right answer C is the right answer macro and micro nucleus are the characteristics features of இப்போதான் முன்னாடி கொஞ்சம் வேற மாதிரி பார்த்துருந்தோம் பட் இருந்தாலும் macro and micro nucleus எதோட characteristic features நம்ம கன்சிடர் பண்றோம் எதோட characteristic features நம்ம macro and micro nucleus கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் எதோட characteristic features நம்ம macro and micro nucleus வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் எதோட ஃபீச்சர்ஸா நம்ம மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து கேரக்டரைஸ் பண்ணிருக்கோம் we all knew paramecium and vorticella option A is the right answer option A paramecium and vorticella option A will be the right answer okay super ragan option A super tamilarasi jit dashini shreya anuradha sunita shekhar manju mohan dashini sham akshaya devadarshini satyapriya vini abhirami kalakitting is going to be option A is the right answer. Option A is the right answer. And next question பார்த்தலாம். Next question என்னவா இருக்க போகுதுன்னா excretion in amoeba occurs through. Excretion in amoeba. அமீபால excretion ஆகுது. எப்படி occur ஆகுது? கண்ணன் சூப்பர் ஆகணும். அமீபால excretion எப்படி occur ஆகுது? How that excretion will occurs in amoeba. அமீபால excretion எப்படி occur ஆகும்? excretion எப்படி occur ஆகும்? அமீபால yes தமிழ் சூப்பர் அமீபால எக்ஸ்கிரீஷன் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்க போகுதுன்னா ஆப்ஷன் டி கான்ட்ராக்டல் வேக்யூல் ஆப்ஷன் டி கான்ட்ராக்டல் வேக்யூல் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி கான்ட்ராக்டல் வேக்யூல் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் தமிழரசி அபிராமி ஜித் தேவதர்ஷினி அக்ஷயா அனுராதா ஷாம் மோகன் சத்யபிரியா தீபிகா மஞ்சு Darshini, Vini, collecting option D is the right answer and again the buffering is started. Yeah. மறுபடியும் இந்த buffering start ஆயிடுச்சு. இப்போ ஓகே வணக்கண்ணா அடுத்த சாப்டர்லேருந்து நம்ம ரெண்டு சாப்டர் பார்ப்போம்டா அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ரெண்டு சாப்டர் பார்ப்போம் அது என்னென்னு அப்டேட் பண்ணிடுறோம் ஓகே நாளைக்கு இருக்காது நம்ம கிளாஸ் நாளைக்கு தான் இருக்கும் அது என்னென்னு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே
அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணி என்னத்தை எக்ஸ்க்ரீட் பண்ணால் நம்மளால என்ன எக்ஸ்க்ரீட் பண்ணோம் அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே செகண்ட் வேர்ட் ஆட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே இப்போ ஓகே வச்சுக்கா இது போல் ரெண்டு சாப்டர்ஸ் எஸ் டூ சாப்டர்ஸ் இருந்து 100 கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம ஈவினிங் 6 hours தானே பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் நம்ம 6 o'clock ஆரம்பிச்சோம். நாளைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் எடுப்போம் இல்லையா? ஸோ நமக்கு ஓடிடும், டைம் ஓடிடும். ஓகே 5 to 10 வரைக்கும் எடுத்தோம் ஓடிடும். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் ஆஸ் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா இல்லை போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவா இல்லை ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நோ நியூக்ளிக் ஆசிடா? அது நம்ம இந்த ஆப்பில் இருக்குண்ட ஆப்பில் யூ கேன் கெட் இட். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் என்ன டைப் ஆஃப் வைரஸ்? இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் என்ன டைப் ஆஃப் வைரஸ்? டிஎன்ஏ இருக்குமா ஆர்என்ஏ இருக்குமா? அதான் பேசிக் கான்செப்ட். ரெண்டுமே இருக்காது, அது உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்க வைரஸ்ல என்ன இருக்க போகுது? என்ன ஆர்பிசி நம்பர் ஆர்என்ஏ தான் இருக்க போகுது. இன்ஃப்ளூயன்ஸான்றது என்னது? ஒரு ஆர்என்ஏ வைரஸ். சூப்பர். தர்ஷினி, மஞ்சு, தமிழரசி, தேவதர்ஷினி, அனுராதா, ஸ்ரேயா, அக்ஷயா, ஷாம், அபிராமி, ஜித், again வினி, சூப்பர் again பஃபரிங்க மோகன், சத்யபிரியா கலகிட்டீங்க. சூப்பர் ஓகே ஃபைன் ஆர்என்ஏ இஸ் ரைட் ஆன்சர். நாளைக்கு இல்லைடா, நாளைக்கு தான் நம்ம கிளாஸ். ஓகேடா கலகிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி ஆர்என்ஏ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஆர்என்ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் ரஜித் கலகிட்டீங்க. ஓகே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நாளைக்கு. இன் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் த நியூக்ளிக் ஆசிட் பாலிமர்ஸ் ஆர். In bacterial chromosomes, the nucleic acid polymers. ரெண்டு இருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா? நியூக்ளிக் ஆசிட் பாலிமர்ஸ். வை சார் கிளாஸ் கேன்சலா? என்னடா கிளாஸ் கேன்சலா? எப்படா கிளாஸ் கேன்சல் ஆச்சு? என்னடா கிளாஸ் கேன்சலான்றீங்க? எந்த கிளாஸ்ல கேன்சல் ஆச்சு? ஸோ எஸ் ஆப்ஷன் பி அது circular DNA molecules. Option B circular DNA molecules. Okay, option B is right answer. Okay, super. Abhirami, Jit, Shreya, Akshaya, Manju, Dhanasingh, Mohan, Devadashini, Anuradha, Sham, Deepika, Vini. நாளைக்கு இருக்குடா நமக்கு இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் தானே இருக்கும். நல்லா பார்த்தேன். டாக்டர்ஸ் பேட்சில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 பேட்சில் இருக்குது. இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி போயிருக்கா, நாளைக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் போகும். அடுத்த நாள் வந்துட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி போகும். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டாக மாறி வரப்போகுது. புரியுதாடா கண்ணா? அதான் சொன்னேன். ஓகே ஸோ ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க ஆப்ஷன் பி. சூப்பர். ஆப்ஷன் பி வில் ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்கும்னா இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் ஆன்டி வைரல் புரோட்டீனா, ஆன்டி பாக்டீரியல் புரோட்டீனா, இல்லை ஆன்டி கேன்சர் புரோட்டீனா, இல்லை காம்ப்ளெக்ஸ் புரோட்டீனா? இன்டர்ஃபெரான்ஸ் என்ன மாதிரி புரோட்டீன்? இன்டர்ஃபெரான்ஸ் Interferons is a antiviral protein. Option A, antiviral protein. Interferons என்னவா இருந்துட்டு இருக்கு? It is an antiviral protein. தூப்புற தமிழரசி, மஞ்சுகுமார், அனுராதா, அபிராமி, ஷாம், தர்ஷினி, தேவதர்ஷினி, ஸ்ரேயா, மோகன், அக்ஷயா, மஞ்சு, வினி, Sunita Segar கலக்கிட்டீங்க. It's going to be option A, antiviral protein is right answer. Option A, antiviral protein தான் right answer ஆகுது. Okay. அடுத்த கேள்வி பார்த்தலாம். The hereditary material of Escherichia coli is present in the bacterium. The hereditary materials of E. coli is present in the bacterium. எந்த bacterium? Single stranded DNA வா, deoxyribose sugar ஆ, இல்ல double stranded DNA வா, இல்ல single stranded RNA வா? இந்த dash bacterium எந்த bacterium present ஆயிருக்கு? எந்த bacterium present ஆயிருக்கு? இந்த dash bacterium. இந்த எந்த பாக்டீரியம்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எப்படி இருக்கும்? Any kind of bacteria E. coli is present in a double standard DNA bacteria. Single standard DNA la bacteria இருக்காது. இப்போ நம்ம ஈக்குவல் தான் இந்த பெனிசிலின்லாம் நம்ம இன்சுலின்லாம் நம்ம சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே டபுள் ஸ்டாண்டர்ட் பாக்டீரியா தான். ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. டபுள் ஸ்டாண்டர்ட் பாக்டீரியம் தான், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பாக்டீரியம் தான். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஷாம், ஸ்ரேயா, அருள், வினி,
அனுராதா அபிராமி கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது பார்த்தீங்கன்னா the plasmid present in the bacterial cells are the plasmid which presents in the bacterial cells circular double helical DNA molecules இல்ல circular double helical RNA molecules இல்ல linear double helical DNA molecules இல்ல linear double helical RNA molecules the plasmid present in the bacterial cells are the plasmid present in the bacterial cells are இதுக்கு எல்லாருக்குமே டவுட் இல்லை. ஓகே it is a circular double helical DNA molecules. ஆப்ஷன் ஏ circular double helical DNA molecules. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பர். அனுராதா, தமிழரசி, தேவதர்ஷினி, அபிராமி, சுனிதா, சேகர், ஸ்ரேயா, மோகன், அக்ஷயா, தர்ஷினி, ஷாம் கலக்கிட்டீங்க. ஓகே இதுக்கு ஜித் சூப்பர் இருக்கணும். இதுக்கு ஆப்ஷன் ஏ மோகன், அருள். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கண்ணன் கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி வந்துட்டு which one of the following statement is about virus is correct? வைரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வைரஸ், வைரஸை பற்றி அவன் சொல்லக்கூடிய ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படியாடா சரி சார் அபிராமின்னு பேர் வச்சிருக்கீங்க அதெல்லாம் தான் சொன்னேன். ஓகேவா? சிற லக்ஷ்மி. ஆனால் உங்கள் பேரெல்லாம் ஞாபகம் வைக்கிறது கூட எனக்கு அதோட கஷ்டமான வேறு வேலையே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதில் வேறு உங்கள் பேர் ஞாபகம் வச்செல்லாம் நீங்கள் கூச்சிக்கிறீங்க. ஸோ என்னடா இருக்குது ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் வைரஸ் கண்டெயின் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. நல்லா புரிஞ்சுவாங்க. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கக்கூடிய வைரஸே கிடையாது இந்த உலகத்தில். எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஆப்ஷன் பி தான் வரப்போகுது. ஓகே சூப்பராக. தமிழரசி, தேவதர்ஷினி, தர்ஷினி, அக்ஷயா, லக்ஷ்மி, ஜித், அனுராதா, ஓவியா, சுனிதா, சேகர், ஷியாம், அருள் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. DNA contains either RNA or DNA. Virus contains either RNA or DNA is right answer. Okay, super Australia, Vinny collecting. Option B is right answer. Okay, இது வரைக்கும் நம்ம around ஒரு 110 questions பார்த்துட்டு போறோம். 5 ரவுண்ட் போடுங்க பாப்போம். Come on guys. Virus or facultative parasite? No, obligative parasite. Facultative நான் எப்பயாவது தான் கொல்லுவேன். எல்லாரையும் கொல்ல மாட்டேன். நான் எப்பயாவது தான் கெட்டவனா மாறுவேன். எனக்கு மூடு செல்லாம் கெட்டவனா மாறும். அந்த மாதிரி வைரஸ் கிடையாது. வைரஸ் வந்தா 100% வில்லனா வில்லன். அந்த மாதிரி அக்மார்க்கான வில்லன். ஓகே கரெக்டாக சொல்லிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே நாளைக்கு கிளாஸுக்கு வந்து போகிறேன் உங்களுக்கு தப்பாக சொல்கிறோம். ஓகே ஏன்னா என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐ எம் நாட் குட் வித் நேம்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சாருக்கு நேம் படிக்க அந்த ஆள் நேம் ஞாபகம் வச்சதே பெரிய விஷயம். அடுத்தவன் நேம் ஞாபகம் வச்சு ரொம்ப அதிசயம் அப்படின்னு தான் சொல்லி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஐம் நாட் குட் வித் நேம்ஸ். ஓகேவா? அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேடா ஃபயர் தான் ஃபயர். அப்படியே செஷன் லைக் பண்ணிக்கோங்க. எஸ் முடிச்சிடலாம். இன்னொரு ½ hour முடிச்சிடலாம். ஓகேவா? இன்னொரு ½ hour முடிச்சிடலாம். அப்படி தண்ணி குடிச்சிக்கணும். ஓகேவா? தண்ணி இல்லாதவங்க தண்ணி கட்டுராஜ மாதிரி தண்ணி இருக்கணும். தண்ணி குடிச்சிக்கணும். யா நம்மளை திட்டுனா என்ன குஷி அவங்களுக்கு மனசில் இருக்கிறது அப்படியே சாரே வெளியே சொல்லும்போது என்ன குஷியாக இருக்குது. பாப்பா கரெக்டாக சொன்னேன். இந்த 3 மணி நேரத்தில் 3 டைம் நீங்கள் கலக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒருத்தன் சூப்பராக பேட்டர் ஆகிட்டு இருக்கேன். நல்லா போட நல்லா நாசமாக போட கை தட்டுவான். இல்லை கலக்கிறீங்க தானே கை தட்டுறீங்க. நீங்கள் சூப்பராக தானே பண்ணிட்டுருக்கீங்க. வாட்டர் இல்லைனா எப்படி குடிக்கிறது சார்? வாட்டரே இல்லையா வீட்டில்? தண்ணியே இல்லையா வீட்டில்? உங்களுக்கு என்ன ரொம்ப நன்றிடா. வீட்டில் தண்ணியே இல்லையா? ஹைட்ரேட்டராக இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. தண்ணி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சோறு இல்லாமல் கூட வாங்கிடலாம், தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. ஓகே ரொம்ப முக்கியம் தண்ணி அப்படின்றது. வாட்டர் நமக்கு எல்லாரோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம பிளட் ஃப்ளோவுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம வாட்டர் தான். நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஆக போகிறீங்க. நீங்களே நிறைய பேர் நாளைக்கு எழுதுவீங்க தண்ணி போய் குடிங்க, தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணால் என்னால் நீட்டில் மார்க் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். அது என்னடா கேள்வி? அது கேள்வியாகவே இருக்கக்கூடாதுடா. கண்டிப்பாக படித்தானா யாரானா மார்க் எடுக்கலாம்டா. இதை நான் வருஷம் நீட் எழுதும்போது இந்த கடைசி இந்த ஏப்ரல் எப்போவுமே மே 5 இல்லை மே மாதம் தான் வரும். இந்த மே 5க்குள்ளே வந்து மேட்ச் டு மேட்ச் மே 5 தான் போகும். மே 5 மே 6 வரைக்கும் தான் போயிட்டுருக்கும் நீட் எக்ஸாம் அப்படின்றது. எப்படியும் வந்துடுவாங்க சார். பாஸ் பண்ண முடியுமா? 30 நாள் இருக்குது சார், கடைசி 30 days. கண்டிப்பாக பாஸ் ஆகலாம்டா. நம்பி படிங்கடா.
நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா, நல்ல மார்க் எடுக்கலாம். ரிவிஷன் அந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். உட்காந்து 12 மணி நேரம் 24 மணி நேரம் வாங்க படித்தா மட்டும் பார்த்தாது. ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நல்ல விஷயம் தான்டா. அது ஏதோ இது இருக்குது ஓகேவா, அது ஏதோ ஞாபகம் வந்துச்சு, அதை மறக்கலை. ஓகே, வணக்கம்மா. போதும் நாங்கள் ரிவிஷன் பேஸ்லாம் பண்ணிருக்கோம், நீங்கள் அது பார்த்தாலும் போதும். பட் அது மட்டும் பார்த்தா போதும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் இப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, எஸ் நல்லது தான். என் கூட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ் ரொம்ப நல்லது தான். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் ப்ராக்டிஸ் மட்டும் போதுமா சார் நீங்களே கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பர் சாப்டர் 100 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறேன் நீங்கள், அதுவே எனக்கு ரொம்ப பெருசு தானே. நான்லாம் ஒரு நாள் மொத்தமாகவே 100 கொஸ்டின் சால்வ் பண்ணாவே பெருசு. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சாப்டர்லேருந்து 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா சார்னா எஸ் போதும். பட் அது மட்டுமே போதுமா சார் கண்டிப்பாக நான் போதும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீங்கள் மார்க் டெஸ்ட் தனியாக டெஸ்ட் எடுத்தினா தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸோட நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் எடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட்டை மறக்காமல் எழுத பாருங்க. ஓகேவா, தண்ணி இல்லை தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கிறதா நான் சொன்னேன். இது ஒரு தப்பாடா. சரி, தண்ணி குடிக்காமல் ஹைட்ரேட் சாப்பிடா இப்படியா சொல்ல முடியும்? யாராவது தண்ணி குடிக்கணும், நானும் தண்ணி குடிக்கிறேன், நீங்களும் தண்ணி குடிங்கடா. டீஹைட்ரேஷன் ஆகாதீங்கடா, ஹைட்ரேட்டராக இருக்குடா வாழ்க்கையை சொன்னா ஒரு நல்லது சொன்னால் கேட்குறாங்கடா. அதுலேயும் 1008 நொட்டையோட வந்துடுறாங்க. ஓகேவா, மார்க் டெஸ்ட் கூகுளில் இருக்குடா, நிறைய கூகுள்ஸில் இருக்குது. நம்ம இதிலே கொடுத்தது நம்ம டெஸ்ட் சீரிஸை பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு. நம்ம டாக்டர்ஸ் பேட்ச்லேயே வந்து டெய்லி 30 டெஸ்ட் இருக்குது. பட் அது மார்க் டெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வராது. நம்ம டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்குது, ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸாக இருக்குது. பட் அது விலை கம்மி தான், 499 தான். ஓகேவா, அது 34 டெஸ்ட்ஸ் இருக்குது மொத்தமாக. ஸோ if you want to get it, பட் அது உங்களுக்கு பத்தாதே நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆன்லைனில் பேஸ் பண்ணி எடுத்துலாம். பட் நல்ல சோர்ஸாக பார்த்து எடுக்கணும்டா. ஓகேவா, சும்மா கண்டதெல்லாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயில் கொஸ்டின்ஸ் எடுக்கிறது முக்கால்வாசி அவாய்ட் பண்ணுறீங்க. ஏஐயில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா அவன் கண்ட கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சிருப்போம். அதெல்லாம் வருமானே தெரியாது, அவன் என்ன சாப்டர்னு கேட்குறானே தெரியாது. எப்போவுமே இது வரைக்கும் நம்ம ஏஐ வந்துட்டு ஒரு கொஸ்டின் டெவலப் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாலாம் இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ ஏஐல டிபெண்ட் ஆகியிருக்காதீங்க. சோர்ஸ் புக்கு ஏதாவது புக்கு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த புக்கிலேருந்து எடுக்க பாருங்கள். ஓகே, சரி வாங்க போதுமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அண்ணா அந்த ஃப்ரீ பேட்ச் வர மாட்டேங்குது. ஃப்ரீ பேட்ச் வர மாட்டேங்குதா? ஏன்டா வர மாட்டேங்குது? வரும்டா, ட்ரை பண்ணி பாருங்கடா. ஹரி விஷ்ணு டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் கீழே இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷனில் போய் கீழே செக் பண்ணி பாருங்க. ஏன் ஃப்ரீ பேட்ச் எப்படி வராமல் இருக்கும்? இங்கே இருக்கு பாருங்க, இந்த கீழே இருக்கு பாருங்க, எங்கடா அது ஜாயின் ஃப்ரீ பேட்ச். இது கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வரதான் போகும். பை நாவெல்லாம் கொடுக்கும். பை நாவ் கொடுங்க. போறீங்களா, போய் பை நாவ் கொடுங்க. காசெல்லாம் கரெக்டாக வேணாம், 0 தான். மறுபடியும் பை நாவ் கொடுங்க. பை நாவ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஓகே, மறுபடியும் பே நாவ் கொடுங்க. மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பே நாவ் கொடுங்க. எதுவுமே செக் பண்ண வேணும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கங்க்ராச்சுலேஷன். இப்போ நம்ம கோர்ஸ்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து நமக்கு என்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் வராமலாம் இருக்காது. ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கடா ரிவிஷனும். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி எல்லாருமே? வந்தாச்சா? ஓகே, யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின். சரி வாங்க. போதும் பேசுனது போதும். நீட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் உட்காந்து பேசலாம். 2 bacteria found to be very useful in a genetic engineering experiment are. எந்த 2 பாக்டீரியா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல? அது ஒரு பாக்டீரியா கொடுத்துட்டான், மிச்ச பாக்டீரியாவாச்சும் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா எல்லாத்தையும் பாக்டீரியான்னு கேட்டாலும் நம்ம தான் சொல்லிட்டு இருப்போம். ஓகேவா, அதான் அறிவிஷன் நான் சொன்னல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓப்பன் ஆகலாம் இருக்காது, கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். உங்கள் மெயில் ஐடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் மெயில் ஐடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மெயில் ஐடி போடுறீங்களோ அந்த மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா தாராளமாக ஓப்பன் ஆகும். ஸோ இட்ஸ் கோயின் டு பி எஸ்டெரிச்சா கோலை. அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் அக்ரோபாக்டீரியம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க கண்ணு. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக தமிழரசி, ஜித், சுனிதா சேகர், அக்ஷயா, தர்ஷினி, தேவதர்ஷினி, ஸ்ரேயா, சுமதி. சார் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நல்ல விஷயமா, ரொம்ப நல்ல விஷயம்டா. ஷாம், அபிரா, லக்ஷ்மி, ஓகேவா, அக்ஷயா, ஓகே, சூப்பர். ஆனந்தி, கலக்கிட்டீங்க. வினி, அனுராதா, சூப்பர்மா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். த மெயின் ரோல் ஆஃப் பாக்டீரியா இன் அ கார்பன் சைக்கிள் இன்வால்வ்ஸ். பாக்டீரியாவோட மெயின் ரோல் என்ன? கார்பன் சைக்கிள்ஸ். Main role of bacteria in a carbon cycles involves. What does it involve? Main role of bacteria in a carbon cycles. What does it involve? நல்ல விஷயம்டா சுமதி. எஸ்டா ஷாம், சூப்பர்மா.
என்னவா இருக்க போகுது மெயின் ரோல் ஆஃப் பாக்டீரியா நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி டைஜஷன் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். டைஜஷன்ஸ் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டைஜஷன் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். ரஷா, ஜித், அக்ஷயா, தேவதர்ஷினி, தமிழரசி, சுனிதா சேகர், மோகன், ஸ்ரேயா, அக்ஷயா, வினி, லக்ஷ்மி, கண்ணன், Ashini, option A is the option A, option C is the right answer. Okay, next question பார்த்தலாம். A few organisms are known to grow in a multiple temperature of 100 to 105 degrees Celsius. They belongs to 100 to 105 degrees Celsiusல வளரக்கூடிய அந்த few organismத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த few organismத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? அந்த few organismத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? I think இங்க மெரைன் வராதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஆர்கேபாக்டீரியா தான். ஆர்கேபாக்டீரியா தான் வரும். ஆர்கேபாக்டீரியா தான் வரும். ஓகேவா? ஆர்கேபாக்டீரியா தான் வரும். எப்படி பார்த்தாலும் ஆர்கேபாக்டீரியா தான் வந்தாகணும். ஓகே, அந்த மெரைன் வந்துடக்கூடாது. என்ன கான்செப்ட் இல்லை. ஆர்கேபாக்டீரியா தான். ஆப்ஷன் ஏ தானே ஆர்கேபாக்டீரியா. 100 to 110 டிகிரி செல்சியஸ் படிச்சிருப்போம் இல்லையா? 100 to 110 டிகிரி செல்சியஸ்ல சூப்பராக வளரக்கூடியதுன்னு படிச்சிருப்போம். ஆர்கேபாக்டீரியா தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, மெரைன் வராது. பட் மெரைன் வந்தாலும் நம்ம ஆர்கேபாக்டீரியா தான் போட்டாகணும். ஓகே, வேற எதுவுமே போட முடியாது. தெர்மோ அசிடோஃபைல்ஸ்ன்றது பிஹெச்சும் பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஹாட் ஸ்ப்ரிங் ப்ளூ கிரீன் பால்கி வந்து சைனோபாக்டீரியா வந்து பேஸ் பண்ணி வராது. தெர்மோ அசிடோஃபைல்ஸ் சப்எனிமல் ஃபங்கை வராது. ஸோ ஆர்கேபாக்டீரியா தான் வந்தாகும். நல்லா புரியும். 100 to 110 டிகிரி செல்சியஸ் ஆர்கேபாக்டீரியா தான் வந்துருக்கும். தெர்மோ அக்யூஸ்டாட்டிகஸ். ஓகேவா? அது ஆர்கேபாக்டீரியா தான் வந்தாகும். ஓகே, மறந்துடாதீங்க. டாக் பாலிமரேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். A transfer of genetic information from one bacterium to another in the transduction process is through. A transfer of one genetic material from one bacterium to another in a transduction process is through. ஆமாடா கண்ணா, saline water. Is through. Yeah, it's going to be conjugation. It's going to be option A, conjugation. Okay, ஒரே நிமிஷம் இருங்க. Option A, conjugation is the right answer. ஒரே நிமிஷம். பென்னு விசிக்கிச்சு. Option A, conjugation. Yeah, சின்ன மைக் ப்ராப்ளம். ஓகே தானே? ஓகே, ஆப்ஷன் ஏ கான்ஜுகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. வினி, அனுராதா, தர்ஷினி, ஜித், எஸ் அக்ஷயா, அக்ஷயா, மோகன், ஜித், ஸ்ரேயா, அபிராமி, இந்த தமிழரசி கலக்கிறீங்க. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின். ஃபோட்டோசிந்தெடிக் பாக்டீரியாஸ் ஆர் பிக்மெண்ட்ஸ் இன். ஃபோட்டோசிந்தெடிக் பாக்டீரியா அதோட பிக்மெண்ட்ஸ் எங்கே பிரசன்ட் இருக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸோட பாக்டீரியாவோட பிக்மெண்ட்ஸ் எங்கே பிரசன்ட் இருக்கும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? நான் கேள்விதான். ஃபோட்டோசிந்தெடிக்கோட பாக்டீரியாவோட பிக்மெண்ட்ஸ் எங்கே பிரசன்ட் இருக்க போது? ஃபோட்டோசிந்தெடிக் பாக்டீரியா பிக்மெண்ட்ஸ். ஸோ ஃபோட்டோசிந்தெடிக் பாக்டீரியாவோட பிக்மெண்ட்ஸ் எங்கே பிரசன்ட் இருக்க போது? photosynthetic bacterial pigments எங்க பிரசன்ட் இருக்க போகுது? குளோரோபிளாஸ்ட்ல தான் பிரசன்ட் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, குளோரோபிளாஸ்ட்ல தான் பிரசன்ட் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. அதுக்குள்ளேயா? ஓகே. சரி, முடிச்சிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட் 10 more questions பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, 190 கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். 181 இருக்கு. லாஸ்ட் 10 கொஸ்டின். Okay, super. Last 10 questions பார்த்தலாம். In prokaryotes, the genetic material is. In prokaryotes, genetic material எப்படி இருக்கும்? Linear DNA with histones, circular DNA with histones, linear DNA without histones, இல்ல circular DNA without histones. prokaryoteல genetic material எப்படி இருக்கும்? prokaryotesல எப்படி இருக்கும்? லீனியர் டிஎன்ஏவா? எப்படிடா லீனியர் டிஎன்ஏ இருக்கும்? சர்க்குலர் டிஎன்ஏ தான். இட் இஸ் a circular DNA without histones. circular DNA
without histones. Option D தான் வரும். Option D is right answer. கணங்களா Option D circular DNA without histones. Option D is right answer. Option D கணங்களா Option D, Option D, Option D. Okay, no problem. மைக் கிட்ட வச்சு பேசணுமா? சரி ஓகேடா. Option D is right answer. ஓகேவா? மறுபடியும் மைக் ப்ராப்ளம் ஆகுது போல இருக்கு. So no problem. முடிச்சிடலாம். Okay, last 9 question. Option D is right answer. சரி வச்சுங்க. Option D, no problem. A good green manure in rice fields is manure, உரம். ரைஸ் ஃபீல்டுக்கான நல்ல உரம் எது? ஆஸ்பெர்ஜிலஸா, அசோலாவா, சால்வினியாவா, மியூக்கரா? எது நல்ல உரம்? இந்த உரம்லாம் போட்டு அப்படியே செடி அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வளரும். செடி எப்படி வளருமா? டான்ஸ் ஆடிட்டே வளரும்னு சொல்லுவாங்க. நல்ல உரம். அந்த அளவுக்கு உரம் அது. ஸோ ஒரு நிமிஷம்டா. ஒரு நிமிஷம் இருங்க. ஆட so இதுக்கு ஆப்ஷன் பி அசோலா. ஓகே, ஆப்ஷன் பி அசோலா இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி அசோலா. ஓகே, ஆப்ஷன் பி அசோலா. யஸ்டாஜித் ஷாம் கலக்கிறீங்க. அசோலா சூப்பர் சார். எனக்கு ஆப் லிங்க் தான் வருது காட்டிக்குது. ஃப்ரீ பேட்ச் கோர்ஸ்னு காட்டல. ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்டா. ஆப் இல்லாமல் எப்படிறாங்கண்ணா? ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்டா. ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சோம். ஆப் எஸ் தர்ஷினி அசோலா. தர்ஷினி ஜித் தமிழரசி அனுராதா. ஆப்ஷன் பி அசோலா இஸ் ரைட் ஆன்சர். வினி சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் பி அசோலா. என்னடா சக்தி? என்னடா சார், ஐம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் இந்த 30 டேஸில் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணி நீட்டாக கிராக் பண்ண முடியுமா? இங்கிலீஷில் லேர்ன் பண்ணி நீட்டாக கிராக் பண்ண முடியும். உங்களுக்கு கன்வீனியன்ட் தமிழாக இருக்குது, பட் கிராக் பண்ணலாம்டா. அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா தாராளமாக பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரியுது, அதாவது இங்கிலீஷ் டேர்ம்ஸ் இல்லை டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தாராளமாக கிராக் பண்ணலாம். ஓகே, yes, option B azola is the right answer. Yes, last 7 questions more. Enzymes are absent. எதுல வந்து enzymes absent இருக்கும்? Cyanobacteria, viruses, algae, fungi. எதுல வந்து enzymes absent இருக்கும்? Enzymes are absent in. எதுல வந்து enzymes absent இருக்கும்? In which enzymes are absent? எதுல வந்துட்டு enzymes வந்து absent இருக்கும்? Enzymes எதுல absent இருக்கும்? வைரஸ்ல என்ன பிரசன்ட் இருக்க போகுது? பேசிக்கான ரெண்டு விஷயம் தான். ரெண்டு பேர் தான் போட்டி. அதே மாதிரி தான் ரெண்டு விஷயம் தான் வைரஸ்ல பிரசன்ட் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வைரஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர். அக்ஷயா, சுனிதா, மோகன், லக்ஷ்மி, தர்ஷினி, சுல்தான், ஷாம், தமிழரசி கலக்கிட்டீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வைரஸஸ். ஆப்ஷன் பி வைரஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் பி வைரஸ் இஸ் த ரைட் ஆன்சர். வைரஸஸ் தான் கரெக்ட் ஆன்சரா இருந்துருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். வைரஸ் கேன் பி கன்சிடர்ட் அ லிவிங் ஆர்கானிசம் பிகாஸ் இட். வைரஸ் கேன் பி கன்சிடர் அஸ் எ லிவிங் ஆர்கானிசம். எதனால நம்ம கன்சிடர் பண்ணலாம்? பட் வைரஸ் வந்து லிவிங் ஆர்கானிசமா நான் லிவிங் ஆர்கானிசமா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. பட் இவங்க கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டிருக்காங்க. அதாவது நான் வெல் டிஃபைன் நோன் அப்படின்னு. அதாவது லிவிங் ஆர்கானிசமோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு, நான் லிவிங் ஆர்கானிசமோட ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. அப்போ நம்ம வைரஸை எதனால நம்ம லிவிங் ஆர்கானிசம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால நம்ம லிவிங் ஆர்கானிசம், அது ரெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, பட் வைரஸை நம்ம எதனால நம்ம லிவிங் ஆர்கானிசம் கன்சிடர் பண்ணிக்கலாம்? Because it reproduce inside the host reproduce ஆகிறதுனால அது லிவிங் ஆர்கானிசம் இருக்கிறது சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இல்ல செல் பிரசன்ட் ஆகல, நான் லிவிங் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி மாறுதல் அடையலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். ஷாம், தமிழரசி, ஆனந்தி, ஜித், ஸ்ரேயா, அக்ஷயா, தர்ஷினி, தேவதர்ஷினி, மோகன், சுனிதா சேகர் கலக்கிறீங்க. பாரன் கலக்கிறீங்க. லக்ஷ்மி சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். லாஸ்ட் 6 more question. Interferons are synthesized in the response to. Interferons எதோட ரெஸ்பான்ஸ் சிந்தேஸ் ஆகுது? இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்றது எதோட ரெஸ்பான்ஸ் சிந்தேஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்றது எதோட ரெஸ்பான்ஸ் சிந்தேஸ் ஆகுது? இன்டர்ஃபெரான்ஸ் சிந்தசைஸ் வித் ரெஸ்பான்ஸ் டு. எதோட ரெஸ்பான்ஸா வந்து இன்டர்ஃபெரான்ஸ் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு படிப்போம். இன்டர்ஃபெரான்ஸ் எதோட ரெஸ்பான்ஸ் ஆகுது சிந்தசைஸ் ஆகுது? வைரஸோட ரெஸ்பான்ஸ் ஆகுது சிந்தசைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வைரஸஸோட ரெஸ்பான்ஸா தான். என்ன ரெஸ்பான்ஸா தான்? வைரஸஸோட ரெஸ்பான்ஸா தான் இன்டர்ஃபெரான்ஸ் வந்து சிந்தசைஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? வைரஸோட ரெஸ்பான்ஸா தான் இன்டர்ஃபெரான்ஸ் சிந்தசைஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் சூப்பர். அனுராதா, ஜித், தேவதர்ஷினி, ஷாம், தமிழரசி, பால்ராஜ், வினி, தர்ஷினி, ஸ்ரேயா,
Abhiram, Lakshmi, okay, Mohan, Akshaya, Sunita, Shekhar, Kalagini. It's going to be option C, virus is the right answer. Okay, last 5 more question. Extracellular inheritable occurs in inheritance. Extranuclear inheritance. Extranuclear inheritance occurs in. Extranuclear inheritance occurs in. Extranuclear inheritance. எதுல வந்து occur ஆகுது? Extranuclear inheritance. Extranuclear inheritance. Extranuclear inheritance. இந்த கலர் பிளைண்ட்னஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா? செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் அப்படினு. Okay, yes, it occurs in ஏதாண்டா கண்ணா killer stain in paramecium. Killer stain in paramecium. Option A தான் கண்ணா வரும். ஏ ராஜித். Okay, yes. தெரியல நோட் பண்ணிக்கோங்க. Yes, Lakshmi. Option A, killer stain in paramecium. Option A, killer stain in paramecium. Option A is right answer. Okay, final category. Yeah, அதே தான். Okay. Option A, killer stain in paramecium. Okay. Yeah. What is a true for Cyanobacteria? இது நாலுல இருந்து எதெல்லாம் true அப்படினாங்க. Which is true for Cyanobacteria? Blue green algae க்கு எது true? பரவாயில்ல சார். Okay. Which is a true for Cyanobacteria? இந்த நாலுக்கு வந்து எது true? Cyanobacteria க்கு எது ட்ரூவா இருக்கு? ஒரு நிமிஷம்டா முடிச்சிடலாம்டா. லாஸ்ட் நாலே கேள்வி தான்டா. வாட் இஸ் ட்ரூ ஃபார் சைனோபாக்டீரியா? எது ட்ரூவா இருக்கு? which is true for cyanobacteria? Yeah, which is true for cyanobacteria? Oxygenic without nitrogenous. With nitrogenous. Option A is right answer. Option A. Yes, Lakshmi, Paran, Shreya, Sham, Vini, Akshaya, Jit, Devadarshini, Tamilarasi, Paran. Okay, it's going to be option A. Oxygenic with nitrogenous. Oxygenic with nitrogenous. Option A is the right answer. Option A da kanungla. What is true for Archaebacteria? Archaebacteria எது true? What is true for Archaebacteria? Archaebacteria எது ட்ரூவா இருக்கு? Archaebacteria எது ட்ரூவா இருக்கு? Archaebacteria எது ட்ரூவா இருக்கு? Which is true for Archaebacteria? எல்லாமே ஆலோஃபைல்ஸா? எல்லாமே ஆலோஃபைல்ஸா? எப்படி ஹாய்டா எப்படி எல்லாமே ஆலோஃபைல்ஸ் வரும்? Okay, it is the oldest living being. எல்லாமே ஆலோஃபைல்ஸ் வராது. ஆர்கேபாக்டீரியான்றது it is the oldest living beings அப்படினு இருக்கு. Okay, living fossils நம்ம எர்த்லயே பார்க்கக்கூடிய oldest living fossils என்னவா இருந்துட்டு இருக்கு? ஆர்கேபாக்டீரியாவா இருந்துட்டு இருக்கு. ஏனா அது எந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயுமே சர்வைவ் ஆக முடியாதனால அது பல வருஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படினு சொல்றோம். So option D is the right answer. பார்த்துட்டோம். Okay, Samarasi, Shreya, Dashini, Sham, Sunita, Shekhar, Vini, Mohan, Kalagini. Okay, option A, oldest living being is the correct answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். What is true for plasmid? What is true for plasmid? Which are all the true for plasmid? Plasmid எது true? Choco, superma. Plasmid இப்போ இந்த क्वेश्चन சொல்லுங்க. Plasmid எதெல்லாம் true? Plasmid are widely used in gene transfer. They found in gene transfer killa recombinant பண்றது தான். They found in virus. Plasmid contains gene of for vital activities. Yes. No. Yes, contain தான். But plasmid contains gene for vital activity தான் கன்ஃபார்ம் வரணும். ஏன் சார்? அதான் கரெக்ட். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA கண்டெய்ன் இருக்கிறதுனால வைட்டல் ஆக்டிவிட்டி, இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு வைட்டல் ஆக்டிவிட்டி தானே. ஸோ அதுக்கெல்லாம் கண்டெய்ன் ஆகிருக்கிறது தான் இந்த பிளாஸ்மிட் வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சராக தான் வந்துட்டு இருக்கு. வைட்டல் ஆக்டிவிட்டி தான், அதுக்கு மட்டுமே பண்ணக்கூடியது இல்லை. புரியுதாக்கண்ணா? இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிலேருந்து என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. பாலிலேருந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேர்டு கிடைக்கும்னு கொடுத்துருக்கான். இதுலேருந்து நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன எழுதணும்? நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும்னு எழுதணும். பால் மட்டுமா கிடைக்குது? இல்லை, ஏன்னா பாலும் கிடைக்குது, இதுவும் கரெக்ட் தான். பட் நமக்கு என்ன கிடைக்குது? நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதான் நம்ம ஆப்ஷனாக இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? சரி ராகன், ஆப்ஷன் சி பார்த்தலாம். லாஸ்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Some bacteria are able to grow in a streptomycin containing medium due to. Some bacteria are able to grow in a streptomycin containing medium. எதனால streptomycin containing mediumல வந்துட்டு அது வளர முடியுது? அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்குன்றத வந்துட்டு நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. என்ன இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே,
என்ன இருக்குது என்பதை கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே சொல்கிறது கரெக்டு தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்றதை நம்ம பேசிக்காக கமெண்ட் பண்ணி சொல்ல தெரிவிங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன்னாக்கன்னா, ஸோ யாரெல்லாம் நம்ம இன்னும் டாக்டர் பேட்ச் வந்துட்டு இது பண்ணலையோ, டாக்டர் பேட்ச் உள்ளே போய் ஜெனரேட் பண்ணலையோ மறந்துடாதீங்க. கீழே இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாக்டர் பேட்ச் இருந்துட்டு இருக்காங்கன்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே நான் மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் எத்தனை வாட்டி தான் பண்ணுறேன்னு தெரியல. ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பை நவுன்னு கொடுங்க, மறுபடியும் இங்கே பை நவ் கொடுக்குறீங்க, பை நவ் கொடுத்தோன்னே கொஞ்சம் ஓடிட்டே இருக்கும், மறுபடியும் பே நவ் கொடுப்பீங்க, பே நவ் கோ டு மை கோர்சஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இங்கே நம்ம போயிடுவோம். இங்கே நமக்கு தேவையான 3 சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி டெஸ்டஸ் இருக்குது, கண்டென்ட் லைப்ரரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பயாலஜி எடுத்து பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் நம்ம அப்படியே ஆன் கோயிங் கிளாஸில் இருந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சோன்னா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணோம்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட லிங்க் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கீழே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நீட் ஆஃப்லைன் கிராஸ் கோர்ஸில் இருந்து சென்னையில் என்ன லொக்கேஷன் இருக்குது, ஆஃப்லைனில் உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் ஆஃப்லைன் கோர்சஸ் சேர்ற மாதிரி இருந்தாலும் கூட, ஆஃப்லைன் கோர்சஸில் சேர்ற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பேட்ச் கோர்ஸாக அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் இருக்கிறது ஃப்ரீ பேட்ச் கோர்ஸ் தான். ஓகே, ஃப்ரீ பேட்ச் கோர்ஸ் தான். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ தான், ஃப்ரீ பேட்ச் கோர்ஸ். ஓகேவா? ஓகே, கிளியர். நம்ம முடிச்சிடலாமா? ஷால்வி எஸ் டாக்கண்ணா. ஓகே, மறுபடியும் சந்திப்போம், ஒரு நாள் மறுபடியும் சந்திப்போம். ஓகேவா? ஓகே, மறுபடியும் சந்திப்போம் டாக்கண்ணா. ABCD இருக்கும், அதுவும் தெரியும் சார். நல்லா சரி ராக்கண்ணா. ஓகே, ஸோ சூப்பராக இருந்துச்சு செஷன். ஒரு 5 ரவுண்ட் போட்டுட்டு கிளம்பிங்கடா. 5 ரவுண்ட் போட்டு கமெண்ட் நெருப்பாக போட்டு விடுங்க பார்ப்போம். அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கடி இவனுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து உட்காந்து கமெண்ட் பாக்ஸில் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த செஷன்லேயும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ். பை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து படிங்க. 1 மாதம் கஷ்டப்பட்டால் ஒரு ஆயுசு நல்லா இருக்கலாம், அதுதான் மைண்டில் கான்செப்டாக இருக்கணும். 1 மாதம் கஷ்டப்பட்டால் ஒரு ஆயுசு சூப்பராக வாழலாம். ஓகேவா? அந்த ஆயுசு முடிகிற வரைக்கும் சூப்பராக வாழலாம். பட் அது நம்ம கையில் தான் இருந்துட்டு. ஓகே, எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு தான் இருந்திருக்கு. டாக்டர் ஆகணுமா உங்கள் ஆயுஸ் கனவு திஸ் 1 மந்த், லாஸ்ட் 1 மந்த் தான் டிசைட் ஆக போகுது. ஓகேங்களா? பார்த்துக்கலாம். பாய் டாடா. ஓகே, பாடா. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே, பாய் கண்ணா.